ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். கலியுக பெண்கள் பற்றி சிவபெருமான் கூறினார். எந்த சாபத்தால பெண்கள் அந்நியர்களின் கைகள்ல சிக்குகிறார்கள்? ஒரு காலத்துல பார்வதி அவள் சிவபெருமான சந்திக்க வந்திருக்கிறார். அப்போது, ஓ சுவாமி, இன்று நான் மரண உலகத்தை பார்க்கிறேன். நான் அங்கே இருந்தபோது பல பெண்களை பார்த்தேன். தன் கணவனை ஏமாற்றி மற்ற ஆண்களுடன் உறவு கொண்டார்கள். ஐயா ஆண்டவரே, நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். கலியுக பெண்களுக்கு அளித்த சாபம்தான் என்ன? ஏன் இந்த பெண்கள் பைத்தியகாரத்தனமாக இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொல்லுங்கள். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு கணவருடன் வாழ்கிறார்கள். ஆனாலும் ஏதோ ஒரு ஏமாற்றத்தினால் ஒரு சிலர் மற்றவர்களுடன் தொடர்பு இருக்கிறார்கள். அல்லது அவள் தன் தந்தையை ஏமாத்துகிறார். சிவபெருமானே, என் அருள் தன்னிச்சையாக மாறி வருகிறது. அவர்களுக்கு என்னால வரம் கொடுக்க முடியவில்லை. என்னுடைய சந்தேகங்களை நீக்குங்கள். நண்பர்களே, சிவபெருமான் கூறுகிறார், ஓ தேவி பார்வதி, இன்று நீ கலியுக பெண்கள் என்று சொன்னாய். இந்த விஷயத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி அசைக்க முடியாத உண்மை. இது கலியுகத்தின் கலிபுருஷனின் சாபம். இன்று நான் உனக்கு சொல்ல போகும் கதை என்னவென்றால், எதுவாக இருந்தாலும் சரி, எந்த மனிதன் இந்த கதையை கேட்கிறானோ அவர் தனது வாழ்க்கை துணையை ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை. மேலும் அவர்கள் விரும்பும் வாழ்க்கை துணையின் துணையை பெற அடையப்படுகின்றனர். மேலும் காலப்போக்கில் அவற்றின் அன்பு அதிகரித்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு பார்வதி தேவி, இந்த கதையை முழுவதுமாக கேள். அறவுரை அறிவு ஆபத்து. கணவனையிடையே அன்பு பாசத்துக்கும் ஒருபோதும் பஞ்சமில்லை. எந்த பற்றாக்குறையும் இருக்கக்கூடாது. அவர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும். நண்பர்களே, அர்ப்பணிப்புடன் பணிபுரிய மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். மேலும் சிவபெருமான் பார்வதி தேவியே, இது ஒரு உண்மை சம்பவம். இது 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு கதையை அடிப்படையாக கொண்ட கதை. கலியுகம் தொடங்கிய போது நடந்த ஒரு பழைய சம்பவம். மகாபாரதத்துல வனவாசம் செய்து கொண்டிருந்த யுதிஷ்டன் தான் சூதாடி தோற்று வனவாசம் அடைந்த கதையை தன் தம்பி பீமனிடம் சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தான். பீமன் அவனுக்கு ஆதல் கூறி கொண்டிருந்தான். அப்போது அங்க வந்த பிருகதாஸ்வர் முனிவரிடம் தன் நிலையை சொல்லி யுதிஷ்டன் புலம்பினான். முனிவரே, என்னை விட பரிதாபமான நிலையை வேறு எந்த மன்னனாவது அடைந்திருக்கானா என்று கேட்டான். அப்போது பிருகதாஸ்தர் யுதிஷ்டனுக்கு சொன்னதே இந்த நலன் தமயந்தி கதை. வீரசேன மகனான நலன் என்பவன் நிஷாத நாட்டின் மன்னனாக இருந்தான். பலம் வாய்ந்தவனாகவும் பேரழகனாகவும் குதிரைகளின் சாத்திரத்தை கரைத்து கொடுத்திருந்தான். விரும்பிய அனைத்து சாதனைகளையும் செய்தவனாகவும் அவன் இருந்தான். தேவர்களுக்கு இந்திரனை போல மன்னர்கள் அனைவருக்கும் தலைவனாக பெரும் புகழை பெற்றிருந்தான் இவன். நிஷாதர்களுக்கு மன்னனான அவன் பெரும் வீரம் கொண்டனாக இருந்தான். வேதம் அறிந்து அந்தணர்களுக்கு பெரும் நன்மைகளை செய்து வந்தான். உண்மையை பேசுபவனாகவும் பெரும் பலம் வாய்ந்த படைக்கு தலைவனாகவும் இருந்தான். அன்பால் மக்களுக்கு விருப்பமுள்ளவனாகவும் கட்டுப்பாடுடன் கூடிய மனதால தன் ஆசைகளை அடக்கியும் வாழ்ந்து வந்தான். ஒரு மன்னனாக அனைவரையும் காத்து வில்லாளிகளில் முதன்மையானவனாக அவன் இருந்தான். இவ்வளவு இருந்தும் பகடையில் விருப்பம் கொண்டவனாக இருந்தான். பகடை என்றால் சூதாட்டம். அவனை போலவே விதர்ப்ப நாட்டு மக்களுக்கு மத்தியில பீமன் என்றொரு மன்னன் இருந்தான். அவனோ ஆற்றலும் வீரமும் கொண்டனாகவும் குடிமக்களுக்கு நன்மை செய்பவனாகவும் அனைத்து நல்லொழுக்கங்களை கொண்டனாகவும் இருந்தான். இவையெல்லாம் இருந்தோம் பிள்ளை இல்லாத கவலையில அவன் மூழ்கியிருந்தான். ஒரு நாள் தமணர் என்ற பிரம்ம முனிவர் வந்தார். அறநெறிகளை அறிந்தவனான அந்த பீமன் பிள்ளை பெற விரும்பி தனது மனைவியுடன் சேர்ந்து அந்த பெரும் முனிவரை மரியாதையுடன் வரவேற்று மனநிறைவு கொள்ள செய்தான். இதனால மிகவும் மகிழ்ந்த தமன்னர் அந்த தம்பதிக்கு ரத்தினம் போன்ற ஒரு மகளையும் பெரும் புகழ் அடைய போகும் 3 மகன்களையும் வரமாக கொடுத்தார். அந்த குழந்தைகள் முறையே தமயந்தி, தமன், தாந்தன், தமன் அவர். அந்த 3 மகன்களும் அனைத்து சாதனைகளையும் செய்பவர்களாகவும் கொடூரமான முகத்தோற்றம் கொண்டவர்களாகவும் கடும் ஆற்றல் கொண்டவராகவும் இருந்தனர். கொடியிட கொண்ட தமயந்தியோ அழகாலும் பிரகாசத்தாலும் அருளாலும் நல்லூழினாலும் உலகத்தால் கொண்டாடுபவர் ஆனார். அவள் பருவ வயதை அடைந்த போது ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பெண் பணியாட்களும் பெண் அடிமைகளும் இந்திராணியிடம் பணி செய்வது போல அவளிடம் பணிபுரிந்தனர். பீமனின் மகளான அந்த கலக்கமற்றவள் தமயந்தி அனைத்து ஆபரணங்களும் பூண்டு மேகங்களில் இருக்கும் பிரகாசமான மின்னல் போல தன் பணிப்பெண்களுக்கு மத்தியில பிரகாசித்துக் கொண்டிருந்தாள். அகன்ற விழி கொண்ட அந்த மங்க லட்சுமி தேவியை போல பெரும் அழகு படைத்திருந்தாள். தேவர்களிலோ எசர்களிலோ மனிதர்களிலோ இதே போன்ற அழகுடைய ஒரு பெண்ணை யாரும் கேள்விப்பட்டதோ பார்த்ததோ கூட கிடையாது. தேவர்களோ அந்த அழகான மங்கைய விரும்பினர். புலி போன்ற நலனோ 3 உலகத்திலும் தனக்கு இணையில்லாதவனாக இருந்தான். அழகில் அவன் மனித உருவு கொண்ட மன்மதன் போலவே இருந்தான். இவற்றால் வியப்படைந்த கட்டியக்காரர்கள் திரும்ப திரும்ப நலனின் பெருமைகளை கொண்டாடி தமையந்திடத்திலும் தமையந்தின் பெருமைகளை நலனிடத்திலும் புகழ்ந்தார்கள். திரும்ப திரும்ப ஒரு நற்குணங்களை மற்றவர் கேள்விப்பட்டு ஒருவர் மேல் ஒருவர் பார்த்து கொள்ளாமலேயே ஈர்க்கப்பட்டனர். அந்த ஈர்ப்பும் வளர ஆரம்பித்தது. பிறகு நலன் தனது இதயத்தில் இருந்த காதலை கட்டுப்படுத்த முடியாதவனாக நந்தவனத்துடன் கூடிய தனது அந்தபுரத்திலேயே அவன் நீண்ட நேரத்தை கழிக்க ஆரம்பித்தான். அந்த நந்தவனத்துல தங்க இறகு கொண்ட அன்னங்கள் பல உழவதை கண்டான். அவற்றில் ஒன்றை தன் கரங்களால பற்றினான். அதன் காரணமா அந்த அன்னப்பறவை நலனிடம், மன்னா, என்னை கொண்டு விடாது, நான் உனக்கு நல்லதை செய்வேன். நிஷாதமன்னா, உன்னை தவிர வேறு யாரையும் தமைந்து விரும்பாதவாறு அவரிடம் உன்னை குறித்து நான் பேசுவேன் என்றது. அந்த அன்னத்தின் வார்த்தைகளை கேட்ட மன்னன் நலன் அந்த பறவையை விடுவித்தான். அந்த அன்னப்பறவைகள் தங்கள் சிறகுகளை விரித்து விதர்ப்ப நாட்டுக்கு சென்றன. விதர்ப்ப நாட்டுக்கு வந்த அந்த பறவைகள் குண்டினபுரத்து நந்தவனத்துல இருந்த தமயந்தியின் முன் பறந்தன. பணிப்பெண்களுக்கு மத்தியில் இருந்த தமயந்தி அவற்றை கண்டு இயல்பை விட அழகிய தோற்றம் கொண்ட அந்த பறவைகளை கண்டு மகிழ்ச்சி அடைந்து நேரத்தை கடத்தாம அந்த அன்னங்கள்
அன்னங்களை பிடிக்க முயன்றார். இதன் காரணமாக அந்த அழகான மங்கையர் கூட்டத்துக்கு முன்பு அந்த அன்னங்கள் எல்லா திசைகளிலும் பறந்தன. அந்த மங்கையரும் ஒவ்வொருவரும் ஒரு அன்னத்தின் பின்னாக அந்த அன்னப்பறவைகளை தொடர்ந்து சென்றனர். தமயந்திக்கு முன் ஓடிய அண்ணா அவளை தமயந்திய தனிமையான இடத்துக்கு பிரித்து அழைத்து சென்று மனித குரல்ல அவரிடம் பேசியது. தமயந்தியிடம் அந்த அன்னப்பறவை, ஓ தமயந்தி, நிஷாதர்கள நலன் என்ற பெயர்ல ஒரு மன்னன் இருக்கிறான். அவன் அஸ்வினி தேவர்களின் அழகுக்கு நிகராக மனிதர்களுக்கு மத்தியில தனக்கு இணையில்லாதவனாக இருக்கிறான். உண்மையிலேயே அவன் மனித உருவம் கொண்ட மன்மதன் போல இருக்கிறான். அழகான நிறம் கொண்ட பெண்ணே, நீ அவனுக்கு மனைவியானால் நீ வாழ்வதற்கும் உனது அழகுக்கும் ஒரு காரணம் இருக்கும். நாங்கள் தேவர்களையும் காந்தர்களையும் நாகர்களையும் ராட்சசர்களையும் மனிதர்களையும் கண்டிருக்கிறோம். ஆனால் நலனை போன்ற ஒருவனை நாங்கள் இதுவரை கண்டதில்லை. ஆணினத்தில் நலனே தலைமையானவன். அதே போல நீயும் பெண்ணினத்துல ரத்தினமே தான். சிறந்தவர்கள் சேரும் போதே மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று சொன்னது. அன்னத்தால் இப்படி சொன்னதும் தமயந்தி அந்த அன்னப்பறவையிடம், நீ இதே போல அவரிடம் சொல் என்றார். அப்படி ஆகட்டும் என்று விதர்ப்பனின் மகளிடத்தில் சொன்ன அந்த அன்னப்பறவை நிஷாதர்களின் நாட்டிற்கு திரும்ப சென்று நலனிடம் அனைத்தையும் சொன்னது. ஆம், அன்னம் பேசிய மொழிகளை கேட்டதிலிருந்து தமயந்தி நலனை குறித்து நினைத்து தனது மன அமைதியை இழந்தாள். அடிக்கடி பெருமூச்சு விட்டபடி பதற்றமடைந்து துக்கத்தில் மூழ்கினாள். முகம் வெளிரி உடல் மெலிவடைந்தாள். அவள் இதயத்தை காதல் தேவன் பிடித்ததால விரைவில் நிறமிழந்து விழி படபடத்து சுருங்கி விரிந்து மனம் பிறந்தவள் போன்ற தோற்றத்தை பெற்றாள். படிக்க இருக்கைகள் மகிழ்ச்சியை தரத்தக்க பொருட்கள் என்று எதிலும் ஆசையற்றவளாக அவள் இருந்தாள். இரவும் பகலும் தரையிலே கிடந்து ஆச்சரிய ஒளிகளுடன் அழுது கொண்டிருந்தாள். சஞ்சலத்தில் வீழ்ந்திருக்கும் தமயந்தி நிலையை கண்ட அவளது தோழிகள் அவளது நோயை குறித்து விதர்ப்ப மன்னன் பீமனிடம் மறைமுகமாக சொன்னார்கள். அந்த தோழிகள் மூலம் தமயந்தி நிலையை கேள்விப்பட்ட மன்னன் பீமன் தனது மகளின் நிலை தீவிரமானது என கருதினான். அவன் தனக்குள்ளேயே, ஏன் எனது மகள் நோய்பட்டவள் போல தெரிகிறாள் என்று கேட்டுக்கொண்டான். தனது மகள் பருவ வயது அடைந்ததை நினைவு கூர்ந்த மன்னன் பீமன் தமயந்திக்கு சுயவரத்தை நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு வந்தான். பிறகு பூமியில் இருந்த மன்னர்கள் ஆட்சியாளர்கள் அனைவரையும் அழைத்த மன்னன் பீமன், வீரர்களே, தமயந்தியின் சுயவரம் நடக்க இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றார். தமயந்தியின் சுயவரத்தை கேள்விப்பட்ட மன்னர்கள் அனைவரும் அவனது தூதை ஏற்கும் வகையில பூமியை தங்கள் தேர் சக்கரங்களில் சரசரப்பு ஒளிகளாலும் யானைகளின் பிளர்களாலும் குதிரைகளின் கணப்பொலிகளாலும் நிறைந்தது. ஆபரணங்களால அலங்கரிக்கப்பட்டு அன்பருக்கு உலகமே அதிசயம் என தோன்றும். தங்கள் படைகளுடனோ அருள் நிறைந்த மலைகளுடனோ அங்கே வந்தனர். மன்னன் பீமனோ அந்த சிறப்புமிக்க மன்னர்களுக்கு உகந்த மரியாதை வழங்கினான். அவனால முறைப்படி கௌரவிக்கப்பட்ட அவர்கள் அங்கே தங்கினர். இந்த சூழ்நிலையில தேவ முனிவர்களான நாரதரும் பர்வதரும் இந்திரலோகத்தில் பயணம் மேற்கொண்டிருந்த போது இந்திரனின் மாளிகைக்கும் சென்றனர். அங்கே அவர்களுக்கு உரிய வழிபாடுகள் செய்யப்பட்டது. அவர்களை மரியாதையுடன் வழிபட்ட இந்திரன் அவர்களின் சிதைவுறாத அமைதியை குறித்தும் அனைத்து விதமான நன்மைகள் குறித்தும் கேட்டான். அதுக்கு நாரதர், தெய்வீகமானவரே, எல்லா விதத்திலும் அமைதி எங்களுடன் இருக்கிறது. மேன்மையான இந்திரா, உலகம் முழுவதும் உள்ள மன்னர்களிடத்திலும் அமைதி நிலவுகிறது என்றார். நாரதரின் வார்த்தைகளை கேட்ட இந்திரன் அவரிடம், அறமறிந்த பூமியின் மன்னர்கள் வாழ்வின் அனைத்து விருப்பங்களையும் துறந்து தங்களுக்குள் போரிட்டு களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடாமல் ஆயுதங்களால மரணத்தை அடைந்து இந்திரலோகத்தை அடைவார்கள். நான் விரும்பியவற்றை எல்லாம் நான் எப்படி பெறுகிறோனோ அப்படியே அவர்களுக்கும் இந்திரலோகம் அவர்களது விருப்பங்களை எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு நிறைவளிக்கும். அப்படிப்பட்ட அந்த திரை வீரர்கள் எங்கே? அந்த மன்னர்கள் இப்போது என்னிடம் வருவதிலேயே எனக்கு பிடித்தமான அந்த விருந்தினர்கள் எங்கே என்று கேட்டான். இந்திரனால இப்படி கேட்கப்பட்ட நாரதர், ஓர் இந்திரா, இப்போது மன்னர்களை நீ இங்கே ஏன் பார்ப்பதில்லை என்பதை கேள். விதர்ப்ப நாட்டு ஆளும் மன்னன் பீமனுக்கு தமயந்தி என்ற அழகிய மகள் ஒருத்தி இருக்கிறார். பூமியில் உள்ள பெண்களின் அழகையெல்லாம் அவள் மீறி இருக்கிறார். அவளது சுயவரம் விரைவில் நடக்க இருக்கிறது. எல்லா திசைகளில் இருந்தும் அனைத்து மன்னர்கள் மற்றும் இளவரசர்கள் அனைவரும் அங்கே செல்கிறார்கள். இந்திரா, பூமியின் ரத்தினமான தமயந்தி அடைய விரும்பும் பூமியின் மன்னர்கள் அனைவரும் சுயம்பரத்தை நினைத்து பெரும் ஆர்வத்துடன் இருக்கிறார்கள் என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அப்படி பேசிக் கொண்டிருந்த போது தேவர்களின் முதன்மையானவர்களும் தங்கள் மத்தியில் அக்னி தேவனை கொண்டவர்களுமான லோகபாலர்கள் இந்திரனின் முன்னால் தோன்றினர். நாரதர் சொன்ன செய்திகள் அனைத்தையும் அவர்கள் அனைவரும் கேட்டனர். அதை கேட்ட உடனேயே நாங்களும் அங்கு செல்ல போகிறோம் என்று அவர்கள் அனைவரும் ஆனந்தத்தோடு உறக்க சொன்னார்கள். பூமியின் மன்னர்கள் அனைவரும் சென்றது போலவே அந்த லோகபாலர்கள் அனைவரும் தங்கள் வாகனங்கள்ல அந்த விதர்ப்ப நாட்டுக்கு புறப்பட்டனர். சுயவரத்தை கேள்விப்பட்ட மன்னன் நலனும் தமயந்தியின் மீது தான் கொண்ட காதல மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் முன்னடிபுறம் புறப்பட்டான். பூமியின் மீது பயணித்துக் கொண்டிருந்த நலனை தேவர்கள் கண்டனர். உருவ அழகில காமதேவனை போலவே அவன் இருந்தான். சூரியனை போன்று பிரகாசத்துடன் இருந்த அவனை கண்ட லோகபாலர்கள் அவனது அழகென்னும் செல்வத்தை கண்டு வியப்பால் நிறைந்து தங்கள் விரும்பிய நோக்கத்தை கைவிட்டனர். தங்கள் தேர்களை வானத்திலேயே விட்ட அந்த லோகபாலர்கள் ஆகாயத்தில் இருந்து இறங்கி நிஷாத மன்னனான நலனிடம், நிஷாத மன்னர்கள்ல முதன்மையான நலனே, நீ உண்மைக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கிறார். எனவே நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக. மனிதர்களில் சிறந்தவனே,
நீ எங்களுக்கு தூதுவனாக ஆவாயாக என்றனர். அந்த தேவர்களிடம் நலன் நீங்கள் சொல்வது போலவே செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தான். அதன் பிறகு அவர் முன்பாக கையை கட்டியபடி அவர்களை அணுகி, நீங்கள் யார்? என்னை தூதுவனாக கொள்ள விரும்பும் நபர் யார்? மேலும் இனி நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? எனக்கு உண்மையை சொல்லுங்கள் என்று கேட்டான். நிஷாத மன்னன் இப்படி பேசியதும் இந்திரன் அவனிடம், நாங்கள் தமயந்தியின் கரத்தை பெற இங்கு வந்திருக்கோம் தேவர்கள் என்று அறிவாயாக. நான் இந்திரன், இவன் அக்னி, இவன் வருணன், நாளே இவனோ மனிதர்களில் உடலை அழிக்கும் யமன். எங்கள் வருகைய தமயந்தியிடம் நீ சொல்வாயாக. நீ அவளிடம் சென்று லோகபாலர்களான பெரும் இந்திரனோ மற்றவர்களோ சுயம்பரத்தை காண விரும்பி உங்கள் சபைக்கு வர இருக்கின்றனர். இந்திரன், அக்னி, வருணன், யமன் ஆகிய தேவர்கள் உன்னை அடைய விரும்புகின்றனர். ஆகையால அவர்களில் ஒருவரை நீ தலைவனாக கொள்வாயாக என்று நீ அவரிடம் சொல்ல வேண்டும் என்றான். இந்திரனால் இப்படி சொல்லப்பட்ட நலன் கரங்களை கூப்பியபடி, நானும் அதே காரியத்தை நாடியே வந்திருக்கிறேன். என்ன நீங்கள் தூதனாக அனுப்புவது தகாது. தானே காலின் அழகில் இருக்கும் ஒருவன் தான் காதலிக்க அந்த மங்கையிடம் மற்றவர்களுக்காக எப்படி புரிந்து பேச முடியும்? ஆகையால தேவர்களை என்னை விட்டுவிடுங்கள் என்றார். இருப்பினும் அந்த தேவர்கள், நிஷாதர்களின் மன்னா, நான் செய்வேன் என்று முதலில் எங்களிடம் வாக்குறுதி கொடுத்தாய் அல்லவா? அதன்படியே நடக்க ஏன் இப்போது மறுக்கிறாய்? நாளே சொல், காலம் தாத்தாது என்றனர். தேவர்களால இப்படி சொல்லப்பட்ட அந்த நிஷாத மன்னன் அவளை தவிர்க்க குண்டினபுரத்தில் உள்ள அவளது மாளிகைகள் நன்றாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவற்றுக்குள் நான் எப்படி நுழைய முடியும் என்று சொன்னான். அதற்கு இந்திரன், உன்னால் நுழைய முடியும், அது எங்கள் வேலை என்று மறுமொழி கூறினார். கொடுத்த வாக்குறுதியை மீற முடியாத நலன் அப்படியே அகற்றும் என்று சொன்னான். அதன் பிறகு தமயந்தின் அரண்மனைக்கு நலன் சென்றான். அவளது மாளிகை அடைந்த அவன் அழகில் பிரகாசித்துக் கொண்டு கச்சிதமான மென்மையான அங்கங்களுடன் குடி போன்ற இடையுடன் அழகிய கண்களை கொண்ட விதர்ப்பு மன்னனின் மகள் பணிப்பெண்களால் சூழப்பட்டிருப்பதை கண்டான். வானில் இருந்த சந்திரன் ஒளிய பழிப்பது போல அவள் தெரிந்தாள். இனிய புன்னகையுடன் கூடிய அந்த மங்கையை அப்படியே அவன் பார்த்துக் கொண்டிருந்ததால நலனின் காதல் பெருகியது. ஆனால் உறுதிமொழியை காக்க விரும்பிய அவன் தனது ஆசையை அடக்கிக் கொண்டான். பிரகாசமிக்க அந்த நிஷாதனை தங்கள் முன்னே கண்ட அந்த பெண்டிர் தங்கள் இருக்கையில் இருந்து எழும்பினர். அவனை கண்டதும் ஆச்சரியத்தில் நிறைந்து நலனை புகழ்ந்தனர். எதையும் பேசாத அவர்கள், என்ன ஒரு அலங்காரம், என்ன ஒரு கனிவு, யார் இவன்? தேவனா, யாசனா அல்லது கந்தர்வனா என்று மானசீகமாக நினைத்து அவனுக்கு மரியாதை செலுத்தினர். நலனின் பிரகாசத்தாலும் அவனை கண்டதால தங்களுக்கு ஏற்பட்ட நாணத்தாலும் ஆச்சரியத்துடன் கூடிய குழப்பமடைந்த அந்த பெண்டிர் அவனை அணுகி பேசாமல் இருந்தனர். அவனை கண்டு தமயந்தியும் வியப்படைந்திருந்தார். ஆனாலும் நலன் புன்னகைத்தவாறே அவளும் புன்னகித்து, கலங்கமற்ற குணங்கள் கொண்டவராக நீ தெரிகிறீர். எனக்கு ஆசையை தூண்டிவிட வந்திருக்கும் நீர் யார்? ஓ பாவமற்றவரே, தேவ உருவம் கொண்ட வீரரே, இங்கு வந்திருக்கும் நீர் யார் என்று அறிய ஆவலாக இருக்கிறேன். மேலும் நீர் ஏன் இங்கு வந்திருக்கிறீர்? எனது மாளிகை நன்கு பாதுகாக்கப்பட்டது. மன்னரின் ஆணைகள் கடுமையானவை தெரியுமல்லவா? இப்படி இருக்கையில் எப்படி யாருக்கும் அறியாமல் நீர் இங்கு வந்து நிற்கிறீர் என்று கேட்டார். விதர்ப்பு மன்னனின் மகளால இப்படி சொல்லப்பட்ட நலன், அழகிய பெண்ணே, எனது பெயர் நலன் என்பதை அறிந்து கொள்வாயாக. நான் இங்கு தேவர்களின் தூதனாக வந்திருக்கிறேன். இந்திரன், அக்னி, வருணன், யமன் ஆகிய தேவர்கள் உன்னை அடைய விரும்புகிறார்கள். அழகிய பெண்ணே, அவர்களில் ஒருவரை நீ உனது தலைவனாக தேர்ந்தெடுப்பாயாக. அவர்களின் சக்தியாலேயே நான் யாரும் பார்க்காதவாறு நான் இங்கு நுழைய முடிந்தது. அதன் காரணமாகவே எனது வழியில என்னை யாரும் காணவில்லை. எனது நுழைவையும் அவர்கள் தடுக்கவில்லை. தேவர்களால நான் இதற்காகவே அனுப்பப்பட்டேன். இதை கேட்டு உனக்கு எது மகிழ்ச்சி தருமோ அதை செய் என்றான். உடனே தேவர்களை வணங்கிய தமயந்தி தன்னிடம் இப்படி பேசிய நலனிடம் புன்னகித்தபடி, மன்னா, உரிய முறையில் காதல் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நானும் எனது செல்வங்கள் அனைத்தும் உமதே, நம்புவீராக. உமது காதலை எனக்கு அருள்வீராக. மன்னா, அன்னங்கள் பேசிய மொழி என்னை எரித்துக் கொண்டிருக்கின்றன. உம்மை இங்கு வரவழைக்கவே இந்த கூழ்கை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உம்மிடம் காதல் கொண்ட என்னை நீ கைவிட்டீர் என்றால் உமக்காக நான் விஷத்தையோ நெருப்பையோ நீரையோ கயிறையோ நாடுவேன் என்றான். விதர்ப்பு மன்னனின் மகளால இப்படி சொல்லப்பட்ட நலன் அவளிடம், லோகபாலர்கள் இருக்கும்போது மனிதனையா நீ தேர்ந்தெடுப்பாய்? உனது இதயத்தை இந்த உலகத்தை உண்டாக்கிய தேவர்களிடம் திருப்புவாயாக. அவர்களின் பாத தூசிக்கும் நான் ஒப்பாக மாட்டேன். ஒரு மனிதன் தேவர்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தினா அவன் மரணத்தை சந்திப்பான். என்ன நீ காப்பாயாக. அனைத்தையும் விஞ்சும் தேவர்களை தேர்ந்தெடுப்பாயாக. தேவர்களை ஏற்பதால நீ கரையில்லா ஆடைகளையும் பல வண்ண தெய்வீக மாலைகளையும் அற்புதமான ஆபரணங்களையும் அனுபவிப்பாய். பூமி முழுவதையும் சுருக்கி திரும்பவும் விழுங்குகின்ற அக்னி தேவனை எந்த பெண் தான் தனது தலைவனாக தேர்ந்தெடுக்க மாட்டாள்? தனது கதாயுதத்தின் அசைவால அனைத்து உயிரினங்களையும் நடத்தும் யமதேவனை எந்த பெண் தான் தனது தலைவனாக தேர்ந்தெடுக்க மாட்டாள்? தேவர்களுக்கு தலைவனோ கைத்திரியர்கள் மற்றும் தானவர்களை தண்டிப்பவனோ அறம் சார்ந்தவனுமான மகேந்திரனை எந்த பெண் தான் தனது தலைவனாக தேர்ந்தெடுக்க மாட்டாள்? அல்லது லோகபாலர்கள் ஒருவனான வருணனை உனது இதயத்தில் தேர்ந்தெடுப்பாய் என்றால் தயக்கமின்றி அதை செய்வாயாக. இதை நட்பின் அறிவுரையாக ஏற்றுக்கொள் என்றார். அப்படி அந்த நிஷாதனால சொல்லப்பட்ட தமயந்தி கண்ணீரால் கண்கள் நீராட துயரத்துடன் நலனிடம், பூமியின் தலைவரே, அனைத்து தேவர்களையும் வணங்கி நான் உண்மையே என் தலைவராக தேர்ந்தெடுக்கிறேன். இதை நான் உமக்கு உண்மையாகவே சொல்கிறேன் என்றார். இப்படி சொல்லியபடி கரங்களை கூப்பி நடுங்கிக் கொண்டிருந்த தமயந்தியிடம், தேவர்களின் தூதுவனாக வந்த மன்னன் நலன், அருளப்பட்டவளே, தேவர்களுக்கு உறுதிமொழி அளித்து அடுத்தவர் காரியமாக வந்த நான் எனது சொந்த நலனை எப்படி நாட முடியும்? அறச்சார்பிடம் எனது நலனை நான் நாட முடியும் என்றால் நிச்சயம் அதை நாடுவேன். அழகானவளே, நீயோ அதன்படியே செய் என்றார். பிறகு பிரகாசமிக்க புன்னகை கொண்டவளான அந்த தமயந்தி
தமயந்தி கண்ணீரால் தடைப்பட்ட குரலுடன் மெதுவாக நலனிடம், மனிதர்களின் தலைவரே, நான் வழியேற்ற வழியொன்றை காண்கிறேன். அப்படி செய்தால் எந்த பாவமும் உண்மை அணுகாது. மனிதர்களில் முதன்மையான மன்னா இந்திரனின் தலைமையில வந்துள்ள அனைத்து தேவர்களிடம் நீரும் சுயம்பரத்துக்கு வாரும். அங்கே லோகபாலர்களின் முன்னிலையிலே உண்மை நான் தேர்ந்தெடுப்பேன். அப்போது உன் மீது எந்த பழியும் வராது என்றார். விதர்ப்ப மன்னனின் மகளால இப்படி சொல்லப்பட்ட மன்னன் நலன் தேவர்கள் அனைவரும் இணைந்திருந்த இடத்திற்கு திரும்பினான். தங்களை அவன் அணுகுவதைக் கண்ட லோகபாலர்கள் ஆர்வத்துடன் என்ன நடந்தது என்பதை விசாரிக்க அவனிடம், மன்னா, இனிய புன்னையை கொண்ட தமயந்தியை கண்டாயா? எங்கள் குறித்து எதுவும் சொன்னாலா? அனைத்தையும் சொல் என்று கேட்டனர். அதற்கு நலன், உங்களால கட்டளையிட்டபடி நான் தமயந்தின் அரண்மனை அடைந்து அந்த உயர்ந்த நுழைவாயிலுக்குள் நுழைந்தேன். நான் அங்கு நுழைந்த போது உங்களது சக்தியால அந்த இளவரசியை தவிர வேறு எந்த மனிதனும் என்னை காணவில்லை. நான் அவளது பணிப்பெண்களை கண்டேன். அவர்களும் என்னை கண்டார்கள். மென்மையான தேவர்களை என்னை கண்ட அவர்கள் அனைவரும் ஆச்சரியத்தால நிறைந்தனர். தேவர்களின் சிறந்தவர்களை நான் அவளிடம் பேசிய போது அந்த அழகான முகம் கொண்ட மங்கை தன் விருப்பத்தை என் மேல் நிலைக்க வைத்து என்னை அவளுக்கான துணையாக தேர்ந்தெடுத்தார். மேலும் அந்த மங்கை என்னிடம், மனிதர்களில் சிறந்தவரே, தேவர்கள் உம்முடன் சுயவரத்துக்கு வரட்டும். அவர்களது முன்னிலையிலே நான் உண்மை தேர்ந்தெடுக்கிறேன். இதனால உண்மை எந்த பழியும் சேராது என்றார். தேவர்களே, நான் சொன்னவாறு இதுவே அங்கு நடந்தது. தேவர்கள முதன்மையானவர்களே, இனி அனைத்தும் உங்களை சார்ந்தே இருக்கிறது என்றார். புண்ணியமான காலத்துல நன்மை தரும் நேரம் வந்தபோது மன்னன் பீமன் மற்ற மன்னர்களை சுயம்பரத்துக்கு அழைத்தார். இதை கேள்விப்பட்ட பூமியின் மன்னர்கள் அனைவரும் தமயந்தியை அடைய விரும்பி புன்னணிபுரத்தில் இருந்த அந்த மாலைக்கு விரைவாக வந்து சேர்ந்தனர். தங்கத்தூண்கள் கொண்டதும் உயர்ந்த நுழைவாயில் கொண்டதுமான அந்த சபைக்குள்ள மலைகள்ல நுழையும் பெரும் பலம் வாய்ந்த சிங்கங்கள் போல அந்த மன்னர்கள் அனைவரும் நுழைந்தார்கள். நறுமணமிக்க மலைகளாலும் பளபளக்கப்பட்ட காது குண்டலங்களாலும் தங்க ஆபரணங்களாலும் தங்களை நன்கு அலங்கரித்துக் கொண்ட அந்த மன்னர்கள் இங்கிருந்த பல இருக்கைகள்ல தங்களுக்குரிய இருக்கையில அமர்ந்து கொண்டார்கள். புனிதமான அந்த மன்னர்களின் சபை மனிதர்களில் சிறந்தவர்களால நிரம்பி நாகர்களால மெய்ப்பிக்கப்பட்ட போகவதி நகரத்தை போல அல்லது புலிகளால் நிரம்பிய பெரும் மலைக்குகை போல இருந்தது. பலமான அவர்களது கரங்கள் இரும்பு கதாயுதம் போலவும் நல்ல உருவம் மற்றும் அழகுடன் 5 தலை நாகங்களை போல காட்சியளித்தன. வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை போல அந்த சபையில மின்னினர். பிறகு ஒரு நேரத்துல அழகான முகத்தை கொண்ட தமயந்தி அங்கிருந்த இளவரசர்களின் இதயங்களையும் கண்களையும் தனது பிரகாசத்தால கொள்ளை கொண்டபடி அந்த சபைக்குள்ள நுழைந்தாள். அவளை பார்த்த சிறப்பு வாய்ந்த மன்னர்களின் பார்வை அவளது எந்த அங்கத்தில் முதலில் விழுந்ததோ அந்த அங்கத்திலேயே பார்வையில் நிலைத்து சற்றும் அசையாமல் இருந்தன. அந்த மன்னர்களின் பெயர்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருந்த போது பீமனின் மகளான தமயந்தி ஒரே தோற்றம் கொண்ட 5 பேரை கண்டாள். உருவத்தில் எந்த வித்தியாசமும் இன்றி அங்கு அமர்ந்திருந்த அவர்களை கண்டு மனதில் சந்தேகம் கொண்டாள். அவர்களில் யார் மன்னன் நலன் என்பதை அவளால் உறுதி செய்ய முடியவில்லை. அவர்களில் யாரை அவள் கண்டாலும் அவனை நிஷாத மன்னன் நலன் என்று கருதினார். இதனால் துயரம் கொண்ட அந்த அழகி தனக்குள், எப்படி நான் தேவர்களை வேறுபடுத்தி பார்ப்பேன், மன்னன் நலனை நான் எப்படி கண்டுகொள்வேன் என்று நினைத்தாள். இப்படி சிந்தித்த விதர்ப்பனின் மகள் தமயந்தி துயரத்தால் நிறைந்தாள். தேவர்களின் அடையாளங்களை தான் கேள்விப்பட்டவாறு நினைத்து பார்த்தாள். தனக்குள் பெரியவரிடம் கேள்விப்பட்டது போன்ற தேவர்களின் குணங்கள் இப்போது இங்கே இருக்கும் எந்த தேவனுக்கும் பொருந்தவில்லையே என்று நினைத்தாள். இக்காரியத்தை குறித்து தனது மனதில் குழப்பிக் கொண்டு திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து அந்த தேவர்களின் பாதுகாப்பையே நாடுவது என்று தீர்மானித்தார். மனதாலும் சொல்லாலும் அவர்களை வணங்கி கரங்கள் கூப்பி நடுக்கத்துடன் அவர்களிடம், அன்னங்களின் பேச்சை கேட்ட மந்திரத்தால நிஷாதர்களின் மன்னனை நான் எனது தலைவராக தேர்ந்தெடுத்தேன். சத்தியத்தின் பொருட்டு அவரை எனக்கு தேவர்கள் வெளிப்படுத்தட்டும். மனதாலோ சொல்லாலோ நான் அவரை விட்டு வழி தவறவில்லை. சத்தியத்தின் பொருட்டு தேவர்கள் அவரை எனக்கு வெளிப்படுத்தட்டும். நிஷாதர்களின் மன்னனை எனக்கு தலைவராக தேவர்களை விதித்திருப்பதால சத்தியத்தின் பொருட்டு அவரை எனக்கு வெளிப்படுத்தட்டும். அவருக்கு மரியாதை செலுத்தும் பொருட்டும் சத்தியத்தின் பொருட்டும் நான் இந்த நோன்பை மேற்கொள்வதால அவரை எனக்கு தேவர்களை வெளிப்படுத்தட்டும். உலகங்களின் பாதுகாவலான அவர்கள் அந்த நீதிமானான மன்னனை நான் அறிந்து கொள்ளும் பொருட்டு தங்கள் உண்மை உருவ அடையட்டும் என்று வேண்டினார். தமயந்தியின் பரிதாபமான வார்த்தைகளை கேட்டோம். நிஷாதர்களின் மன்னன் மேல் தீவிர காதல் கொண்ட அவளது நிலைத்த தீர்மானத்தை உறுதி செய்து கொண்டோம். அவளது இதய தூய்மையையும் நலன் மீது அவள் கொண்ட பாசத்தையும் கருதி பார்த்தோம். அந்த தேவர்கள் தங்கள் பண்புகளை இயன்றவரை ஏற்று தாங்கள் நினைத்து செய்தனர். தேவர்கள் வியர்வை அற்றவர்களாக, கண் சிமிட்டாதவர்களாக, வாடாமலைகள் தரித்தவர்களாக, புழுதிக்கரை படியாதவர்களாக, தரையை தொடாமல் நின்று கொண்டிருந்த அதன் பிறகுதான் அவள் கண்டாள். நிஷாதன் தனது நிழல் தெரியும்படி வாடிய மாலையுடன் புழுதியால் கரைப்பட்டு வேர்வையுடன் பூமியில் கால் பைத்து கண்களை சிமிட்டி கொண்டு நின்றான். தேவர்களையும் அறம் சார்ந்த நலனையும் கடந்து வந்த பீமனின் மகள் உண்மையான நிஷாதனை தேர்ந்தெடுத்தார். அகன்ற விழி கொண்ட அந்த காரிகை நாணத்துடன் அவனது ஆடையின் நுனியை பற்றி கொண்டு மிதமிஞ்சி அருள் கொண்ட மலர் மாலையை அவனது கழுத்தில் சுற்றினான். அந்த அழகான நிறம் கொண்ட மங்கை நலனை தனது கணவனாக தேர்ந்தெடுத்த போது வியப்படைந்த பிற மன்னர்கள் திடீரென ஓ என்று ஐயோ என்றும் வெடித்தனர். தேவர்களும் பெரும் முனிவர்களும் வியப்படைந்து அற்புதம் என்று மன்னன் நலனை புகழ்ந்தனர். வீரசேனன் மகளான நலன் மகிழ்ச்சியால இதயம் நிறைந்து அழகான தமயந்தியுடன் அருளப்பட்டவளே, தேவர்களின் முன்னிலையில அவர்களை தவிர்த்து மனிதனான என்னை தேர்ந்தெடுத்ததால நான் உனது உத்தரவுக்கு கீழ்ப்படியும் கணவனாக இருப்பேன் என்பதை அறிந்து கொள்வதாக. இனி
இனிய புன்னகை கொண்டவளே, என் உடல்ல எனது உயிர் உள்ளவரை நான் உனதாகவே உனக்கு மட்டுமே சொந்தமானவனாக இருப்பேன் என்று உண்மையாக சொல்கிறேன் என்று சொல்லி ஆதரளித்தான். தமயந்தியும் கரங்களை கூப்பி அதே போன்ற வார்த்தைகளால மரியாதை செலுத்தினான். பீமனின் மகள் நிஷாதனை தனது கணவனாக தேர்ந்தெடுத்த பின்னர் பெரும் பிரகாசம் கொண்ட லோகபாலர்கள் மனநிறைவு கொண்ட இதயத்துடன் நலனுக்கு 8 வரங்களை அருளினர். இந்திரன் வேள்விகளில் தனது தேவத்தன்மையை காணவும் அருள் உலகங்களை அடையவும் நலனுக்கு வரங்களை கொடுத்தான். அக்னிதேவன் அந்த நிஷாதன் விரும்பிய போதெல்லாம் அவனுக்கு தான் காட்சியளிக்கவும் நெருப்பு போன்ற பிரகாசத்தை உடைய உலகங்களை அவன் அடையவும் வரங்களை கொடுத்தான். யமன் உணவில் நுட்பமான சுவையை அளிக்கும் சமையற்கலையையும் மேலான அறநிலையையும் வரங்களாக அவனுக்கு அளித்தான். வருணன் விரும்பிய போது தன்னை காணவும் தெய்வீக நறுமணம் கொண்ட மலர் மாலைகளையும் வரங்களாக நலனுக்கு கொடுத்தான். இப்படி லோகபாலர்கள் ஒவ்வொருவரும் 2 வரங்களை அளித்தனர். இந்த வரங்களை அளித்த பிறகு தேவர்கள் சொர்க்கத்திற்கு திரும்பினர். தமயந்தி நலனை தேர்ந்தெடுப்பதை சாட்சியாக கண்ட மன்னர்களும் மகிழ்ச்சியுடன் தாங்கள் எங்கிருந்து வந்தனரோ அங்கேயே திரும்பி சென்றனர். அந்த பலம் வாய்ந்த ஏகாதிபதிகள் சென்றதும் உயர் ஆன்ம பீமன் மிகவும் திருப்தி அடைந்து நலன் மற்றும் தமயந்தியின் திருமணத்தை கொண்டாடினார். தாம் விரும்பிய காலம் வரை அங்கு தங்கி மனிதர்கள் சிறந்த அந்த நிஷாதன் பீமனின் அனுமதியை பெற்று தனது சொந்த நகரத்துக்கு திரும்பினான். பெண்கள்ல முத்தான தமயந்தி அடைந்த அந்த அறம் சார்ந்த மன்னன் வலனையும் விருந்தினரையும் கொண்ட இந்திரன் சச்சியுடன் இருப்பது போல தனது நாட்களை மகிழ்ச்சிகரமாக கடத்தினான். சூரியனை போன்ற புகழுடன் இருந்த மன்னன் நலன் மகிழ்ச்சியால் நிறைந்து தனது குடிமக்களை நீதியுடன் ஆண்டு அவர்களுக்கு பெரும் திருப்தி அளித்தான். நகுஷனின் மகனான யயாதியை போன்ற புச்சாலி ஏகாதிபதியான நலன் அந்தனர்களுக்கு ஏராளமான பரிசுகளுடன் குதிரை வேள்வியையும் மற்ற பல வேள்விகளையும் அடுத்தடுத்து செய்து கொண்டே இருந்தான். தமயந்தியுடன் சேர்ந்து கானகங்களிலும் தோப்புகளிலும் தேவர்களைப் போல காதலுடன் விளையாடினான். உயர்ந்த மனம் கொண்ட மன்னன் நலன் இந்திரசேனன் என்ற மகனையும் இந்திரசேனை என்ற மகளையும் தமயந்தியுடன் பெற்றான். வேள்விகள் செய்து காதல் விளையாட்டு விளையாடி கொண்டிருந்த அந்த மன்னன் செல்வங்களுடன் கூடிய பூமியை ஆண்டான். பகடைக்குள் நுழைந்த துவாபரன் பீமன் மகள் அந்த நிஷாதனை தேர்ந்தெடுத்த பிறகு லோகபாலர்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது தங்கள் சென்ற வழியில் அவர்கள் நோக்கி வந்த துவாபரனையும் துவாபரயுகம் அதாவது கலியுகம் சந்தித்தனர். அப்போது கலியவன் இந்திரனிடம் தமயந்தியின் சுயவரத்துக்கு சென்று அந்த மங்கையை மனைவியாக அடையப் போகிறேன், எனது இதயம் அந்த மங்கை மீதே நிலைத்திருக்கிறது என்றான். இதை கேட்ட இந்திரன் புன்னகையுடன் சுயவரம் முடிந்துவிட்டது, அதுவும் எங்கள் கண்முன்பாகவே தமயந்தி நலனை கணவனாக தேர்ந்தெடுத்தார் என்றான். இந்திரனால் இப்படி சொல்லப்பட்டதும் தேவர்களின் தீயவனான கலி கோபத்தால் நிறைந்து அந்த தேவர்களின் முன்னிலையில ஒரு மனிதனை அவள் தனது தலைவனாக தேர்ந்தெடுத்தாள் அல்லவா, அவள் கடும் வேதனையை சந்திப்பது உறுதி என்றார். கலியின் இந்த வார்த்தைகளை கேட்ட தேவர்கள் எங்களுடைய அனுமதியின் பேரிலேயே தமயந்தி நலனை வரித்தாள். அனைத்து அறங்களும் கொண்ட மன்னன் நலனை எந்த மங்கைதான் தேர்ந்தெடுக்க மாட்டால், கடமைகள் அனைத்தையும் அறிந்து நேர்மையுடன் இருப்பவன் நலன். புராணங்களை 5வது வேதமாக கருதும் அவன் 4 வேதங்களையும் படித்திருக்கிறான். அனைத்து உயிரினங்களுக்கும் தீங்கட்டவனாகவும் உறுதியான நோன்புடன் உண்மை பேசுபவனாகவும் தனது வீட்டில் விதிபடி செய்ய வேண்டிய வேள்விகளை எப்போதும் செய்து தேவர்களை கொண்டாடுபவனாகவும் வாழ்கிறான். லோகபாலர்களை போல இருக்கும் அந்த மனிதர்களில் உண்மை, பொறுமை, அறிவு, சுத்தம், சுய கட்டுப்பாடு ஆகியவற்றை கொண்டு முழுமையான கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவை கொண்டவனாக இருக்கிறான். ஓ கலியே, இத்தகைய குணங்களை கொண்ட நலனை சபிக்க நினைக்கும் முட்டாள் ஒருவன் தனது செயலால தன்னையே சபித்துக் கொண்டு தன்னையே அழித்துக் கொள்கிறான். மேலும் ஓ கலியே, நலனை சபிக்க முயல்பவன் வேதனைகள் நிறைந்த அடியற்ற நரக குழிக்குள்ள மூழ்குவான் என்றனர். இப்படி கலியிடமோ துவாபரனிடமோ சொல்லிவிட்டு தேவர்கள் சொர்க்கத்துக்கு சென்றனர். தேவர்கள் சென்றவுடன் கலியானவன் துவாபரனிடம், ஓ துவாபரா, நான் எனது கோபத்தை அடக்க முடியாதவனாக இருக்கிறேன். நான் நலனை பீடித்து அவனது நாட்டை பிடுங்க போகிறேன். அவன் இனிமேலும் பீமனின் மகளான தமயந்துடன் விளையாட முடியாது. பகடைக்குள் நுழைந்து நீ எனக்கு உதவி செய்வாயாக என்றான். சூதாடிய நலனோ புஷ்கரனோ இப்படி துவாபரனுடனோ அதாவது துவாபர யுகத்துடனோ உடன்பாடு செய்து கொண்ட கலியானவன் நிஷாத மன்னனான நலன் இருந்த அரண்மனைக்கு வந்தான். அவனிடம் ஏதாவது குறையை கண்டுபிடிப்பதற்காக அந்த நிஷாதனின் நாட்டில் பல காலம் தொடர்ந்து வசித்தான். இப்படி காத்திருந்த கலி 12வது வருடத்தில் தான் நலனிடம் ஒரு குறையை கண்டுபிடித்தான். ஒரு நாள் இயற்கையின் அழைப்புக்கு பதில் சொல்லிவிட்டு ஜலமோஜனம் அதாவது சிறுநீர் கழித்து விட்டு காலை கழுவாமல் நீரை மட்டும் தொட்டுவிட்டு தனது சந்திகால வழிபட்ட செய்தான். இதனால கலி அவனது உடலுக்குள் புகுந்தான். நலனை தனது முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த பிறகு நலன் தம்பியான புஷ்கரன் முன்பு தோன்றிய கலி அவனிடம், வா, வந்து நலனுடன் படை விளையாடு. எனது உதவியின் பேர்ல நீ நிச்சயம் வெல்வாய். மன்னன் நலனை வீழ்த்தி அவனது நாட்டை அழித்து நிஷாதர்களை நீ ஆட்சி செய்வாய் என்றான். கலியால் இப்படி உபதேசிக்கப்பட்ட புஷ்கரன் நலனிடம் சென்றான். துவாபரன் விருஷன் என்ற பெயரோடு புஷ்கரனை அணுகினான். பிறகு அந்த புஷ்கரனே முக்கியமான பகடைக்காயாக மாறினான். எதிரி வீரர்களை கொல்லும் போர்க்குணம் உள்ள நலன் முன்பாக புஷ்கரன் தோன்றி மீண்டும் மீண்டும் அவனிடம், வா, நம் இருவரும் சேர்ந்து பகடை விளையாடுவோம் என்று கேட்டு வந்தார். தமயந்தின் முன்னால் இப்படி சவால் விடப்பட்ட அந்த உயர்ந்த எண்ணம் கொண்ட மன்னன் நலனால அதை நிராகரிக்க முடியவில்லை. அதன் தொடர்ச்சியாக ஆட்டத்துக்கான நேரத்தை குறித்தார். கலியினா பீடிக்கப்பட்ட நலன் தனது பந்தய பொருட்களான தங்கம், வெள்ளி, தேர்கள், ஆடைகள் ஆகியவற்றை இழக்க ஆரம்பித்தார். பகடையில வெறி பிடித்த அந்த நலனை அவனது நண்பர்கள் கூட அந்த விளையாட்டில் இருந்து விலக்க முடியவில்லை. துயரத்தில் இருந்த நலனை பார்ப்பதற்கு அவனை விளையாட்டில் இருந்து தடுப்பதற்காக
என்பதற்காகவும் குடிமக்கள் அனைவரும் முதலமைச்சருடன் சேர்ந்து அங்கே வந்தனர். ஒரு தேரோட்டி தமயந்தியிடம், ஓ மங்கையே, குடிமக்களும் நாட்டின் அதிகாரிகளும் வாயிலில் காத்திருக்கின்றனர். அறத்தையும் செல்வத்தையும் கொண்ட தங்கள் மன்னன் பேரிடல் விழுந்ததை தாய்கொள்ள இயலாத குடிமக்கள் இங்கே வந்திருக்கின்றனர் என்று நிசாந்தர்களின் மன்னரான நலனிடம் தெரிவிப்பாயாக. துயரத்தில் மூழ்கிய பீமனின் மகளான தமயந்தி கிட்டத்தட்ட தனது நினைவை இழக்கும் நிலையில தடைப்பட்ட சொற்களுடன் நலனிடம், ஓ மன்னா, குடிமக்களும் நாட்டின் முதலமைச்சர்களும் உன் மீது கொண்ட பற்றுறுதியினால உம்மை காண விரும்பி வாயிலில் இருக்கின்றனர். அவர்களுக்கு உம்மை காணும் வாய்ப்பை அருளும் என்றார். ஆனால் கலியால் பிடிக்கப்பட்ட நலன் இப்படி புலம்பிக் கொண்டிருந்த அருள் நிறைந்த பார்வை கொண்ட தனது ராணிக்கு ஒரு வார்த்தையையும் மறுமொழி கூறாதிருந்தார். இதனால நாட்டின் அமைச்சர்களும் குடிமக்களும் துயரமோ அவமானம் அடைந்து இவன் வாழமாட்டான் என்று சொல்லி தங்கள் இல்லங்களுக்கு திரும்பினர். இப்படியே அறம் சார்ந்தவனாக நலன் முழுவதும் மோசமுகம் வர நலனோ புஷ்கரனோ பல மாதங்களுக்கு ஒன்றாக சூதாடின. விதர்ப்பம் சென்ற பிள்ளைகள். பீமனின் மகளான கலக்கமற்ற தமயந்தி நேர்மையான மன்னனான நலன் பகடையால் உணர்வு இழந்திருப்பதை கண்டு அச்சத்திலும் துயரத்திலும் மூழ்கினான். மன்னன் செய்யும் இக்காரியம் மிக தீவிரமானது என்று அவள் நினைத்தாள். நலனை அச்சுறுத்தி கொண்டிருந்த பேரிடரின் தொடர்ச்சியை கண்டு தனது தலைவன் அனைத்தையும் தொலைத்து விட்டான் என்பதை புரிந்து கொண்டு அவனுக்கு நன்மை செய்ய வேண்டி பெரும் புகழ் வாழ்ந்தவளோ, தன்மேல் நல்ல நோக்கம் கொண்டவளோ, அனைத்து கடமைகளையும் குதூகூலமாக செய்பவளோ, நம்பிக்கையும் கொண்டவளுமான பிரகசேன என்ற பணிப்பெண் அழைத்து, ஓ பிரகசேனா, நீ இங்கிருந்து சென்று மன்னரின் பெயரால அமைச்சர்களை அழைத்து செல்வத்தில் எதுவெல்லாம் தோற்கடிக்கப்பட்டது, எவை நம்மிடம் மீதம் எஞ்சிருக்கிறது என்பதை அவர்களிடம் கேட்டு எனக்கு சொல் என்று சொல்லி அனுப்பினார். நலனின் அழைப்பை கேட்ட அமைச்சர்கள், இது நமக்கு நற்பேறு என்று சொல்லி மன்னனை அணுகினர். இரண்டாவது முறையும் அந்த குடிமக்களை கண்ட பீமனின் மகளான தமயந்தி நலனிடம் அதை தெரிவித்தாள். ஆனால் மன்னன் நலனோ அவளை மதிக்கவில்லை. தனது வார்த்தைகளை தனது கணவன் கருத்தில் கொள்ளவில்லை என்பதை கண்டு வேதனை அடைந்த தமயந்தி தனது அந்தப்புறத்துக்கு திரும்பினான். அறம் சார்ந்த நலனுக்கு தொடர்ச்சியாக பகட சாதகமாக இல்லை. அவன் அனைத்தையும் இழந்துவிட்டார் என்பதை கேள்விப்பட்டு மீண்டும் தனது பணிப்பெண்ணிடம், ஓ பிரகசேனா, திரும்பவும் மன்னரின் வார்த்தைகளை தேரோட்டியான வஸ்னேயிடம் சுமந்து செல். இப்போது அருகில் வரும் காரியம் மிகவும் தீவிரமானது. தமயந்தின் இவ்வார்த்தைகளை கேட்ட பிரகசேனை நம்பிக்கைக்குரிய பணியாட்களை அனுப்பி காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ற நடத்திய பீமனின் மகளான தமயந்தி அச்சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வஸ்னேயிடம் மென்மையான வார்த்தைகளால, உன்னிடம் மன்னர் எப்படி நடந்து கொள்வார் என்பது உனக்கு தெரியும். அவர் இப்போது சிரமத்தில் இருக்கிறார். ஆகவே அவருக்கு உதவுவதே உனக்கு தகும். புஷ்கரனிடம் மன்னர் எந்த அளவு தோற்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த விளையாட்டின் மீதான தீவிரம் அவருக்கு அதிகரிக்கிறது. புஷ்கரனுக்கு கீழ்ப்படிந்தே பகடை விழுகிறது. பகடை விளையாட்டு மன்னருக்கு சாதகமாக இல்லை என்று காணப்படுகிறது. அந்த விளையாட்டால் ஈர்க்கப்பட்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வார்த்தையை அவர் கேட்பதில்லை. ஏன், எனது வார்த்தைகளை கூட அவர் கேட்பதில்லை. இருப்பினும் அவ்விளையாட்டால் ஈர்க்கப்பட்டு எனது வார்த்தைகளை அவர் கருதி பார்க்கவில்லை எனில் அந்த உயர் ஆன்ம நிஷாதர் பயிற்சொல்லுக்கு உரியவர் இல்லை. ஓ தேரோட்டியே, நான் உனது பாதுகாப்பை நாடுகிறேன். என் கட்டளைப்படி நடப்பையாக. என் மனம் எனக்கு ஐயமூட்டுகிறது. மன்னர் துயரத்தை அடையலாம். ஆகவே அவருக்கு பிடித்தமானவையும் மனோவேகம் கொண்டவையுமான குதிரைகளையும் தேரில் பூட்டி இரட்டையர்களான எனது மகன் இந்திரசேனையும் எனது மகள் இந்திரசேனையையும் அழைத்துக் கொண்டு குண்டினபுரம் செல்வாயாக. எனது உறவினர்களிடம் என் பிள்ளைகளையும் தேரையும் குதிரைகளையும் கொடுத்துவிட்டு நீ அங்கேயே தங்கினாலும் சரிதான், அல்லது வேறு ஏதாவது இடத்திற்கு உனது விருப்பப்படி செல்வதாக இருந்தாலும் சரிதான் என்றால் தமயந்தி. நலனின் தேரோட்டியான வஸ்னேயன் தமயந்தின் வார்த்தைகளை மன்னனின் தலைமை அதிகாரிகளிடம் விவரமாக தெரிவித்தார். அவர்களிடம் ஆலோசித்து அவர்களது ஏற்பையும் பெற்றுக்கொண்டு நலனின் குழந்தைகளை தேரில் அழைத்துக் கொண்டு விதுர்ப்பத்துக்கு புறப்பட்டார். அங்கே பிள்ளைகளையும் சிறந்த தேரையும் குதிரைகளையும் தமயந்தின் உறவினர்களிடம் ஒப்படைத்தார். பிறகு நலனை குறித்து இதயத்தில் வருந்திய அந்த தேரோட்டி தமயந்தின் தந்தையான பீமசேனரிடம் பிரியாவிடை பெற்றுக் கொண்டார். சில காலம் நாடு நாடாக சுற்றி கொண்டிருந்தது. இறுதியில் அயோத்தியா நகரத்தை அடைந்தார். துக்கம் நிறைந்த இதயத்துடன் மன்னன் ருதுபர்ணனின் முன்னிலையில் நின்று ஏகாதிபதிக்கு தேரோட்டியாக பணியில் சேர்ந்தார். தேரோட்டியான வாஸ்னேயன் சென்ற பிறகு நலனிடமிருந்து நாட்டையும் எஞ்சியிருந்த செல்வங்களையும் வென்றான் புஷ்கரன். தனது நாட்டை இழந்த நலனிடம் புஷ்கரன் சிரித்துக் கொண்டே விளையாட்டு தொடரட்டும், ஆனால் இப்போது உன்னிடம் பந்தய பொருள் என்ன இருக்கிறது? தமயந்தி மட்டுமே இருக்கிறார். மற்ற யாவற்றையும் நான் வென்றுவிட்டேன். நல்லது என்று நீ விரும்பினால் தமயந்திய பந்தய பொருளாக இப்போது வைப்பாயாக என்றான். புஷ்கரன் இந்த வார்த்தைகளை கேட்ட அரஞ்சார்ந்த மன்னனான நலன் கோபத்தால் தனது இதயம் வெடித்து விடுவது போல உணர்ந்து ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்தான். மனம் நொந்து புஷ்கரனை பார்த்த பெரும் புகழ் வாய்ந்த அந்த மன்னன் தனது உடலில் இருந்த அனைத்து ஆபரணங்களையும் கழட்டினான். ஒற்றை ஆடையில் உடலை மூடி அனைத்து செல்வங்களையும் துறந்து நண்பர்களின் துயரத்தை பெருக்கும் வகையில அந்த மன்னன் வெளியேறினான். நலன் அப்படி வெளியேறும்போது தமயந்தியும் ஒற்றை ஆடை உடுத்தி கொண்டு அவன் பின்னால் தொடர்ந்து சென்றான். புறநகருக்கு வந்த நலன் அங்கே தனது மனைவியுடன் 3 இரவுகள் தங்கினான். நலன் மீது கவனம் செலுத்தும் எவனோ கொல்லப்படுவான் என்று நகரம் முழுவதும் பிரகடனம் செய்தான் புஷ்கரன். புஷ்கரன் இவ்வார்த்தைகளாலும் நலன் மீது புஷ்கரன் கொண்டிருந்த விரோத மனப்பான்மையை அறிந்ததாலும் குடிமக்கள் யாரும் நலனுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. நலன் விருந்தோம்பலுக்கு தகுந்தவன் என்றாலும் அவனை யாரும் கருதி பார்க்காததால நகரத்துக்கு வெளியே புறநகரில் இருந்து நீரை மட்டும் உண்டு 3 இரவுகளை கழித்தான். பசியால் துன்புற்ற அம்மன்னன் பழங்களையும் கிழங்குகளையும் தேடிச் சென்றான். தமயந்தியும் அவனை பின்தொடர்ந்து சென்றாள். பட்டினியால் துயரடைந்த நலன்
நலன் பல நாட்களுக்கு பிறகு தங்க நிற சிறைகள் படைத்த சில பறவைகளை கண்டான். பிறகு நிசாதர்களின் பலம் வாய்ந்த தலைவனான நலன் தனக்குள்ளேயே இவையே எனது இன்றைய உணவும் செல்வமும் ஆகும் என்று நினைத்து தான் அணிந்திருந்த ஆடையை அவிழ்த்து அதை கொண்டு அந்த பறவைகளை மூடினான். அப்போது அந்த பறவைகள் வானத்தில் இருந்தன. நிர்வாணமாக தரையையும் பார்த்து கொண்டு துயரோடு நின்ற நலனை கண்டு அந்த பறவைகள் சிறுபுத்தி கொண்டவனே, நாங்களே அந்த பகடைக்காய்கள், ஆடைகளுடன் கூட நீ செல்லக்கூடாது என்று விரும்பிய நாங்கள் உனது உடையை எடுத்து செல்லவே இங்கு வந்தோம் என்றன. தான் ஆடையற்றி இருப்பதையும் பகடைகள் தனது ஆடையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டதையும் அறிந்த அறம் சார்ந்த நலன் தமயந்தியிடம், கலங்கமற்றவளே, நான் யாருடைய கோபத்தால் எனது நாட்டை இழந்தேனோ, யாருடைய ஆதிக்கத்தால துயரத்துக்கும் பசிக்கும் ஆளானோ, யாரோ நிதர்சனிடமிருந்து விருந்தோம்பலையும் வாழ்வாதாரத்தையும் நான் பெற முடியவில்லையோ தமயந்தி, அவை பறவைகளின் உருகுண்டு எனது ஆடைகளை கூட கவர்ந்து சென்று விட்டன. இந்த கடும் விபத்துல வீழ்ந்து துயரத்தால் பீடிக்கப்பட்டு உணர்வுகளற்று இருக்கும் நான் உனக்கு தலைவனாகவும் இருக்கிறேன். ஆகையால உனது நன்மைக்காக நான் பேசும் வார்த்தைகளை கேள். இந்த பல சாலைகள், அதாவது அவந்தி மற்றும் தென்னக நாடுகளுக்கு வழிகாட்டுகின்றன. அவந்தி நகரத்தையும் இஷாவன் என்ற மலையையும் தாண்டி செல்கிறது. இதுவே விந்தியம் என்று அழைக்கப்படும் பெருமலையாகும். கடலை நோக்கி ஓடும் இது பிறவிகளின் ஆசிரமங்கள் இருக்கும். இவ்விடத்துல பலதரப்பட்ட கனிகளும் கிழங்குகளும் இருக்கிறது. இந்த சாலை விதர்ப்ப நாட்டுக்கு செல்கிறது. அந்த சாலை கோசல நாட்டுக்கு செல்கிறது. தெற்கே செல்லும் இந்த சாலைக்கு அப்பால தென்னகம், அதாவது தென்னாடு இருக்கிறது என்றார். இப்படி பீமன் மகளான தமயந்தியிடம் பேசிய நலன் மீண்டும் மீண்டும் அவரிடம் இந்த வார்த்தைகளையே பேசிக் கொண்டிருந்தான். அதன் பிறகு துயரத்தால் நிறைந்திருந்த நிஷானிடம் தமயந்தி கண்ணீரால் தடைப்பட்ட குரலுடன் பரிதாபமாக, மன்னா, உமது நோக்கத்தை நினைத்து எனது இதயம் நடுங்குகிறது, எனது அங்கங்கள் யாவும் தளர்கிறது. நீர் உமது நாட்டை இழந்து செல்வங்களையும் இழந்து ஆடையற்று பசியால் தேய்ந்து சிரமப்படும் போது உன்னை இந்த தனிமையான காலத்துல எப்படி விட்டு செல்வேன்? ஆழ்ந்த காலத்துல கலைப்புடனும் பசியால் பீடிக்கப்பட்டோம் உமது பழைய அருள்களை நினைவு கூறும்போது நான் உனது களைப்பை நீங்கி ஆறுதல் அளிப்பேன். ஒவ்வொரு துயருக்கும் மனைவிக்கு இணையான மருந்து வேறில்லை என்று மருத்துவர்கள் சொல்கின்றனர். மன்னா, அந்த உண்மையை தான் நான் உம்மிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றார். தனது இதயராணியான தமயந்தியின் இந்த வார்த்தைகளை கேட்ட நலன், அனைத்தும் நீ சொல்வது போலதான் இருக்கிறது. துயரத்தில் இருக்கும் மனிதனுக்கு மனைவிக்கு இணையான நட்போ மருந்தோ கிடையாதுதான். நான் உன்னை கைவிட முடியவில்லை. ஆகையால உனக்கு ஏன் இந்த அச்சம்? கலங்கமற்ற பெண்ணே, நான் என்னை கைவிட்டாலும் விடுவேனே என்று உன்னை கைவிடேன் என்றார். பிறகு தமயந்தி, பெரும் பலம் வாய்ந்த மன்னா, நீர் என்னை கைவிட நினைக்கவில்லை என்றால் விதர்ப்ப நாட்டுக்கு செல்லும் வழியை எனக்கு ஏன் நீ சுட்டிக்காட்டுகிறீர்? நீர் என்னை கைவிட மாட்டீர் என்பதை நான் அறிவேன் மன்னா. ஆனா தடுமாறும் உமது மனதை கருத்தில் கொண்டே என்னை நீர் கைவிடுவீர் என எண்ணுகிறீர். மனிதர்களில் சிறந்தவரே, நீர் அவ்வழியை மீண்டும் மீண்டும் எனக்கு சுட்டிக்காட்டி எனது துயரத்தை அதிகரிக்கிறீர். எனது உறவினர்களிடம் நான் செல்ல வேண்டும் என்பது உமது நோக்கமாக இருந்தால், அது உமக்கு திருப்தி அளிக்கும் என்றால் நாம் இருவரும் சேர்ந்தே விதர்ப்ப நாட்டிற்கு செல்வோம். அங்கே விதர்ப்ப நாட்டு மன்னனான எனது தந்தை நம்ம மதிப்புடன் வரவேற்பார். நன்னா, அப்படி அவரால் மதிக்கப்படும் நீர் நமது இல்லத்தில் மகிழ்ச்சியாக வாழலாம் என்றார். நலன், நிச்சயமாக உனது தந்தையின் நாடும் என்னுடையது. ஆனால் இப்போது கடைநிலையில் இருக்கும் நான் எக்காரணம் கொண்டும் அங்கு செல்ல மாட்டேன். முன்பொரு காலத்தில் மகிழ்ச்சியுடன் இருந்த நான் உனது இன்பத்தை அதிகரிக்கும் வகையில அங்கிருந்தேன். இப்போதோ துன்பத்துடன் இருக்கும் நான் உன் வருத்தத்தை அதிகரிக்கும்படி அங்கு எப்படி செல்வேன் என்று கேட்டான். தனது மனைவியின் பாதி உடையால தன்னை மறைத்துக் கொண்டிருந்த மன்னன் தமயந்தியிடம் இதையே மீண்டும் மீண்டும் சொல்லி அவளுக்கு ஆறுதல் கூறினான். ஒரே ஆடையை உடுத்தியிருந்த அந்த இருவரும் அங்குமிங்கும் அலைந்து திரிந்து பசி மற்றும் தாகத்தால கலப்படைந்து இறுதியாக பயணிகள் தங்குவதற்கான ஒரு மண்டபத்தை அடைந்தனர். அந்த இடத்திற்கு வந்த நலன் விதர்ப்ப நாட்டு இளவரசியான தன் மனைவி தமயந்தியுடன் வெறுந்தரையில கீழே அமர்ந்தான். தூசி படிந்து அழுக்கடைந்து மெலிதாக இருந்த அந்த ஒரே துணியை அவர்கள் இருவரும் அணிந்திருந்தனர். பெரும் களைப்பில் இருந்த அவன் அந்த தரையிலேயே தமயந்தியுடன் உறங்கிவிட்டான். பெரும் துக்கத்தோடு இருந்தவளும் அனைத்து நற்குறிகளையும் கொண்டவளும் மென்மையானவளுமான தமயந்தி திடீரென ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கி போனார். அப்படி அவள் நலனுடன் உறங்கிக் கொண்டிருந்த போது இதயமும் மனமும் கலக்கமடைந்த நலனால் முன்பு போல அமைதியாக உறங்க முடியவில்லை. நாடு இழந்து நண்பர்களை இழந்து கானகத்தில் துயர் வாழ்வு வாழும் நிலை தனக்கு ஏற்பட்டதை எண்ணி, எனது இந்த செயலால என்ன பயன் ஏற்படும்? அப்படி செய்யப்படவில்லை என்றால் என்ன பயன் ஏற்படும்? போது மரணம்தான் எனக்கு சிறந்ததா, அல்லது நான் எனது மனைவியை கைவிட வேண்டுமா? என்னிடம் உண்மையான அர்ப்பணிப்புடன் இருக்கும் இவள் இந்த பெருந்துன்பத்தை எனக்காகவே அனுபவிக்கிறாள். என்னிடமிருந்து பிரிந்தால் இவள் தனது உறவினர்களிடம் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. என் மீது கொண்ட அர்ப்பணிப்பால என்னுடனேயே இவள் தங்கினாள். இவளை துயர் கவ்வும் என்பதில் ஐயமில்லை. நான் இவளை கைவிட்டாலோ இவளை துயர் கவ்வது ஐயத்திற்குரியது. மறுபுறம் இவள் சில காலம் மகிழ்ச்சியாக இருக்கும் வாய்ப்பு இருக்கும், சாத்தியம் இருக்கிறது. இதையே மீண்டும் மீண்டும் எண்ணி திரும்ப திரும்ப ஆலோசனை செய்து முடிவாக தமயந்தியை கைவிடுவதே சிறந்த வழி என்று தீர்மானித்தான். மேலும் நலன் உயர்ந்த புகழும் நற்பேரும் தனது கணவனான என்னிடம் அர்ப்பணிப்பு கொண்ட இவளுக்கு இவளது சக்தியின் காரணமாக வழியில் யாரும் தீங்கு ஏற்படுத்திவிட முடியாது என்றும் நினைத்தான். இப்படியே தமயந்தியுடன் தங்கியிருந்த போது தீய களியால தாக்குதலுக்குள்ளான அவனது மனம் அவளை கைவிட தீர்மானித்தது.
தனக்கு ஆடையில்லாத இருப்பதையும் அவளுக்கும் ஒரே ஆடையே இருப்பதையும் சிந்தித்து தனக்கு ஒரு பகுதியை அதில் அடைய தமையந்தின் ஆடைய பாதியாக வெட்ட எண்ணம் கொண்டார். அதன் பிறகு நலன் எனது அன்புக்குரியவள் அறியாதவாறு இந்த ஆடையை எப்படி பிரிப்பது என்று எண்ணினார். இப்படி எண்ணிய அரசன் நலன் அந்த மண்டபத்தில் மேலும் கீழுமாக நடந்தான். அந்த மண்டபத்தில் அங்குமிங்குமாக நடந்தபோது ஒரு அழகான வாள் கீழே கிடப்பதை கண்டான். எதிரிகள் ஒடுக்குபவனான அவன் அதை கொண்டு அந்த துணியின் ஒரு பாதியை வெட்டி எடுத்து வாளை வீசியிருந்தான். உணர்வற்று உறையுண்டிருந்த விதர்ப்பனின் மகளை கைவிட்டு அந்த மண்டபத்தில் இருந்து வெளியேறினான். ஆனால் தனது இதயத்திடம் தோல்வியுற்ற மன்னன் நலன் மீண்டும் மண்டபத்துக்குள் திரும்ப வந்து தமையந்திய மீண்டும் கண்டு கண்ணீர் விட்டு அழுதான். அவன், ஐயோ, இதற்கு முன்பு வாயு தேவனாலோ சூரியனாலோ காணப்படாத எனது அன்பானவள் இன்று கேவலமாக வெறுந்தரையில் படுத்து உறங்குகிறாளே, கவனம் சிதறி கிடப்பவள் போல வெட்டப்பட்ட ஆடையுடன் இருக்கும் இந்த பிரகாசமான புன்னகை கொண்ட அழகிய மங்கை வீழ்த்து எழும்போது எவ்வாறு நடந்து கொள்வார்? எனக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கும் பீமனின் இந்த அழகான மகள் என்னை பிரிந்து விலங்குகளும் பாம்புகளும் வசிக்கும் இந்த ஆழ்ந்த கானகத்துல எப்படி பயணம் செய்வாள்? அருள்பட்டவளே தமயந்தி, ஆதித்யர்களும் வசுக்களும் மருதர்களுடன் கூடிய அஸ்வினி இரட்டையர்களும் உன்னை காக்கட்டும். நீ காத்த அறமே உனக்கு சிறந்த பாதுகாவலாக இருக்கும் என்று சொன்னான். பூமியில் ஒப்பற்ற அழகுடைய தனது அன்பான மனைவியை பார்த்து இப்படி சொன்ன நலன் கலியால் அறிவிழந்து அங்கிருந்து செல்ல முற்பட்டான். கலியால் ஒரு பக்கமோ காதலால் ஒரு பக்கமோ இழுக்கப்பட்ட மன்னன் நலன் மீண்டும் மீண்டும் புறப்பட்டு மீண்டும் மண்டபத்துக்கு திரும்பி கொண்டிருந்தான். இழிவை அடைந்த அந்த மன்னனின் இதயம் இரண்டாக பிளந்திருந்தது போல தோன்றியது. ஊஞ்சல் போல அவன் மண்டபத்தை விட்டு வெளியேயும் உள்ளேயும் திரும்பி நடந்தான். நீண்ட நேரம் பரிதாபமாக அழுது கலியால் உணர்விழுந்து வாயடைந்து போன நலன் தூங்கிக் கொண்டிருக்கும் தனது மனைவியை கைவிட்டு அங்கிருந்து சென்றே விட்டான். கலியின் தொடுதலால அறிவிழந்து தனிந்த காட்டில் தனது மனைவியை தனியாக விட்டு தனது நடத்தையை குறித்து எண்ணி துயரத்துடன் சென்று விட்டான். தமையந்தியிடம் காமுற்ற வேடம். இப்படி நலன் சென்ற பிறகு புத்துணர்ச்சி பெற்று விழிப்படைந்த அழகான தமையந்தி அந்த தனிமையான கானகத்துல மரிச்சியுடன் எழுந்தாள். தனது தலைவனான நிசாந்தரனை காணாதால துயரம் வலியும் கொண்டு பயத்தால, தலைவரே, பலம் வாய்ந்த ஏகாதிபதியே, என் கணவரே, என்னை கைவிட்டீரா? இந்த தனிமையான இடம் எனக்கு பயமாக இருக்கிறது. ஓ, நான் கேட்டேன், நான் தொலைந்தே போனேன். சிறப்புமிக்க இளவரசரே, நீர் அறமறிந்து உண்மை பேசுபவர் ஆயிற்று. அப்படி இருக்கும்போது எனக்கு வாக்கு கொடுத்து விட்டு உரையும் கொண்டிருந்த என்ன இக்கானகத்துல கைவிடலாமா? உனக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட உமது மனைவியை நீர் ஏன் இப்படி கைவிட்டீர்? நான் உமக்கு என்ன தீங்கிழைத்தேன்? மற்றவர் அல்லவா உமக்கு தீங்கிழைத்தனர்? மனிதர்களின் மன்னா, லோகபாலர்களின் முன்னிலையில நீ என்னிடம் பேசிய வார்த்தைகளுக்கு நீர் உண்மையாக நடந்து கொள்வதே உமக்கு தகும். மனிதர்களில் அவர்களுக்கென குறிக்கப்பட்ட நேரத்தில் தான் மனிதர்கள் மரணிப்பார்கள் என்பதால் மட்டுமே உம்மால் கைவிடப்பட்ட பிறகும் உமது மனைவி வாழ்கிறாள் போலும். மனிதர்களில் தேவனே, இந்த கேலி போதும். பயங்கர அச்சத்தில் இருக்கிறேன். உம்மை வெளிக்காட்டும். நாம் உன்னை பார்க்க வேண்டும். நான் உன்னை காண்கிறேன். ஓ நிசாதரே, நீ அந்த புதருக்குள் பின்னால் ஒளிந்திருப்பது எனக்கு தெரிகிறது. ஏன் எனக்கு மறுமொழி கூறாமல் இருக்கிறேன்? ஓ பெரும் மன்னா, புலம்பிக் கொண்டிருக்கும் என்ன இந்த அவல் நிலையில் கண்டோம் என்னை அணுகி ஆதல் கூறாமல் இருந்து கொடூரமான செயலை நீர் செய்கிறீர்கள். நான் எனக்காக கவலைப்படவில்லை, எதற்காகவும் கவலைப்படவில்லை. மன்னா, நீர் எப்படி தனிமையில் நாட்களை கடத்துவீர் என்று நான் கவலை கொள்கிறேன். மாலை பொழுதில் பசியாலும் தாகத்தாலும் களைப்பாலும் ஒடுக்கப்பட்டு மரத்துக்கடியில் இருக்கும்போது என்னை காணாமல் இருக்க எப்படி உன்னால் முடியும் என்று உறக்க கதறினார். பெருத்த வேதனையுடனோ எரியும் துயருடனோ இருந்த தமையந்தி துன்பத்துடன் அழுது கொண்டே அங்கும் இங்கும் ஓடினார். அந்த ஆதரவற்ற இளவரசி திடீரென மயங்கி கீழே விழுந்தார். திடீரென அழுது சத்தமாக ஒப்பாரி வைத்தார். கணவனுக்கு தன்னை அர்ப்பணித்திருந்த பீமனின் மகளான தமையந்தி கடும் துயரத்தால் எரிந்து நீண்ட பெருமூச்சுகளை விட்டபடி மயங்கிய நிலையில அழுது, எவன் சாபத்தால் பீடிக்கப்பட்ட நிஷாதர் இந்த துயரத்தை அனுபவிக்கிறாரோ அவன் கலி எங்களை விட அதிக துன்பத்தை தாங்கட்டும். பாவமற்ற இதயம் கொண்ட நலருக்கு இந்த நிலையை கொடுத்த அந்த தீயவன் இதைவிட அதிகமான தீங்குகளை கொண்ட மோசமான நிலையை அடைவான் என்று சபித்தார். அந்த ஒப்பற்ற மன்னனின் பட்டத்து ராணி இப்படியே புலம்பியபடி இறை தேடும் விலங்குகள் வசிக்கும் அந்த காடுகள்ல தனது தலைவனை தேடத் தொடங்கினான். அந்த பீமனின் மகள் அழுது கொண்டே அங்கும் இங்கும் அலைந்து பெண் கடற்புறா போல சத்தமாக அழுது துயரடைந்து தொடர்ச்சியாக இடைவிடாத ஒப்பாரியிட்டபடியே பெரும் உருவம் கொண்ட ஒரு பாம்பின் அருகில் வந்தாள். பசித்திருந்த அந்த பெரும்பாம்பு தனது அருகில் வந்து தனது எல்லைக்குள் இருந்த பீமன் மகளை திடீரென பாய்ந்து பற்றியது. துயரம் நிறைந்து பாம்பின் சுருளுக்குள் மடிந்திருந்த போதும் அவள் தனக்காக அழாமல் அந்த நேசதனுக்காகவே அழுதாள். அவள், ஓ தலைவரே, கைவிடப்பட்ட இந்த வனத்துல யாருடைய பாதுகாப்பும் மற்ற நான் இந்த பாம்பினால் கைப்பற்றப்பட்ட பின்பும் என்னை நோக்கி நீ ஏன் விரைந்து வராமல் இருக்கிறீர்? நீ என்னை கருதி பார்க்கிறீர் என்றால் இது எப்படி சரியாக இருக்கும்? தலைவரே, இந்த கணத்துல இன்று என்னை ஏன் கைவிட்டு சென்றீர்? இந்த நிலையில் இருந்து விடுபட்டு உமது மனம், உணர்வுகள், செல்வங்கள் ஆகியவற்றை நீ திரும்ப பெறும்போது என்னை குறித்து சிந்தித்தால் உமக்கு எப்படி இருக்கும்? நேசாதரே, நீ சோர்வுற்று பசித்து மயங்கி வரும்போது உமக்கு யார் ஆறுதல் கூறுவார் என்று சொன்னாள். அவள் இப்படி அழுது கொண்டிருக்கும் போது
ஆழ்ந்த கானகத்தில் உலகிக் கொண்டிருந்த ஒரு குறிப்பிட்ட வேடன் அவளது புலம்பலை கேட்டு அந்த இடத்திற்கு விரைந்து வந்தான். பாம்பின் சுருளுக்குள் இருந்த அந்த அகன்ற கண் கொண்டவளை கண்டு விரைந்து வந்து தனது கூரிய ஆயுதத்தால அதன் தலையை வெட்டி எறிந்தான். அந்த பாம்பை சாகடித்து தமயந்தியை விடுவித்தான் அந்த வேடன். அவள் உடல் மீது நீத்தளித்து அவளுக்கு உணவு கொடுத்து ஆறுதலும் சொன்னான். அவன் அவளிடம், அழகிய இளமானின் கண்களை கொண்டவளே, யார் நீ? நீ ஏன் இந்த கனகத்துக்கு வந்தாய்? ஓ அழகானவளே, நீ எப்படி இந்த பெருந்துயரத்தில் சிக்கினாய் என்று கேட்டான். இப்படி அந்த மனிதரால அணுகி அழைக்கப்பட்ட தமயந்தி அவனிடம் நடந்தது அனைத்தையும் சொன்னான். அழகிய கலங்கமற்ற அங்கங்களுடன் தேன் போன்ற இனிய பேச்சுடனோ, முழு நிலவை பிரதிபலிக்கும் முகத்துடனோ, உருண்ட இடையுடனோ, பருத்த மார்புடனோ, அரை ஆடையிலும் இருந்த அந்த அழகிய பெண்ணை கண்ட வேடன் ஆசையால பிடிக்கப்பட்டான். காமதேவனால தாக்குண்ட அந்த வேடன் வெற்றி குரலோடு மென்மையான வார்த்தைகளுடனோ அவளிடம் ஆறுதலாக பேசினான். கற்புடைய அழகான தமயந்தியோ அவனை கண்டு அவனது நோக்கத்தை உணர்ந்தோம் சீற்றத்துடன் கூடிய கோபத்தால் நிறைந்தாள். அந்த கோபத்தால அவள் எரிந்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த தீய மனம் படைத்த இழிந்தவன் எரியும் ஆசையால கோபமடைந்து தன் பலத்தை பயன்படுத்தினான். சுடர் விட்டறியும் தாயென இருந்த அவள் வெற்றி கொள்ள முடியாதவளாக இருந்தாள். நாட்டை இழந்து கணவனை இழந்திருந்ததால ஏற்கனவே துயரத்தில் இருந்த தமயந்தி சொல்ல முடியாத அந்த துயரத்தின் போதும் நான் நைசாதரை தவிர வேறு எவரையும் நினைத்தவளில்லை. ஆகையால குறுகிய மனம் கொண்டு இந்த இழிந்தவன் உயிரற்றவனாக விழட்டும் என்று சபித்தாள். அவள் அப்படி சொன்ன உடனேயே அவ்வேடன் நெருப்பால் உட்கொள்ளப்பட்டு உயிரற்று தரையில் விழுந்தான். தாமரை இதழ்களை போன்ற கண்களை கொண்ட தமயந்தி அந்த வேடனை அழித்த பிறகு வெட்டுக்கிளிகளின் கீச்சொலிகளால நிறைந்த அந்த தனிமையான பயங்கர காட்டில் தொடர்ந்து சென்றபடி இருந்தாள். அந்த காடு சிங்கங்களாலும் சிறுத்தைகளாலும் மான்களாலும் புலிகளாலும் எருமைகளாலும் கரடிகளாலும் நிறைந்திருந்தது. அந்த காடு பல வகையான பறவைகளாலும் மறைந்து வாழும் திடர்களாலும் மிலேச்ச குடிகளாலும் அமைக்கப்பட்டிருந்தது. சாலம், மூங்கில், தவம், அரசு, சித்துகம் ஆகிய மரங்கள் அந்த காட்டில் நிறைந்திருந்தது. பறவைகள் இன்னிசை எழுப்பின. எங்கும் அற்புதமான காட்சிகளாக இருந்தன. பல ஆறுகளும் ஏரிகளும் குளங்களும் பல்வகை பறவை மற்றும் விலங்குகளையும் பல வகைப்பட்ட தாதுக்களையும் கொண்ட பல மலைகள் அங்கிருந்தது. நல்ல தேடி சிலையில அக்காட்டில் இவை யாவற்றையும் விதர்ப்ப இளவரசி தமயந்தி கண்டாள். எண்ணற்ற பாம்புகளையும் குட்டிச்சாத்தான்களையும் கடும் முகத்தோட்டம் கொண்ட ராட்சசர்களையும் தடாகங்களையும் குளங்களையும் சிறு குண்டுகளையும் பல பாம்புகளையும் அந்த கானகத்தில் கண்டார். தான் காத்த அறம் கொண்ட புகழ், நற்பேறு, பொறுமை ஆகியவற்றால பாதுகாப்பாக இருந்த தமயந்தி அந்த கானகத்துல தனியாக நலனை தேடிக் கொண்டிருந்தார். பீமனின் அரச மகளான தமயந்தி தனது தலைவனின் பிரிவால மட்டுமே துயருற்று அந்த பயங்கரமான காட்டில் காணப்படும் எதை குறித்தும் அஞ்சாமல் இருந்தார். துயர் நிறைந்த அவள் ஒரு கல்லில் அமர்ந்து கணவனால் ஏற்பட்ட துயரின் காரணமாக தனது உறுப்புகள் அனைத்தும் நடுங்க புலம்பினார். அது கொண்டு தமயந்தி மலையை நோக்கி, இந்த கானகத்துல எங்கே என்னவர் என கூறுகிறார். இப்படி மலைகளில் முதன்மையான மலையிடம் பேசிய தமயந்தி பிறகு வடக்கு நோக்கி சென்றார். இப்படியே 3 பகலும் 3 இரவும் நடந்த தமயந்தி தேவலோக சோலை போன்று இருந்த துறவிகளின் ஒப்பற்ற ஒரு தவசோலை அடைந்தாள். வசிஷ்டர், பிருகு, அத்திரி போன்று கடும் உணவு கட்டுப்பாடு கொண்டவர்களும் மனங்களை முழு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்களும் புனிதமானவர்களுமான துறவிகள் வசித்த ஒரு அழகிய ஆசிரமத்தை கண்டார். அந்த துறவிகளில் சில நீரை மட்டுமே உண்டு வாழ்ந்து கொண்டிருந்தனர். சிலர் காற்றை மட்டுமே உண்டு வாழ்ந்து வந்தனர். சிலர் உதிர்ந்த இலைகளை மட்டுமே உண்டு வாழ்ந்தனர். அத்துறவிகள் அனைவரும் ஆசையை கடந்து மேம்பட்ட அருளை அடைந்து மரப்பட்டையும் மான் தோலையும் ஆடையாக அணிந்து உணர்வுகளை கட்டுப்படுத்தியவர்களாகவும் இருந்தனர். துறவிகள் வசித்த அந்த துறவி இல்லத்தை, அதாவது ஆசிரமத்தை கண்டோம் அங்கே நிறைந்த மான் கூட்டம் மற்றும் குரங்குகளை கண்டோம் தமயந்தி சிறு மகிழ்ச்சி அடைந்தார். பிரகாசத்துடனோ பெருமையுடனோ அந்த துறவில்லத்துக்குள் நுழைந்தார். கடும் தவங்கள் பயந்து முதிர்ந்த அந்த துறவிகளை வணங்கி பணிவுடன் நின்றார். அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த துறவிகள் தமயந்தியுடன் நல்வரவு என்று சொன்னார்கள். பிறகு அந்த துறவிகள் அவளுக்கு உரிய மரியாதை செலுத்தி அமர்ந்து கொள்வாயாக, நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டனர். அதற்கு தமயந்தி, பாவமற்றவர்களை, சிறந்த அருள் பெற்ற துறவிகளை, உங்கள் தவங்களும் வேள்வி நெருப்பும் அரசரங்குகளும் கடமைகளும் நன்றாக நடைபெறுகிறதா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எல்லா விதத்திலும் செழிப்புடனேயே இருக்கிறோம். ஓ குற்றமற்ற அங்கங்கள் கொண்டவளே, நீர் யார் என்பதை, எதை தேடிக் கொண்டிருக்கிற என்பதையும் எங்களுக்கு சொல். உனது அழகான உருவத்தையும் பிரகாசமான காந்தியையும் கண்டு நாங்கள் மலைக்கிறோம். உற்சாகம் கொள்வாயாக. இந்த கானகத்தின் தேவதையா அல்லது இந்த மலையின் தேவதையா என்பதை எங்களுக்கு சொல் என்றனர். தமயந்தி அந்த துறவிகளிடம், ஓ அந்தனர்களே, நான் இந்த கானகத்துக்கோ மலைக்கோ ஓடைக்கோ தேவதை அல்ல. ஓ தவச்சொல்லும் பெற்ற முனிவர்களே, நான் மானிடப்பிறவி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஞானம் உள்ள ஆட்சியாளருமான நலன் என்ற பெயர் கொண்டவரே எனது கணவர். அவர் புஷ்கரனால பகடை விளையாட அழைக்கப்பட்டு செல்வத்தையும் நாட்டையும் இழந்தார். மன்னர்களில் காளையான அவரது மனைவியே நான் என்றும், எனது பெயர் தமயந்தி என்றும், தொலைந்து போன எனது தலைவனை கவலையோடு தேடி வருகிறேன் என்றும் அறிந்து கொள்ளுங்கள். இன்னும் சில பகல் மற்றும் இரவுக்குள் நலனை காணவில்லை என்றால், காணவில்லை எனில் நான் எனது உடலை கைவிட்டு எனக்கான நன்மையை தேடிக்கொள்வேன். அந்த மனிதர் இல்லாத இந்த எனது வாழ்வு எதற்கு தான் பயன்படும்? எனது கணவரின் காரியமாக துன்பத்துடன் நான் வாழ்வது எவ்வாறு என்றார். கதியற்று அந்த கானகத்தில் அழுது கொண்டிருந்த பீமன் மகளான தமயந்தியிடம் அந்த உண்மை பேசும் துறவிகள், அருளப்பட்ட பெண்ணே, ஓ அழகானவளே, வருங்காலம் உனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்பதை எங்கள் தவத்தால நாங்கள் காண்கிறோம். நீ விரைவில் அந்த நைசாதனை காண்பாய். அருளப்பட்ட மகே, உனது
தனது தலைவனான மன்னன் நலன் அனைத்து பாவங்கள் இருந்தும் விடுபட்டு அனைத்து வகையான ரத்தினங்களையும் அணிந்து எதிரிகளை தண்டித்து எதிரிகளின் இதயத்தில் பயங்கரத்தை உணர செய்து நண்பர்களின் இதயங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கி அனைத்து அருளாலும் முடிசூடப்பட்டு அதே நகரத்தை ஆள்வதை நீ காண்பாய் என்றனர். நலனின் அன்புக்குரிய ராணியான அந்த விதர்ப்ப நாட்டு இளவரசியிடம் இப்படி பேசிய அந்த துறவிகள் அவர்களது புனிதமான நெருப்புடனோ ஆசிரமத்துடனோ தமையந்தி பார்த்து கொண்டிருக்கும் போதே மறைந்து போனார்கள். அந்த பெரும் அற்புதத்தை கண்ட மன்னன் வீரசேனன் மருமகளான தமையந்தி ஆச்சரியத்தில் மூழ்கி போனார். அவள் தனக்குத்தானே நான் கண்டது கனவா? என்ன நிகழ்வு இப்போது நடந்தது? அந்த துறவிகள் அனைவரும் எங்கே? அந்த ஆசிரமம் எங்கே? மேலும் புனிதமான நீருடன் காண்பதற்கு இனிய பல வகையான நீர்க்கோழிகளின் ஓய்விடமாக இருந்த அந்த ஆறு எங்கே? பூக்களுடனும் கனிகளுடன் இருந்த அந்த அழகிய மரங்கள் எங்கே என்று நினைத்தாள். அடர்த்தியான கானகத்தின் நடுவே அந்த வணிகர்கள் அந்த பெரும் கவிகளின் தலைவனான சுசி என்ற பெயர் கொண்டவன் தமயந்தியிடம், சொல்லப்பட்டவளே, எனது வார்த்தைகளை கேள். இனிய புன்னகை கொண்டவளே, நான் ஒரு வணிகன். நானே இந்த கவிகளுக்கு தலைவனாக இருக்கிறேன். ஒப்பற்ற மங்கையே, நலன் என்ற பெயர் கொண்ட எந்த மனிதனையும் நான் காணவில்லை. அவள் அந்த வணிகளிடமோ அந்த கூட்டத்தின் தலைவனிடமோ இந்த கவிகள் எங்கு செல்கிறது எனக்கு சொல்வீரா என கேட்டார். அந்த குழுவின் தலைவன், பெரும் மன்னனின் மகளே, சேதி ஆள்பவனே, சேதி ஆள்பவனோ உண்மையை பேசுபவனுமான சுபாகுவின் நகரத்துக்கு இந்த கவிகள் செல்கிறது என்றான். தனது தலைவனை காண அவல்ல அந்த கவிகளிடம் சேர்ந்து முன்னேறினான். இப்படியே பல நாட்கள் சென்றபோது அந்த வணிகர்கள் அந்த பயங்கரமான அடர்த்தியான கானகத்தின் நடுவே தாமரை மனம் கமழும் பெரிய தடாகத்தை கண்டனர். அது புற்கள் நிறைந்ததும் விறகு கனிகள் மற்றும் மலர்கள் நிறைந்ததும் மிக அழகாகவும் காண்பதற்கு மிக இனிமையாகவும் இருந்தது. அதில் பல வகைப்பட்ட நீர்க்கோழிகளும் பறவைகளும் வசித்தது. மொத்தத்தில் அந்த இடம் முழுவதும் இதயத்தை கவர்வதாக இருந்தது. வந்த அந்த கூட்டம் மிகவும் கலைத்திருந்ததால அங்கேயே தங்குவதென முடிவெடுத்தது. அவர்களது தலைவனின் அனுமதியை பெற்று அந்த அழகிய கானகத்தில் ஓய்வெடுத்தனர். அந்த பெரும் கூட்டம் மாலை பொழுதிலும் அங்கேயே தங்கினர். நடுஇரவில் எல்லாம் அடங்கி அமைதி அடைந்த போது களைப்பாக இருந்த அந்த கூட்டத்தினர் அனைவரும் உறங்கினர். அப்போது மதப்பெருக்கால் கலங்கிய ஒரு யானை கூட்டம் அந்த தடாகத்தில் நீர் அருந்து வந்தது. அங்கிருந்த கூட்டத்தையும் அவர்களுக்கு சொந்தமான எண்ணிலடங்காக யானைகளையும் கண்டது. மனிதர்களால் பழக்கப்பட்ட அந்த யானைகளை கண்ட காட்டு யானைகள் சீற்றம் கொண்டு மதம் பெருகி கோபத்தோடும் அவற்றை கொல்லும் நோக்கத்தோடும் நாட்டு யானைகளை நோக்கி விரைந்தது. பயந்த சிகரங்கள் சமவெளியை நோக்கி விரைவது போல விரைந்த அந்த யானைகளின் சக்தி தாங்க முடியாததாக இருந்தது. அந்த தாமரை குளத்தை சுற்றி இருந்த பாதைகள் எல்லாம் அடைத்து கொண்டு கவிகளில் வந்த கூட்டத்தினர் உறங்கிக் கொண்டிருந்தன. விரைந்து வந்த யானைகள் காட்டுப்பாதைகள் அடைக்கப்பட்டிருப்பதை கண்டன. திடீரென அந்த யானைகள் அனைத்தும் தரையில் உணர்விட்டு கிடந்த மனிதர்களை நசுக்க ஆரம்பித்தது. உறக்கத்தால் குருடான அந்த வணிகர்கள் ஓ என்றும் ஐயோ என்றும் கதறியபடி ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்காக பிணங்களையும் புதர்களையும் புகலிடமாக கொண்டனர். தந்தங்களாலும் சில துதிக்கைகளாலும் சில அந்த யானைகளின் கால்களாலும் கொல்லப்பட்டனர். எண்ணிலடங்கா ஒட்டகங்களும் குதிரைகளும் கொல்லப்பட்டது. நடந்து வந்த மனித கூட்டம் பயத்தால் ஓடியதால அவர்களுக்குள்ளேயும் ஒருவரை ஒருவர் மிதித்துக் கொண்டனர். உறக்க கதறி அவர்கள் சிலர் தரையில் விழுந்தனர். சிலர் பயத்தால் மரங்களில் ஏறினர். சிலர் சமமற்ற தரையில் விழுந்தனர். இப்படி யானை கூட்டத்தால தாக்கப்பட்ட அந்த விபத்தால அந்த பெரும் கூட்டம் பெரிய இழப்பை சந்தித்தது. அங்கே இருந்த பயங்கரமான கதறல் 3 உலகங்களையும் அச்சுறுத்தியது. அதோ பார், பெரும் நெருப்பு, காப்பாற்றுங்கள், விரைவாக ஓடுங்கள், ஏன் ஓடுகிறீர்கள்? குவியில் இருந்து ரத்தினங்கள் விழுகிறது, எடுங்கள், இந்த செல்வம் அனைத்தும் அற்பமாய் போகிறது. நான் மறுபடியும் சொல்றேன், எனது வார்த்தைகளை நினைத்துப்பார். இப்படிப்பட்ட கூக்குரலுடன் அவர்கள் பயத்தில் ஓடிக்கொண்டிருந்தனர். தமயந்தி பயத்துடனோ துயரத்தோடோ விழித்து அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த உயிரிழப்புகளை கண்டார். எதிர்பாராமல் நடைபெற்றதும் உலகங்களின் சித்த தூண்டுவதுமான அந்த படுகொலைகளை கண்டு தாமரை இதழ் கண்களை கொண்ட தமயந்தி பயத்தால் கடுமையடைந்து கிட்டத்தட்ட மூச்சை நிறுத்தியபடி விழித்தாள். அந்த கூட்டத்தில் அடிபடாமல் தப்பியவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து தங்களுக்குள், இந்த நிலைமை நமக்கு ஏற்பட நாம் என்ன செய்தோம்? நிச்சயமாக நாம் சிறப்புமிக்க மணிப்பத்திரங்களை வணங்க தவறிவிட்டோம். அதே போல மேன்மையான அருள் நிறைந்த அதாவது குபேரனையும் வணங்கவில்லை. அந்த தெய்வங்களை வணங்காததால தான் நமக்கு இந்த பேரிடு ஏற்பட்டது. நாம் அவர்களுக்கு தக்க மரியாதை வழங்கவில்லை. ஒருவேளை நாம் சில பறவைகளை கண்டோமே, அதனால இது நிகழ்ந்ததா? நமக்கு நட்சத்திர பலன் நன்மையா இல்லை, வேறு எந்த காரணத்தால நமக்கு இந்த பேரிடு சம்பவித்தது என்று கேட்டுக்கொண்டனர். செல்வங்களையும் உறவினர்களையும் இழந்த வேறு சிலர், நம் கூட ஒருவள் வந்தாலே பைத்தியக்காரி, அவள் மானிட பிறவை போலவே தெரியவில்லை, அவள் வித்தியாசமாக இருந்தாள், அவளின் காரணமாகவே இந்த பயங்கர மாயை நடந்துள்ளது, இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டதாக இருக்கும், அவள் நிச்சயமாக ராட்சசியோ யாச்சச பெண்ணோ அல்லது பிசாசாக இருக்க வேண்டும், இந்த தீமைகள் அனைத்தும் அவள் வேலைதான், இதில் சந்தேகம் என்ன? வணிகர்களை அழித்தவளோ எண்ணிலடங்கா துயரங்களை கொடுத்தவளுமான அந்த தீயவளை மறுபடியும் கண்டா நமக்கு தீங்கு செய்த அவளை கற்காலும் உறுதியாலும் அடித்துக் கொள்ள வேண்டும் என்றனர். அந்த வணிகர்களின் பயங்கர வார்த்தைகளை கேட்ட தமயந்தி பயத்தாலும் வெக்கத்தாலும் இதன் காரணமா நமக்கு தீமை வருமோ என்று எண்ணி காட்டுக்குள் ஓடினாள். தன்னைத்தானே நீந்தி கொண்ட அவள், ஐயோ, கடவுள் என்னிடம் கொண்டுள்ள கோபம் அதிகமாகவும் கடுமையாகவும் இருக்கிறது, எனது வழியில அமைதி ஏற்படவில்லையே, எந்த தீய செயலால இந்த நிகழ்ச்சி நடந்தது? நினைவாலோ சொல்லாலோ நான் யாருக்கும் சிறு தீமை கூட செய்ததாக கூட எனக்கு நினைவில்லையே. எனது எந்த செயலால இந்த சம்பவம் நடந்தது? நிச்சயமாக முற்பிறவியில் நான் செய்த பெரும்பாவங்களுக்காகவே இந்த பேரிடரை
நான் மூழ்கியுள்ளேன். தமயந்தி இப்படி புலம்பத் தொடங்கினார். ஐயோ, என்ன திச்சையில நான் நிகழ்த்தி விட்டேன். இந்த தனிமையான கானகத்துல நான் பெற்ற மனிதர்கள் கூட்டம் யானை கூட்டத்தால் ஆகிவிட்டது. இது எனது துரதிருஷ்டத்தின் தொடர்ச்சியாகவே நடைபெற்றுள்ளது. சந்தேகமற நீண்ட காலத்துக்கு நான் இந்த பேரிடரை தாங்கிக் கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது. காலம் வராமல் எந்த மனிதனும் இறக்க மாட்டான் என்ற பெரியோரின் சொற்களை நான் கேட்டிருக்கிறேன். அதனால்தான் துக்கத்தில் இருக்கும் நான் இப்போது யானை கூட்டத்திடம் மிதிப்பட்டு கொள்ளாமல் இருக்கிறேன். மனிதர்களுக்கு நேர் எதுவும் விதியால் கிடைப்பதின்றி வேறு எதுவுமின்றி எனது குழந்தை பருவத்தில் இருந்தே நான் நினைவாலோ வார்த்தைகளாலோ செயலாலோ எந்த பாவமும் செய்யாதிருக்கையில் இந்த பேடு எனக்கு எவ்வாறு நினைந்தது? இப்படி அழுது கொண்டிருந்த தமயந்தி அந்த படுகொலையிலும் நிறம் மங்கினார். பிறகு அங்கிருந்து விரைவாக வெளியேறி தமயந்தி செய்திகள் மன்னனான உண்மை பேசும் சுவாகவையும் பெரும்பலம் பொருந்திய நகரத்துக்கு மாலை நேரத்தில் வந்து சென்றாள். அவள் அந்த அற்புதமான நகரத்துக்குள் அரை ஆடையோடு நுழைந்தாள். அப்படி அவள் பயத்தில் மூழ்கி மெலிந்து துயரமுற்று கூந்தல் கலைந்து உடலெல்லாம் மண்புழுதியோடு ஒரு பைத்தியக்காரியை போல செல்வதை அங்கிருந்த குடிமக்கள் கண்டனர். அப்படி அவள் சேதி மன்னனின் நகரத்துக்குள் நுழைந்த போது அந்நகரத்தின் சிறுவர்கள் ஆர்வ மிகுதியால அவளை பின்தொடர்ந்தனர். சிறுவர்களால் சூழப்பட்ட அவள் சேதி நாட்டு மன்னன் சுவாகுவின் அரண்மனை முன்பு வந்தாள். அந்த மாளிகையின் மேல்தளத்தில் இருந்த மன்னனின் தாய் கூட்டத்தால் சூழப்பட்ட அவளை கண்டாள். அவள் தனது செவிலியிடம் போய் அந்த பெண்ணை என் முன்னால் கொண்டு வா. கதியற்ற அவள் இந்த கூட்டத்தால் எரிச்சல் அடைந்திருக்கிறாள். துயரத்தில் இருக்கும் அவள் உதவி நாடி நிற்கிறாள். அவளது அழகு எனது இல்லத்தை பிரகாசிக்க வைப்பதை நான் காண்கிறேன். பைத்தியக்காரியை போல இருந்தாலும் அந்த அழகானவள் அகண்ட கண்களுடன் லட்சுமியை போல இருக்கிறாள். இப்படி கட்டளையிடப்பட்ட அந்த செவிலி வெளியே சென்று அந்த கூட்டத்தை விரட்டி கூட்டி வந்த செவிலி ஆச்சரியத்துடன் அவளிடம், இப்படிப்பட்ட துயர நிலையில இருந்தாலும் நீ அழகான உருவை கொண்டிருக்கிறாய். நீ மேகத்திற்கு மத்தியில இருக்கும் மின்னலை போல விழுகிறாய். நீ யார் என்பதையும் யாருடையவள் என்பதையும் என்னிடம் சொல். அழகை பெற்றவளே, உனது அழகு மானிட பிறவியை சார்ந்ததாக இல்லையே. ஆதரவற்று இருந்தாலும் இந்த மனிதர்களின் சீற்றத்திற்கு முன்னால் அசந்து கொடுப்பவளாக தெரியவில்லை என்று கேட்டாள். செவிலியின் இந்த வார்த்தைகளை கேட்ட பீமனின் மகள் தமயந்தி, நான் எனது கணவருக்கு என்னை அர்ப்பணித்திருக்கும் மனித குலத்தை சார்ந்த ஒரு பெண் என்பதை அறிந்து கொள். நான் நல்ல பரம்பரையில் பிறந்த பணிப்பெண். நான் விரும்பிய இடத்துல கனிகளையும் கிழங்குகளையும் உண்டு தனியாக வாழ்ந்து மாலைப்பொழுது ஏற்படும் பொழுது அங்கே தங்குகிறேன். எனது கணவர் எண்ணற்ற அறங்களை கொண்டு எப்பொழுதும் தன்னை எனக்கு அர்ப்பணித்தவர் ஆவார். நானும் எனது பங்குக்கு அவருடன் ஆழ்ந்த பிடிப்புடன் அவரை நிழலென பின்தொடர்ந்தேன். தீவிரமாக பகடையில் ஈடுபடும் சூழ்நிலை அவருக்கு அமைந்தது. பகடையில் தோல்வியுற்று அவர் கானகத்துக்கு வந்தார். நானும் எனது கணவருடன் சேர்ந்து துயரத்துடன் ஒற்றை ஆடையுடன் பைத்தியக்காரியை போல கானகத்திற்கு வந்தேன். ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ காரணத்திற்காக அந்த வீரர் பசியாலும் தாகத்தாலும் துன்பப்பட்டு தனது ஒரே ஆடையையும் இழந்தார். ஆடை இழந்து உணர்வையும் இழந்து பைத்தியக்காரர் போல இருந்த அவரை நானும் எனது ஒற்றை ஆடையோடு பின்தொடர்ந்தேன். அவரை தொடர்ந்த நான் அவருடன் சேர்ந்து பல இரவுகள் தூங்காமல் இருந்தேன். இப்படி பல நாட்கள் கடந்தது. ஒரு நாள் நான் தூங்கிக் கொண்டிருந்த போது எனது ஒற்றை ஆடையில பாதையை வெட்டி எடுத்துக்கொண்டு எந்த தவறும் செய்யாத என்ன அவர் கைவிட்டு சென்று விட்டார். தாமரை நேரம் கொண்ட எனது கணவரை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். எனது இதயத்துக்கு சொந்தக்காரரும் தேவர்களை போன்றவருமான எனது அன்பு கணவரை எனது கண்கள் இன்னும் காணவில்லை. அதனால் நான் இரவையும் பகலையும் துக்கத்தில் கழிக்கிறேன் என்றாள். கண்ணீர் நிறைந்த கண்களுடனும் துயரத்தால் தடைப்பட்ட குரலோடு இப்படி புலம்பிக் கொண்டிருந்த பீமனின் மகான தமயந்தியிடம், மன்னனின் தாய், அருளப்பட்ட மங்கே, நீ என்னுடனேயே வசித்து வா. நான் உன்னிடம் மிகவும் திருப்தி கொண்டிருக்கிறேன். அழகான மங்கே, எனது ஆட்கள் உனது கணவனை தேடுவார்கள், அல்லது அவனே கூட அலைந்து திரிந்து தானாக இங்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அழகான மங்கே, இங்கேயே தங்கினால் தொலைந்து போன உனது தலைவனை மீட்கலாம் என்றார். மன்னனின் தாயால சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை கேட்ட தமயந்தி, வீரர்களின் அன்னையே, சில நிபந்தனைகளின் பேர்ல நான் உன்னுடன் தங்குவேன். ஆம், எஞ்சிய உணவை நான் உண்ண மாட்டேன். யாருடைய காலையும் நான் கழுவ மாட்டேன். எந்த ஆடவருடனும் நான் பேச மாட்டேன். யாரேனும் என்னை மனைவியாக்கிக் கொள்ளவோ வெப்பாட்டியாக்கிக் கொள்ளவோ நாடினால் அவன் உன் கரங்களால தண்டனை பெற வேண்டும். அதன் பிறகு அவன் மீண்டும் மீண்டும் வேண்டினால் அந்த தீயவனுக்கு மரண தண்டனை அளிக்கப்பட வேண்டும். இதுவே நான் செய்திருக்கும் சபதமாகும். நான் எனது கணவரை வெளியே தேடுவதற்காக அந்தணர்களின் ஆலோசனையை கேட்க உத்தேசித்துள்ளேன். இவை அனைத்தையும் உம்மால் செய்ய முடியும் என்றால் நான் நிச்சயம் உம்முடன் வாழ்வேன். இல்லாவிட்டால் நான் உம்முடன் வசிப்பதற்கான வழியை நான் காணவில்லை என்றார். அதற்கு அந்த மன்னன் அண்ணன் மகிழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு, இவை அனைத்தையும் நான் செய்வேன். இந்த சபதத்தை மேற்கொண்டிருப்பது உனக்கு நன்மையே என்றார். தமயந்தியிடம் இப்படி பேசி அந்த மன்னனின் அண்ணன் சுயநந்த என்று அழைக்கப்பட்ட தனது மகளிடம், சுயநந்தா, தேவதை போன்று இருக்கும் இந்த மங்கையை உனது பணிப்பெண்ணாக ஏற்றுக்கொள்வாயாக. இவளோ உனது வயதை உடையலாக இருப்பதால இவள் உனது தோழியாக இருக்கட்டும். இவளுடன் சேர்ந்து கவலையற்று மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருப்பாயாக. சுயநந்தையும் மகிழ்ச்சியாக தமயந்தியை ஏற்று தனது தோழியருடன் சேர்ந்து தனது அறைக்கு இட்டுச் சென்றார். அங்கே மரியாதையுடன் நடத்தப்பட்ட தமயந்தி மிகவும் திருப்தி அடைந்து துயரை விட்டு தொடர்ச்சியாக அங்கு வசிக்க ஆரம்பித்தாள். அங்கே அவளின் விருப்பம் அனைத்தும் முறையாக செய்து கொடுக்கப்பட்டது. தமயந்தியை கைவிட்டு சென்ற நலன் அந்த அடர்ந்த காட்டில் பொங்கி எழும்
காட்டுத்தீயை கண்டான். அந்த காட்டுத்தீக்கு மத்தியில இருந்து ஏதோ ஒரு உயிரினம், நீ நீதிமான நலனே இங்கே வா என்று திரும்ப திரும்ப கதர்மொழியை கேட்டான். அதற்கு மறுமொழியாக அஞ்ச வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே அந்த நெருப்புக்கு மத்தியில நுழைந்தபோது அங்கே ஒரு பெரும் நாகம் சுருண்டு படுத்திருப்பதை கண்டான். அந்த நாகமோ தனது கரங்களை கூப்பி நடுங்கிக் கொண்டே நலனிடம், மன்னா, நான் கார்கோடகன் என்ற பெயர் கொண்ட பாம்பு. நான் உயர்ந்த தவத்தகுதியை நாரத பெருமுனிவரை ஏமாற்றினேன். அதனால கோபத்துல அவர் என்னை தவித்து விட்டார். மனிதர்களின் மன்னா, அவர் என்ன நலன் வந்து உன்னை எடுக்கும் வரை இங்கேயே அசையாதிருப்பாய். அவன் உன்னை வேறு இடத்திற்கு எடுத்து செல்வான். அதன் பிறகு நீ இந்த சாபத்திலிருந்து விடுபடுவாய் என்றார். அதன் காரணமாகவே நான் ஒரு அடியை எடுத்து வைக்க முடியாதவனாக இருக்கிறேன். உன் காரியமாக உனக்கு நன்மையானதை நான் சொல்வேன். என்னை காப்பாற்றுவதே உனக்கு தகும். நான் உனது நண்பனாக இருப்பேன். எனக்கு சமமான எந்த பாம்பும் கிடையாது. நான் உனது கைகளில் பாரமில்லாதவாறு இருப்பேன். என்னை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து வேகமாக செல்வாயாக என்றான் கார்கோடகன். இதை சொன்ன அந்த பாம்புகளின் இளவரசன் கார்கோடகன் கட்டை விரல் அளவு சிறியவன் ஆனான். அதனை தனது கைகளில் எடுத்துக்கொண்ட நலன் நெருப்பில்லாத இடத்துக்கு சென்றான். நெருப்பில்லாத திறந்த வெளிக்கு வந்ததும் நின்று அந்த பாம்பை கீழே விட எண்ணினான் நலன். அப்போது கார்கோடகன், நிஷாதர்களின் மன்னா, உனது பாத எட்டுகளை எண்ணிக்கொண்டே இன்னும் முன்னேறு. அதே வேளையில் நான் உனக்கு ஒரு நல்லதை செய்கிறேன் என்றான். நலன் தனது எட்டுகளை எண்ணினான். 10வது எட்டு எடுத்து வைக்கும் போது அந்த கார்கோடகன் அவனை கடித்தான். அப்படி கடிப்பட்டதும் அவனது உருவம் விரைவாக மாற்றம் கொண்டது. தனது உருவம் மாறுவதைக் கண்ட நலன் ஆச்சரியமடைந்தான். அந்த பாம்பு சொந்த உருவத்தை அடைவதையும் அந்த மன்னன் கண்டான். அந்த கார்கோடகன் என்ற பாம்பு நலனுக்கு ஆறுதல் சொல்லும் வகையில, மக்கள் உன்னை அடையாளம் காணாதவாறு நான் உனது அழகை இழக்க செய்திருக்கிறேன். நலனே, யாரால் வஞ்சிக்கப்பட்டு இந்த துயரத்தை நீ அடைந்தாயோ அவன், அதாவது கலி, எனது விஷத்தால் சித்திரவதை செய்யப்பட்டு உன்னுள் வசித்திருப்பான். அவன் உன்னை விட்டு போகாதவரை உனது உடல்ல இருந்து உனது அங்கங்கள் அனைத்திலும் இருக்கும் எனது விஷத்தால வலியை உணர்வான். மனிதர்களின் ஆட்சியாளனே, நீ அப்பாவியாக இருந்தாலும் தீமைக்கு தகுதி இல்லாதவனாக இருந்தோம் உன் மேலுள்ள கோபத்தாலும் வெறுப்பாலும் உன்னை வஞ்சித்தவனிடம் கலியிடமிருந்து நான் உன்னை காத்திருக்கிறேன். ஓ மன்னா, எனது அருளால இனி நீ எந்த மிருகங்களின் அல்லது எதிரிகளின் கோரைப்பொருட்களுக்கும் வேதங்களை அறிந்த அந்தணர்களுக்கும் அஞ்சவே தேவையில்லை. ஏகாதிபதி, எனது விஷத்தாலும் நீ வலியை உணர மாட்டாய். மன்னர்களில் முதன்மையானவனே, மேலும் நீ எப்போதும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூடுபவனாக இருப்பாய். இளவரசனே, இந்த நாளே நீ காண்பதற்கினிய நகரமான அயோத்திக்கு சென்று ரிதுபர்ணன் முன்பு நின்று நான் ஒரு தேரோட்டி எனது பெயர் வாகுனன் என்று சொல்லுவாயாக. குதிரைகளை குறித்த உனது ஞானத்திற்காக அந்த மன்னன் ரிதுபர்ணன் உனக்கு பகடையில் இடம் கொடுப்பான். இக்ஷுவாகு குலத்தில் பிறந்து செழிப்புடன் இருக்கும் அவன் உனக்கு நண்பன் ஆவான். நீ பகடையில நிபுணனான பிறகு செழிப்பை அடைவாய். நீ உனது மனைவியையும் குழந்தைகளையும் உனது நாட்டையும் அடைவாய். இதையெல்லாம் உனக்கு உண்மையாகவே சொல்கிறேன். ஆகையால உனது மனம் கவலைக்குள்ளாத இருக்கட்டும். பிறகு அந்த கார்கோடகன் மறைந்ததும் நிஷாதர்களின் ஆட்சியாளரான நலன் அன்றிலிருந்து 10ஆம் நாளில் ரிதுபர்ணனின் நகரத்துக்குள், அதாவது அயோத்திக்குள் நுழைந்தான். பிறகு நலன் அந்நாட்டு மன்னன் ரிதுபர்ணனை அணுகி, எனது பெயர் பாகுனன். இந்த உலகத்தில் குதிரைகளை நிர்வகிப்பதில் எனக்கு இணை யாரும் இல்லை. அனைத்து காரியங்களிலும் நிபுணத்துவம் பெற்ற என்னிடம் கடினமான விஷயங்கள் குறித்து ஆலோசனைகளையும் பெறலாம். சமையற்கலையிலும் நான் அனைவரையும் விஞ்சியிருக்கிறேன். கடினமான அனைத்து சாதனைகளிலும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கலைகளிலும் வெற்றியடைய நான் முயல்கிறேன். ரிதுபர்ணனை என்ன நீ ஆதரிக்கலாமே என்று கேட்டான் நலன். ரிதுபர்ணன், ஓ பாகுகா, என்னுடன் வசிப்பாயாக. உனக்கு நன்மை ஏற்படட்டும். நீ சொன்ன அனைத்தையும் நீ செய்வாய். குறிப்பாக எனக்கு எப்போதும் விரைவாக பயணம் செய்வதில் விருப்பம் உண்டு. எனது குதிரைகள் விரைவாக செல்ல தக்க நடவடிக்கை எடுப்பாயாக. அதாவது லாயங்களின் கண்காணிப்பாளராக நியமிக்கிறேன். நான் உனக்கு 10,000 பொன்னை ஊதியமாக கொடுப்பேன். வஸ்னேயன், ஜீவலேயன் ஆகிய இருவரும் எப்போதும் உன் கட்டளைப்படியே நடப்பாங்க. அவர்களுடன் சேர்ந்து நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய். ஆகையால பாகுகா, நீ என்னிடமே வசித்துக்கொள் என்று மறுமொழி கூறினான் அயோத்தி மன்னன் ரிதுபர்ணன். இப்படி மன்னனால சொல்லப்பட்ட நலன் வாசனையையும் ஜீவலனையும் துணையாக கொண்டு மரியாதையுடன் நடத்தப்பட்டு ரிதுபர்ணனின் நகரமான அயோத்தியிலேயே வசிக்க ஆரம்பித்தான். அந்த மன்னன் நலன் அங்கேயே வசித்துக் கொண்டு விதர்ப்பத்தின் இளவரசியான தமயந்தியை நினைவு கொண்டு எல்லா மாலை நேரங்களிலும் பின்வரும் ஸ்லோகத்தை உரைத்தான். அதாவது, கதியற்று பசி மற்றும் தாகத்தால் பீடிக்கப்பட்டு களைத்து போய் அந்த இருந்தவனை, அதாவது என்னை நினைத்து எங்கு படுத்திருக்கிறாளோ, போது யாருக்கு பணி செய்ய காத்திருக்கிறாளோ என்ற பொருள் கொண்ட ஸ்லோகத்தை சொல்வான். ஒரு முறை இரவில் அவன் அந்த ஸ்லோகத்தை இப்படி சொல்லிக் கொண்டிருந்த போது, ஜீவலன், பாகுகா, நீ தினமும் யாருக்காக புலம்புறாய்? நான் அதை கேட்க ஆவலாக இருக்கிறேன். நீ யாருக்காக புலம்புறாயோ அவள் யாருடைய மனைவி என்று கேட்டான். இப்படி கேட்கப்பட்டதும் மன்னன் நலன், புத்தியற்ற குறிப்பிட்ட ஒருவனுக்கு அனைவராலும் நன்கு அறியப்பட்ட ஒரு மனைவி இருந்தார். அந்த இழிந்தவன் தனது சத்தியங்களை பொய்யாக்கினான். ஏதோ காரணத்துக்காக அந்த தீய மனிதன் அவளிடமிருந்து பிரிந்தான். அவளிடமிருந்து பிரிந்த பிறகு அந்த இழிந்தவன் ஊரெல்லாம் சுற்றி துரத்துடனும் துன்பத்தில் எரிந்தும் இரவும் பகலும் ஓயாதிருந்தான். இரவில் அவளை குறித்து அவன் நினைத்து இந்த ஸ்லோகத்தை பாடுகிறான். துயரங்களுக்கு தகுதியில்லாத அவன் உலகம் முழுவதும் சுற்றி கடைசியாக ஒரு புகலிடத்தை அடைந்து தனது நாட்களை கடத்தி தனது மனைவியை நினைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த மனிதனுக்கு பேடு சம்பவித்த போது அவனது மனைவி அவனுடன் காட்டுக்குள் தொடர்ந்து வந்தாள். அற்ப அறம் கொண்ட அவனால கைவிடப்பட்ட அவளது உயிர் கூட ஆபத்தில் இருக்கிறது. பாதைகளை பற்றிய ஞானம் இல்லாமல்
தாங்க முடியாத துன்பத்தோடு பசியாலும் தாகத்தாலும் கலப்படைந்து தனிமையில் இருக்கும் ஒரு பெண்ணால தனது உயிரை காத்துக்கொள்ள முடியாது. உன் நண்பா, அதிர்ஷ்டமற்ற புத்தியற்ற அவனால இறை தேடும் விலங்குகள் நிறைந்த பயங்கரமான கானகத்துல அவள் கைவிடப்பட்டாள் என்றான் நலன். இப்படி தமயந்திய நினைவு கூர்ந்த நலன் யாரும் அறியாதவாறு ஏகாதிபதியான ரிதுபர்ணனின் வசிப்பிடத்தில் தொடர்ந்து வசித்தான். நலனுடைய நாடு திருடப்பட்டு அவன் தனது மனைவியுடன் காணாமல் போன பிறகு பீமன் நலனை காண விரும்பி அவனை தேட அந்தணர்களை அனுப்பி வைத்தான். அவர்களுக்கு பெரும் செல்வத்தை கொடுத்த பீமன் அவர்களிடம் நலனையும் எனது மகள் தமயந்தியையும் தேடுங்கள், நிஷாதர்களின் ஆட்சியாளனான நலன் எங்கிருக்கிறான் என்பதை உறுதி செய்து அவனுடன் சேர்ந்து எனது மகளையும் இங்கே அழைத்து வாருங்கள். இப்பணியை யார் நிறைவேற்றுகிறாரோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள், 1000 பசுக்களை, வயல்வெளியையும் நகரத்தை போன்ற ஒரு கிராமத்தையும் என்னிடமிருந்து பெறுவார்கள். நலனையும் தமயந்தியையும் இங்கே கொண்டு வருவதில் தோல்வியிட்டாலும் அவர்களை பற்றிய செய்தியாவது கொண்டு வருபவர்களும் என்னிடமிருந்து 1000 பசுக்களை பெறுவார்கள் என்று அறிவித்தான் பீமன். இப்படி சொல்லப்பட்டதும் அந்த அந்தணர்கள் மகிழ்ச்சியுடன் நலனையும் அவனது மனைவியையும் தேடி எல்லா புறங்களிலும் வாகனங்களில் தேட சென்றனர். ஆனால் நலனையோ அவனது மனைவியோ அவர்கள் எங்கும் காணவில்லை. கடைசியாக சுதேவன் என்ற அந்தணன் சேதி நாட்டின் அழகான நகரத்துக்கு வந்தபோது அந்த நாட்டு மன்னன் தெய்வங்களை வழிபடும் நேரத்தில் சுனந்தையுடன் அமர்ந்திருந்த தமயந்திய அந்த அரண்மனையில் கண்டான். புகை சுருள்களால் மூடப்பட்ட நெருப்போன்று பிரகாசித்த அவளது ஒப்பற்ற அழகு லேசாக கண்டடையக்கூடியதாக இருந்தது. அழுக்கடைந்து அகர்ந்த கண்களுடைய அந்த மங்கையை கண்டதும் பல காரணங்களால அது தமயந்திதான் என்ற முடிவுக்கு வந்தான் அந்த அந்தணன் சுதேவன். பிறகு சுதேவன், நான் முன்பு கண்டதை போலவே இந்த மங்கை இப்போது இருக்கிறார். 3 உலகங்களின் கண்களுக்கும் இனிய லட்சுமி போன்றிருக்கும் இந்த அழகானவள் மீது எனது கண்கள் பட்டதால நான் அருளப்பட்டவனே. இப்படி பல்வேறு சூழ்நிலைகளையும் நினைத்து பார்த்த சுதேவன் தமயந்தியை அணுகி, ஓ விதர்ப்ப இளவரசி தமயந்தியே, நான் சுதேவன், உனது தமையனின் அன்பு நண்பன். நான் மன்னன் பீமரின் விருப்பத்தின் பேர்ல உன்னை தேடியே இங்கு வந்திருக்கிறேன். உனது தந்தை, தாய் மற்றும் உனது சகோதரர்கள் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். நீண்ட ஆயுள் அருளப்பட்ட உனது மகனும் மகளும் அமைதியாக வாழ்கிறார்கள். உனது உறவினர்கள் உயிரோடு இருந்தாலும் உன்னை நினைத்து இறந்தவர்கள் போலவே இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான அந்தணர்கள் உன்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். சுதேவனை அடையாளம் கண்டு கொண்ட தமயந்தி தனது உறவினர்கள் மற்றும் அவளது இரத்த சம்பந்தமுடைய அனைவரின் நிலைமையும் ஒருவர் பின் ஒருவராக அவனிடம் விசாரித்தார். பிறகு துயரத்தால் பீடிக்கப்பட்ட விதர்ப்ப இளவரசி தனது தமையனின் நண்பனும் சுதேவனை எதிர்பாராம கண்டதால துக்கத்தால் மிகவும் அழுதார். தமயந்தி அழுவதையும் சுதேவனிடம் தனிமையில் பேசுவதையும் கண்ட சுனந்தை துன்பம் கொண்டு அரசு தாயிடம் சென்று ஒரு அந்தணன் முன்னிலையில கடுமையாக அழுகிறாள். நீ விரும்பினால் உன்னை திருப்திப்படுத்திக் கொள், வேண்டுமானால் நீயே வந்து பார் என்றாள். இதன் பேர்ல சேதி நாட்டு மன்னனின் தாய் அரண்மனையின் அந்தப்புறத்திலிருந்து வெளியே வந்து தமயந்தியையும் அந்த அந்தணனும் இருந்த இடத்திற்கு வந்தாள். பிறகு சுதேவனை அழைத்து அவனிடம், இந்த அழகானவள் யாருடைய மனைவி? இவள் யாருடைய மகள்? தனது உறவினர்களையும் கணவனையும் எப்படி இழந்தால்? இந்த துன்பத்தில் வீழ்ந்திருக்கும் இந்த மங்கையை காண நீ எப்படி வந்தாய்? இவை அனைத்தையும் நான் உன்னிடம் விவரமாக கேட்க விரும்புகிறேன். தெய்வீக அழகு கொண்ட இந்த மங்கையை குறித்து நான் உன்னிடம் கேட்க அனைத்திற்கும் உண்மையை சொல்வாயாக என்றார். சுதேவன் வசதியாக அமர்ந்தான். பிறகு தமயந்தின் உண்மையான வரலாற்றை சொல்ல ஆரம்பித்தான். சுதேவன் சொன்னான், பீமன் என்ற பெயர்ல விதர்ப்ப நாட்டை ஒரு அறம் சார்ந்த மன்னன் ஆள்கிறான். இந்த அருளப்பட்ட மங்கை அவரது மகளாவார். இவள் தமயந்தி என்ற பெயரால பறந்து அறியப்படுகிறார். வீரசேனன் மகனும் நிஷாந்தர்களை ஆளும் மன்னனுமான ஒருவன் நலன் என்ற பெயர்ல இருக்கிறான். இந்த அருளப்பட்ட மங்கை தமயந்தி ஞானமும் நீதி கொண்ட நலனின் மனைவி ஆவார். தனது தம்பி புஷ்கரனால பகடையில வீழ்த்தப்பட்டு நாட்டை இழந்த அந்த மன்னன் நலன் தமயந்தியுடன் சேர்ந்து யாரும் அறியாமல் நாட்டை விட்டு சென்று விட்டான். நாங்கள் தமயந்தியை இந்த உலகம் முழுவதும் தேடிக்கொண்டிருக்கிறோம். கடைசியாக இந்த பெண் உமது மகனின் இல்லத்துல என்னால் கண்டுபிடிக்கப்பட்டார். தமயந்தியின் அழகை வெஞ்ச இந்த உலகில் வேறு எந்த பெண்ணும் கிடையாது. எப்போதும் இளமையுடன் இருக்கும் இந்த மங்கையின் புருவத்திற்கு மத்தியில தாமரையை பிரதிபலிக்கும் ஒரு அற்புதமான மச்சம் பிறப்பிலிருந்தே இருக்கிறது. முன்பு நாங்கள் பார்த்தபோது மேகங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் சந்திரனை போல முன்னேற்றியில் பணிந்திருக்கும் தூசியால அது மறைந்திருந்தது. இந்த மச்சத்தை வைத்தே நான் கண்டுபிடித்தேன் என்றால் சுதேவன். சுதேவன் இந்த வார்த்தைகள் கேட்ட சுனந்தி தமயந்தியின் புருவங்களுக்கு மத்தியில் இருந்த மச்சத்தில் பணிந்திருந்த தூசியை துடைத்தார். அதன் பிறகு அது மேகத்திலிருந்து வெளிப்பட்டு வானத்தில் தெரியும் சந்திரனை போல தெரிந்தது. அந்த மச்சத்தை கண்டதும் சுனந்தையும் அரசு தாயும் அழத் தொடங்கின. தமயந்தியை வாரி அணைத்தபடி சிறிது நேரம் அமைதியாக நின்றனர். கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்த அந்த அரச தாய் மென்மையான வார்த்தைகளால, இந்த மச்சத்தை வைத்து நீ எனது சகோதரியின் மகள் என்பதை அறிந்தேன். ஓ அழகான பெண்ணே, உனது அன்னையும் தாசர நாட்டு ஆட்சியாளரான சுதாமனின் மகளாவோ. உனது தாய் விதர்ப்ப மன்னர் பீமனுக்கு அளிக்கப்பட்டார். நான் சேதி நாட்டு மன்னர் வீரபாகுவுக்கு கொடுக்கப்பட்டேன். தசாரண நாட்டில் இருக்கும் எங்களது தந்தையின் அரண்மனையில நான் உனது பிறப்பை கண்டேன். ஓ அழகானவளே, இந்த எனது வீடும் உன் தந்தையின் வீடு கொண்டதே. ஓ தமயந்தி, என்னை போலவே இந்த செல்வங்கள் உனக்கு சொந்தமே என்றார். இதை கேட்டதும் தனது அன்னையின் சகோதரியை வணங்கி, அறியப்படாமல் இருந்தோம் நான் இங்கே உம்முடன் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்தேன். எனது விருப்பங்கள் அனைத்தும் திருப்தியாக செய்யப்பட்டன. என்னை நீங்கள் நன்றாக பார்த்துக் கொண்டீர்கள். நான் தங்கியிருந்தவரை எப்படி மகிழ்ந்தேனோ அப்படியே இனிமேலும் சந்தேகம் வர இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆனா தாயே, நெடுநாட்களாக நாடு கடந்து இருக்கிறேன். ஆகையால நான் செல்வதற்கு எனக்கு நீங்கள் உத்தரவு வழங்க வேண்டும். எனது மகனோ மகளோ எனது தந்தையின் அரண்மனையில் வாழ்ந்து வருகிறார்கள். தந்தையையும் தாயையும் பிரிந்து துயருடன் அவர்கள் எவ்வாறு தங்கள் நாட்களை கடத்துகிறார்களோ எனக்கு ஏற்புடையதை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் நேரம் கடத்தாமல்
ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்யுங்கள். நான் விதர்ப்ப நாட்டுக்கு செல்ல விரும்புகிறேன் என்றார். இதனால் தமயந்தியின் அன்னையின் சகோதரியான அந்த அரசத்தாய் இதயத்தில் மகிழ்ந்து அப்படியே ஆகட்டும் என்றார். அந்த அரசத்தாய் தனது மகனிடம் அனுமதி பெற்று அதிகமான மெய்க்காவலுடன் முதல் தரமான ஆடைகள், பானங்கள் மற்றும் உணவும் கொடுத்து மனிதர்களால் சுமக்கப்படும் பல்லக்கில் அவளை அனுப்பி வைத்தார். விரைவாக தமயந்தி விதர்ப்ப நாட்டை அடைந்தார். அவளது உறவினர்கள் அனைவரும் அவளது வரவால மகிழ்ந்து அவளை மரியாதையுடன் வரவேற்றனர். தனது உறவினர்களும் பிள்ளைகளும் தனது பெற்றோர் இருவரும் பணிப்பெண்கள் அனைவரும் நலமாக இருப்பதை கண்ட தமயந்தி தேவர்களையும் அந்தணர்களையும் மேன்மையான முறையில் வழிபட்டாள். தனது மகள் தமயந்தியை கண்ட மன்னன் பீமன் மிகவும் மகிழ்ந்து தேவனுக்கு 1000 பசுக்களையும் பல செல்வங்களையும் ஒரு கிராமத்தையும் கொடுத்தான். அந்த இரவை தனது தந்தையின் மாளிகையில கழித்து கலப்பிலிருந்து மீண்ட தமயந்தி தனது அன்னையிடம், ஓ தாயே, உனக்கு உண்மையை சொல்கிறேன். நான் வாழ வேண்டும் என்று நீ விரும்பினா மனிதர்களில் வீரரான அவரை கொண்டு வர அக்கறையுடனும் சிரமமும் பாராமலும் முயற்சிக்க வேண்டும் என்றார். இப்படி தமயந்தியால் சொல்லப்பட்ட வணக்கத்துக்குரிய ராணி சோகத்தில் ஆழ்ந்தார். கண்ணீரால் குளித்த அந்த ராணியால பதில் சொல்ல இயலவில்லை. தமயந்தியின் சூழ்நிலையை கண்டு அந்த புறத்தில் இருந்தவர்கள் அனைவரும் ஓ என்று அழுதனர். பிறகு ராணி பலம் பொருந்தி ஏகாதியான பீமனிடம், உனது மகள் தமயந்தி தனது கணவனை நினைத்து அழுது புலம்புகிறார். ஓ மன்னா, தனது நாணம் அனைத்தையும் விட்டு தனது மனதில் இருப்பதை அவளே என்னிடம் தீர்மானமாக சொன்னார். அந்த நீதிமான, அதாவது நலனை உனது பணியாற்று தேடத்தும் என்றார். அவளால் இப்படி சொல்லப்பட்ட மன்னன் பீமன் அந்தணர்களிடம் நலனை கண்டுபிடிக்க தீவிரமாக முயலுங்கள் என்று சொல்லி எல்லா புறங்களுக்கும் அனுப்பினார். விதர்ப்ப ஆட்சியாளரான நலனை தேட உத்தரவிடப்பட்ட அந்த அந்தணர்கள் தமயந்தியின் முன் தோன்றி தாங்கள் மேற்கொள்ள போகும் பயணத்தை குறித்து அவரிடம் சொன்னார்கள். அவரிடம் அந்த பீமனின் மகள் தமயந்தி, நீங்கள் சென்று அனைத்து நாடுகளிலும் அனைத்து சபைகளிலும் அன்புக்குரிய சூதாடியை அர்ப்பணிப்பும் அன்பும் கொண்ட உனது மனைவியான நான் காட்டில் தூங்கி கொண்டிருக்கும் போது எனது பாதி ஆடையை வெட்டி எடுத்துக்கொண்டு என்னை கைவிட்டு எங்கே சென்றீர்? அந்த பெண் உம்மால் உத்தரவிடப்பட்டபடியே உம்மை எதிர்பார்த்து பாதி ஆடையுடனும் துயரத்தோடும் உமக்காக காத்திருக்கிறார். ஓ மன்னா, ஓ வீரரே, எப்போதும் துயரத்துடன் அழுது கொண்டே இருக்கும் அவரிடம் கருணை கொண்டு பதிலளியும் என்று சொல்லுங்கள். காற்றின் துணையால நெருப்பு கானகத்தை உட்கொண்டு விடும். ஆகையால அவரை என் மீது வைதாமம் கொள்ளும் வகையில இதையும் இதற்கு மேலும் சொல்லுங்கள். மனைவியாக்கப்பட்டவள் எப்பொழுதும் கணவனால பாதுகாக்கப்பட்டோம் பராமரிக்கப்பட்டோம் இருக்க வேண்டும். கடமைகள் அனைத்தையும் அறிந்து நல்லவராக இருக்கும் தாங்கள் பாதுகாத்தல் மற்றும் பராமரித்தல் ஆகிய அந்த இரு கடமைகளையும் ஏன் புறக்கணித்தீர்கள் என கேளுங்கள் என அந்த அந்தணர்களிடம் ஒரு நாள் தமயந்தி. இப்படி தமயந்தியால உத்தரவிடப்பட்ட அந்தணர்கள் அனைவரும் பேரழிவில் சிக்கியிருக்கும் நலனை தேடி எல்லா திக்குகளுக்கும் சென்றனர். நகரங்களிலும் நாடுகளிலும் கிராமங்களிலும் துறவிகள் இருக்கும் இடங்களிலும் இடையர்கள் இருக்கும் இடத்தேரிகளிலும் அந்த அந்தணர்கள் நலனை தேடி தேடி சென்றனர். அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் தமயந்தி சொன்னபடியே செய்தனர். பின்னர் நீண்ட காலம் கடந்ததும் வர்ணாதன் என்ற அந்தணன் ஒருவன் விதர்ப்ப நகரத்துக்கு திரும்பி பீமனின் மகளான தமயந்தியிடம், ஓ தமயந்தி, நிஷாதர்களின் மன்னனான நலனை தேடி அயோத்தி நகருக்கு சென்று பங்காசூரனின் மகன் ரிதுபர்ணன் முன் என்று பெண்களில் சிறந்தவளே, நான் உனது வார்த்தைகளை அந்த அருளப்பட்ட ரிதுபர்ணன் முன்னிலையில திரும்ப சொன்னேன். ஆனா நான் திரும்ப திரும்ப அவற்றை சொன்னாலும் அதை கேட்ட அந்த ரிதுபர்ணனோ அல்லது அங்கிருந்து அரசவையினரோ எதற்கும் பதில் சொல்லவில்லை. பிறகு நான் ஏகாதிபதியால அனுப்பப்பட்ட பிறகு ரிதுபர்ணன் சேவையில ஈடுபட்டிருக்கும் பாகன் என்ற பெயர் கொண்ட மனிதன் என்னை அணுகி அழைத்தான். முட்டை கைகளுடன் தோட்டம் கொண்ட அந்த பாகன் மன்னன் ரிதுபர்ணனின் தேரோட்டியாக இருக்கிறான். அவன் வேகமாக வண்டி ஓட்டுவதில் நிபுணனாகவும் சமையற்கலையை நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் அடிக்கடி பெருமூச்சு விட்டபடி திரும்ப திரும்ப அழுது அந்த நலத்தை விசாரித்து பிறகு என்னிடம், என்னதான் துயரத்தில் விழுந்தாலும் கற்புடைய மங்கையர் தங்களை பாதுகாத்துக் கொண்டு நிச்சயம் சொர்க்கத்தை அடைவார்கள். கற்புடைய பெண்கள் அறம் சார்ந்த நடத்தை என்ற தங்களது வாழ்வை நடத்துவதால அதை கணவர்களால் கைவிடப்பட்டாலும் அதன் காரணமா அவன் மீது கோபம் கொள்ள மாட்டார்கள். அனைத்து அருளையும் இழந்து துயரத்தில் மூழ்கிய பிறகு அவன் அவளை கைவிட்டதால அவள் கோபம் கொள்ளக்கூடாது. வாழ்வாதாரத்தை பெற முயன்ற போது பறவைகளால ஆடை களவாடப்பட்டு துயரத்தில் மூழ்கியவன் மீது அழகு நிறைந்த அறம் சார்ந்த பெண் கோபமடையக்கூடாது என அவனது வார்த்தைகளை கேட்டதும் நான் விரைந்து இங்கு வந்துவிட்டேன். அனைத்தையும் கேட்டுவிட்டாய். மன்னர் பீமருக்கு இது குறித்து சொல்லிவிட்டு உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்வாயாக என்று வர்ணாதன் கூறினார். வர்ணாதனின் இந்த வார்த்தைகளை கேட்ட தமயந்தி கண்கள் நிறைந்த கண்ணீருடன் தனது தாயிடம் வந்து, ஓ தாயே, எனது தந்தையான மன்னர் பீமனிடம் எனது இந்த காரியம் குறித்து எதுவும் தெரியப்படுத்தாது. உனது முன்னிலையில நான் அந்தணர்களில் சிறந்த சுதேவன காரியத்தை நியமிக்கப் போகிறேன். நீ எனது நன்மையில விருப்பமுள்ளதாக இருந்தால் மன்னர் எனது இந்த காரியத்தை அறியாதவாறு நடந்து கொள். என்னை எப்படி எனது நண்பர்களுக்கு மத்தியில கொண்டு வந்து சேர்த்தேனோ அப்படியே நலரை கொண்டு வரும் காரியத்துக்காகவும் சுதேவன் அதற்குரிய அறந்தாந்த சடங்குகளை செய்து காலந்தாத்தம அயோத்தியா நகரத்துக்கு செல்லட்டும். வர்ணாதன் களைப்பில் இருந்து மீண்டதும் விதர்ப்பத்தின் இளவரசி அவனை வணங்கி நிறைந்த செல்வத்தை கொடுத்து, ஓ அந்தனரே, நலர் இங்கு வந்ததும்
நான் உனக்கு இன்னும் அதிகமான செல்வத்தை அளிப்பேன். யாராலும் செய்ய முடியாத செயற்கரிய சேவையை எனக்காக நீ செய்திருக்கிறாய் என்றாள். இப்படி தமயந்தியால் சொல்லப்பட்ட உயர்ந்த மனம் கொண்ட அந்தணன் வர்ணாதன் அவளுக்கு ஆதல் கூறி ஆசிகள் கூறி தனது காரியம் வெற்றியடைந்ததென கருதி தனது இல்லத்துக்கு சென்றான். அவன் சென்ற பிறகு துன்பத்தால் ஒடுக்கப்பட்ட தமயந்தி தனது தாயின் முன்னிலையில சுதேவனை அழைத்து, ஓ சுதேவா, பறவையென நேராக அயோத்தியா நகரத்துக்கு சென்று மன்னன் ரிதுபர்ணனிடம் பீமன் மகளான தமயந்திக்கு மற்றொரு சுயம்பரம் நடக்கப் போகிறது. அனைத்து மன்னர்களும் இளவரசர்களும் விதர்ப்பத்தின் தலைநகரமான குண்டினபுரத்துக்கு செல்கின்றனர். நேரத்தை கணக்கிட்டு பார்த்ததுல அந்த விழா நாள் நடைபெறப் போகிறது என்பதை காண்கிறேன். ஓ எதிரிகளை அடக்குபவனே, உன்னால் முடியும் என்றால் காலந்தாழ்த்தாம செல்வாயக. வீரனான நலன் உயிருடன் இருக்கிறானா இல்லையா என்பது தெரியாததால நாளை சூரியன் உதித்ததும் தமயந்தி தனது இரண்டாவது கணவனை தேர்ந்தெடுப்பார் என்று சொல்வாயாக என்று சுதேவனிடம் சொன்னால் தமயந்தி. அவளை இப்படி சொல்ல வேண்டும் என்று தமயந்தியால வழிநடத்தப்பட்டிருந்தானோ அதையே ரிதுபர்ணனிடம் சொன்னான். சுதேவனின் வார்த்தைகளை கேட்ட மன்னன் ரிதுபர்ணன் பாகுனனிடம் மென்மையான வார்த்தைகளை, ஓ பாகுகா, குதிரைகளை பழகுவதிலும் அவற்றை வழி நடத்துவதிலும் நீ அதி நிபுணனாக இருக்கிறாய். இது உனக்கு விருப்பமானால் நான் தமயந்தியின் சுயம்பரத்திற்கு ஒரே நாளில் செல்ல விரும்புகிறேன். இப்படி சொல்லப்பட்ட நலன் தனது இதயம் வெடித்து விடுவது போன்ற துயரத்தில் ஆழ்ந்தான். அந்த உயர்ந்த ஆன்மா கொண்ட மன்னன் துன்பத்தில் இருந்தான். அவன் தனக்குள்ளேயே துன்பத்தால் குருடாகியதால தமயந்தி இப்படி செய்கிறாளோ அல்லது இந்த அற்புதமான திட்டத்தை அவள் என் பொருட்டு உருவாக்கி இருக்கிறாளோ, ஐயோ புத்தியற்ற பாவியான என்னால் ஏமாற்றப்பட்ட விதர்ப்பத்தின் அப்பாவி இளவரசி தமயந்தி செய்யும் இந்த செயல் கொடூரமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பெண்களின் இயல்பு நிலையற்றதாகவே காணப்படுகிறது. எனது குற்றமும் பெரியதுதான், அல்லது எனது பிரிவால் ஏற்பட்ட துயரத்தால அவள் என்னை வெறுத்து இப்படி செய்கிறாளோ, இருப்பினும் இது உண்மையா பொய்யா என்று நான் அங்கே சென்று உறுதி செய்த பிறகே அறிந்து கொள்ள முடியும். ஒரே நாளில் விதர்ப்பு செல்வது என்ற ரிதுபர்ணனின் காரியத்தையும் எனது மனைவியை காண்பது என்ற எனது காரியத்தையும் நான் சாதிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். இப்படி மனதுக்குள் தீர்மானத்தை கொண்ட நலன் இதயத்துல துயரத்துடன் மன்னன் ரிதுபர்ணனிடம் கரங்கள் கூப்பி, ஏகாதிபதியே, நான் உனக்கு அடிபடுகிறேன். மனிதர்களில் புலியே, ஓ மன்னா, நான் விதர்ப்ப நகரமான குண்டினபுரத்துக்கு ஒரே நாளில் செல்வேன் என்றான். பிறகு மன்னன் பங்காசுரனின் மகனான ரிதுபர்ணனின் கட்டளையின் பேர்ல பாகுகன் என்ற நலன் தனது கொட்டிலுக்கு குதிரை சென்று குதிரைகளை பரிசோதித்தான். விரைந்து செய்யுமாறு ரிதுபர்ணனால திரும்ப திரும்ப சொல்லப்பட சில குதிரைகளை தேர்ந்தெடுத்தான். அந்த குதிரைகளை கண்ட மன்னன் ரிதுபர்ணன் சிறிது கோபம் கொண்டு, நீ செய்ய விரும்பிய இந்த காரியம் என்ன? நீ எங்களை கேலி செய்யக்கூடாது. பலத்திலும் மூச்சிலும் பலவீனமான இந்த எனது குதிரைகள் எப்படி நம்ம சுமந்து செல்லும்? இவற்றின் உதவிகளை கொண்டு இந்த நெடும்பாதையில எப்படி செல்ல முடியும் என்று கேட்டான். அதற்கு நலன், இந்த குதிரைகள் ஒவ்வொன்றும் தனது நெற்றியில ஒன்றும், நெற்றி பொட்டில் இரண்டும், ஒரு பக்க உடல்ல 4, மார்பில ஒன்றும், முதுகில் ஒன்றும் என சுழிகளை கொண்டிருக்கின்றன. சந்தேகம் வர இந்த புறவிகளால விதர்ப்ப நாட்டுக்கு செல்ல முடியும். மன்னா, நீ மற்றவைகளை தேர்ந்தெடுக்க விரும்பினா அவற்றை குறித்து காட்டும் அந்த புறவிகளை நான் உமக்காக விரட்டி ஓட்டுகிறேன் என்றான். நலனுக்கு விடை கொடுத்த ரிதுபர்ணன், ஓ பாகுகா, நீ குதிரைகளை பற்றிய அறிவியல் அறிந்தவன். நீ அவற்றை வழிநடத்துவதில் நிபுணனாக இருக்கிறாய். எது தகுதியோடு இருக்கிறது என்று நீ நினைக்கிறாயோ அவற்றை விரைவாக விரட்டு என்றான். அதன் பிறகு நான் அதிவேகமாக செல்லும் 4 அற்புதமான உயர்சாதி குதிரைகளை தேரில் பூட்டினோம். குதிரைகள் பூட்டப்பட்டதும் மன்னன் ரிதுபர்ணன் நேரத்தை கடத்தாம அந்த தேர்ல ஏறினான். அப்போது அந்த சிறந்த குதிரைகள் முழங்கால் மடக்கி பூமியில் விழுந்தது. பிறகு அந்த மனிதர்களின் முதன்மையான மன்னன் நலன் சக்தியும் பலமும் கொண்ட அந்த குதிரைகளை தேற்றினான். பிறகு கடிவாளத்தை இழுத்து அவற்றை எழுப்பி தேரோட்டியான வாசனையனையும் தேரில் அமர்த்தி மிகுந்த வேகத்துல செல்ல ஆயத்தமானான். அந்த குதிரைகள்ல சிறந்தவ 4 நாள் தூண்டப்பட்டு தேவர்களை ஆச்சரியமடையும் வகையில வானத்தில் இருந்தது. காற்றின் வேகத்தை குடையாக கொண்டு அந்த தேரை இழுத்து சென்ற அந்த குதிரைகளை கண்டு அயோத்தி மன்னன் ரிதுபர்ணன் மிகுந்த ஆச்சரியம் கொண்டான். தேர் சக்கரங்களின் ஒளியையும் குதிரைகளின் நிர்வாகத்தையும் கண்ட வஸ்னேயன் குதிரைகளை வழிநடத்துவதில் பாகுனன் திறமை குறித்து சிந்தித்தான். வாஸ்னேயன் தனக்குள், இவன் இந்திரனின் தேரோட்டியான மாதலியா, அதே அற்புதமான குறிகளை நான் இந்த வீரன் பாகுனனிடம் காண்கிறேன். அல்லது அழகான மனித உடலை அடைந்தவனோ புறவிகளின் அறிவியலை அறிந்தவனுமான குதிரை சாஸ்திரம் என்கிற எதிரிகள் நகரத்தை அழிக்கும் மன்னன் நலதான் இங்கு வந்து விட்டாரா? ஆம். அல்லது அந்த நலர் அறிந்த அறிவியலை இந்த பாகுகனோ அறிந்திருக்கிறானா? நலருக்கு இணையான அறிவை இந்த பாகன் பெற்றிருப்பதை நான் காண்கிறேனே என நினைக்கிறான். மேலும் பாகனுக்கும் நலருக்கும் ஒரே வயதுதான் இருக்கும். மேலும் இவன் பெரும் பராக்கிரகம் கொண்ட நலனாக இல்லாவிட்டாலும் அவருக்கு இணையான அறிவு கொண்டவன். இருப்பினும் துரதிர்ஷ்ட காலத்துல சிறப்புமிக்க மனிதர்கள் கூட சாஸ்திரங்களின் விதிகளுக்கு மாற்றுருவில் உழவுவார்கள். ஆம், இந்த மனிதனை பார்க்க சகியாத தோற்றத்தால எனது எண்ணம் மாற தேவையில்லை. நலன் கூட தனது தனிப்பட்ட குணங்களை அழித்து கொண்டார். வயதை பொறுத்தவரை இவன் நலனுக்கு சமமாகவே இருக்கிறான். இருப்பினும் தோட்டத்துல வித்தியாசம் இருக்கிறது. பாகுகனோ அனைத்து சாதனைகளுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறானே, ஆகையால இவனை நலர் என்றே நினைக்கிறேன் என்று நினைத்து கொண்டான். இப்படி நீண்ட நேரம் தனது மனதில் சிந்தித்த நீதிமானான நலனின் முன்னால தேரோட்டியான வஸ்னேயன் சிந்தனை ஆழ்ந்து விட்டான். மேலும் மன்னர்கள் குதிரை சவாரி குறித்த அறிவியல்ல வாகனனின் திறமையை கண்டு தனது தேரோட்டியான வஸ்னேயனுடன் சேர்ந்து
பெரும் மகிழ்ச்சி அனுபவித்தான். மேலும் பாகனின் திறமையையும் தீவிரத்தையும் கடிவாளத்தையும் பிடிக்கும் முறையையும் நினைத்த மன்னன் ரிதுபர்ணன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். வானத்துல பறந்து செல்லும் பறவை போல நலன் விரைவாக ஆறுகளையும் மலைகளையும் கானகங்களையும் தடாகங்களையும் கடந்து சென்றான். அப்படி அவன் அதாவது நலன் சென்று கொண்டிருந்த போது எதிரிகளின் நகரங்களை கைப்பற்றும் பங்காசூரனின் மகனான ரிதுபர்ணனின் மேலாட தரையில் விழுந்தது. அப்படி ரிதுபர்ணனின் மேலாட விழுந்ததும் அந்த உயர்ந்த மனம் கொண்ட ஏகாதிபதி நேரத்தை கடத்தாம உடனே நலனிடம், நான் விழுந்த மேலாடையை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். மிகுந்த வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் இந்த குதிரைகளை நிறுத்து, நான் வஸ்னேயனை கொண்டு அந்த ஆடைகளை எடுத்து வர செய்கிறேன் என்றான். அதற்கு நலன் ரிதுபர்ணனிடம், அந்த ஆடை வெகு தூரத்தில் விழுந்து கிடக்கிறது. நாம் 8 மைல் அல்லது ஒரு யோஜனை அதாவது 8 மைல்கள் கடந்து விட்டோம். ஆகையால அதை நம்மால் மீட்டெடுக்க முடியாது என்றான். நலன் இப்படி சொன்னதும் அந்த பங்காசூரனின் மகனான ரிதுபர்ணன் கானகத்துல கனிகள் நிறைந்த தாண்டி மரத்தை கண்டான். அந்த மரத்தை கண்டதும் அம்மன்னன் பாகுனிடம் விரைவாக தேரோட்டியை கணக்கீட்டில், அதாவது எனது உயர்ந்த திறமையை பார், எல்லா மனிதர்களும் அனைத்தையுமே அறிந்து விடுவதில்லை, அனைத்து அறிவியலிலும் நிபுணத்துவம் வாய்ந்த எவரும் கிடையாது. ஓ பாகா, உலகத்தின் மொத்த ஞானத்தையும் ஒரே மனிதனிடம் காண முடியாது. இந்த மரத்தில் இருக்கும் இலைகளும் கனிகளையும் விட தரையில் உதிர்ந்து கிடக்கும் அந்த மரத்தின் இலைகளும் கனிகளும் 101 எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இலைகள்ல 100 கனிகள்ல 1 அதிகம் என்றும் சொல்வார்கள். அந்த 95 கனிகளும் இருக்கிறது. வேண்டுமானால் இந்த 2 கிளைகளையும் மற்ற கிளைகளையும் ஆராய்ந்து பாருந்தான். அதற்கு நலன் தேரை நிறுத்தி அம்மன்னனிடம், எனது அறிவுக்கு எட்டாத ஒரு காரியத்தை சொல்லி நீரே உண்மை புகழ்ந்து கொள்கிறேன். ஆனால் மன்னா, அந்த தாண்டி மரத்தை வெட்டி நான் எனது புலன்களால் கிடைக்கும் காட்சிகளை கொண்டு எண்ணி பார்த்து அதை உறுதி செய்வேன். ஓ மன்னா, அப்படி உண்மையிலேயே நான் எண்ணி பார்த்தா அது யூகங்களின்படி இருக்காது. ஆகையால உமது முன்னிலையிலேயே நான் இந்த தாண்டியை வெட்டி விடுவேன். நீ சொன்னது போல சரியாக இருக்குமா இருக்காதா என்று எனக்கு தெரியாது. உமது முன்னிலையிலேயே நான் இந்த கனியையும் இலைகளையும் எண்ணுவேன். அதுவரை வஸ்னேயன் இந்த குதிரைகளின் கடிவாளத்தை சிறிது நேரம் பிடிக்கட்டும் என்றான். அந்த தேரோட்டியிடம் அம்மன்னன் ரிதுபர்ணன் விரயமாக்குவதற்கு நேரம் இல்லை என்றான். ஆனால் பாகுகன் பணிவுடன், சிறிது நேரம் காத்திருக்கவும், நீர் அவசரத்தில் இருக்கிறீர், ஏனெனில் வாஸ்னேயனை தேரோட்டியாக கொண்டு செல்லும் சாலை நேராகவும் சமமாகவும் இருக்கிறது என்றான். இதற்கு பாகுகனை சமாதானப்படுத்த ரிதுபர்ணன், ஓ பாகுகா, நீயே ஒரு தேரோட்டி, உனக்கு இணையானவன் இந்த உலகத்தில் இல்லை. மேலும் நீ குதிரைகளின் மரபுகளை அறிந்திருப்பாய். நான் விதர்ப்பதற்கு செல்வதற்கு உனது உதவியின் மூலமாகத்தான் ஆகும் என்று நினைக்கிறேன். நான் என்ன உனது கரங்கள்ல ஒப்புக் கொடுக்கிறேன். இப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது பகடை அறிவியலை என்னிடமிருந்து பெற்றுக்கொள். ஓ பாகுகா, நான் பெற வேண்டிய குதிரை அறிவியலை குறித்து நீ சொன்னதில் உறுதியோடு இரு என்று சொன்னான். இப்படி சொன்ன ரிதுபர்ணன் நலனுக்கு அந்த அறிவை போய்த்தான். நலன் பகடை அறிவியலை கற்றுக்கொண்டதும் அவனது உடலில் இருந்து கார்கோடகன் கடும் விஷத்தை கக்கிக் கொண்டு கலியானவன் வெளியேறினான். பிறகு தமயந்தியின் சாபத்தால பாதிக்கப்பட்ட களி நலனின் உடலில் இருந்து வெளியேறிய போது அதன் பிறகு பாகுகன் விரைவாக தேரிலிருந்து இறங்கி அந்த மரத்தை சாய்த்தான். அப்படி எண்ணி முடித்ததும் கனிகளின் எண்ணிக்கை அம்மன்னன் சொன்னது போல சரியாக இருப்பதை அறிந்து ஆச்சரியமடைந்து, ஓ ஏகாதிபதி, இந்த உமது சக்தி அற்புதமானது. எதை கொண்டு இதை உறுதி செய்தீரோ அந்த கலையை அறிய விரும்புகிறேன் என்று கேட்டான் நலன். விரைவாக செல்ல நினைத்த மன்னன் ரிதுபர்ணன் நலனிடம், எண்ணிக்கையில் உள்ள நிபுணத்துவத்தை போல நான் பகடையிலும் நிபுணன் என்பதை அறிந்து கொள்வாயாக. அதற்கு பாகுகன், இந்த அறிவை எனக்கு கொடும், பதிலுக்கு குதிரைகளை குறித்த அறிவை நான் உமக்கு கொடுக்கிறேன் என்றான். பாகுகனின் நல்லெண்ணத்தில் இருக்கும் முக்கியத்துவத்தை கருதி மன்னன் ரிதுபர்ணன் அந்த தேரொட்டி குதிரைகளின் மரபுகளில் கொண்டிருந்த ஞானத்தில் இருந்த மயக்கத்தால அப்படியே ஆகட்டும் என்றான். உன்னால் பரிந்துரைக்கப்பட்டபடி நீ பகடை அறிவியலை என்னிடமிருந்து பெற்றுக்கொள். ஓ பாகுகா, நான் பெற வேண்டிய குதிரை அறிவியலை குறித்து நீ சொன்னதில் உறுதியோடு இரு என்று சொன்னான். இப்படி சொன்ன ரிதுபர்ணன் நலனுக்கு அந்த அறிவை போய்த்தான். நலன் பகடை அறிவியலை கற்றுக்கொண்டதும் அவனது உடலில் இருந்து கார்கோடகன் கடும் விஷத்தை கக்கிக்கொண்டு கலியானவன் வெளியேறினான். பிறகு தமயந்தியின் சாபத்தால பாதிக்கப்பட்ட கலி நலனின் உடலில் இருந்து வெளியேறிய போது அந்த சாபத்தின் நெருப்பம் கலியை விட்டது. உண்மையில் நெடுங்காலம் கலியால் பாதிக்கப்பட்ட மன்னன் நலன் தாழ்ந்த உடலை பெற்றிருந்தான். இதனால விஷாதர்களின் ஆட்சியாளர் நலன் கோபத்தில் கலியை சபிக்க எண்ணினான். ஆனால் அதற்குள் பயந்து போன கலி நடுக்கத்துடனும் கூப்பிய கரங்களோடு, ஓ மன்னா, உனது கோபத்தை கட்டுப்படுத்து, உனக்கு நான் சிறப்பு அதாவது புகழை தருவேன். இந்திரனின் தாயான தமயந்தி நீ அவளை கைவிட்ட போதே என்ன கோபத்தில் சபித்து விட்டாள். அப்போதிருந்து உனக்குள் இருந்து நான் துன்பத்தை அனுபவித்து வருகிறேன். ஓ பெரும் பலம் வாய்ந்த ஏகாதிபதியை, வீழ்த்தப்பட முடியாதவனே, நான் தினமும் இரவும் பகலும் அந்த பாம்புகளின் இளவரசன் கார்கோடகனின் விஷத்தால எரிந்து கொண்டிருந்தேன். நான் உனது பாதுகாப்பை கோருகிறேன். பயந்து போய் உனது பாதுகாப்பை கோரும் என நீ சபிக்காம இருந்தா உனது கதையை கவனத்துடன் உரைக்கும் மனிதர்கள் என்னை குறித்த அதாவது கலிகாலத்தின் பயத்திலிருந்து நிச்சயம் விடுபடுவார்கள். மனிதர்களுக்கு என்னை குறித்த பயம் உண்டாகாது என்றான். இப்படி கலியால் சொல்லப்பட்ட மன்னர் நலன் தனது கோபத்தை அடைக்கொண்டான். இப்படி பயந்து போயிருந்த கலி விரைவாக அந்த துண்டி மரத்துக்குள் நுழைந்தான். கலி அந்த நைசாதனுடன் பேசிக் கொண்டிருந்த போது மற்றவர்களின் பார்வைக்கு தெரியாதவாறு
தெரியாதவாறு தன்னை மறைத்து அரூபமாக இருந்தான். தனது பாதிப்புகள் இருந்து விடுபட்டு மரத்தின் கனிகளை எண்ணி முடித்திருந்த அம்மன்னன் நலன் பெரும் மகிழ்ச்சியில் மூழ்கி உயர்ந்த சாதியை அடைந்து அந்த தேரில் ஏறி குதிரைகளை விரைவாக செலுத்தி பெரும் சக்தியுடன் முன்னேறினான். கலியின் துடுதலால அந்த தாண்டி மரம் அந்த நேரத்திலிருந்து மனிதர்களால் விளக்கப்பட்ட மரமானது. மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் நலன் அந்த குதிரைகள்ல முதன்மையானத்தை விரைவுபடுத்தினான். அது சிறைகள் கொண்ட உயிரினங்களை போல மீண்டும் காற்றில் ஏறியது. நலன் சென்ற பிறகு கலியின் தனது வசிப்பிடத்துக்கு திரும்பினான். கலியால கைவிடப்பட்ட அந்த பூமியின் தலைவரான மன்னன் நலன் தனது சொந்த உருவத்தை ஏற்கவில்லை என்றாலும் அந்த பேரில் இருந்து விடுபட்டான். பேரொழியால் ஏற்பட்ட குழப்பம். கலங்களிக்க முடியாத வீரம் கொண்ட ரிதுபர்ணன் மாலை பொழுதுல விதர்ப்ப நகரத்துக்கு வந்து சேர்ந்ததும் அந்நகரத்து மக்கள் மன்னன் பீமனிடம் ரிதுபர்ணன் அந்த செய்தி அறிவித்தார்கள். பீமனின் அழைப்பின் பேரில் அந்த அயோத்தி நகர மன்னன் தனது தேரொழியால அடிவானத்தையும் அண்டத்தின் 10 புலிகள் அனைத்தையும் நிறைத்து குண்டினம் என்ற அந்த நகரத்துக்குள் நுழைந்தான். அந்த நகரத்தில் இருந்த நலனின் குதிரைகள் அந்த சத்தத்தை கேட்டு நான் இங்கிருந்த போது எப்படி மகிழ்ந்ததோ அப்படி மகிழ்ந்தன. கர்ஜனையுடன் வரும் மழைக்கால மேகம் போல நலன் விரட்டி வந்த அந்த தேரின் ஒளிய தமயந்தியும் கேட்டாள். பீமனும் நலனின் குதிரைகளும் முன்பொரு காலத்துல நலன் அங்கிருந்த போது கேட்டது போலவே அந்த தேரொலியை கேட்டன. மாடியில் இருந்த மயில்களும் யானைகளும் குதிரைகளும் ரிதுபர்ணனின் தேரொலியை கேட்டன. மேகங்களின் கர்ஜனையை போல கேட்ட அந்த ஒளியால யானைகளும் மயில்களும் தேர் வந்த அந்த திசையை நோக்கி உண்மையான மேக கர்ஜனையை தாங்கள் கேட்டது போல மகிழ்ச்சியுடன் கதறின. தமயந்தி முழு உலகத்தையும் நிறைத்து போறோம் இந்த தேரொலியால எனது இதயம் மகிழ்வதால வருவது என் மன்னராகத்தான் இருக்கும். எண்ணிலடங்கா அறங்களை கொண்ட வீரரும் சந்திரனை போன்ற பிரகாசத்துடன் இருக்கும் முகத்தையும் கொண்டவருமான நலரை நான் காணவில்லை என்றால் நான் நிச்சயம் இறப்பேன். இன்று அந்த வீரரின் ஆர்வத் தழுவலுக்கு ஆட்படவில்லை என்றால் நிச்சயம் நான் இருக்க மாட்டேன். அவர் யாருக்கும் ஒரு தீங்கு செய்வதையும் நான் கண்டதில்லை. அவர் கேளிக்கையாக கூட பொய்யை பேசியதில்லை என்று சொன்னார். இப்படி உணர்வை இழந்து துக்கப்பட்ட தமயந்தி நீதிமான நலனை காண தனது மாளிகையின் மாடிக்கு ஏறினார். மாளிகையின் மத்தியில இருந்த முற்றத்தில் தமயந்தி அந்த தேர்ல மன்னன் ரிதுபர்ணனையும் வஸ்னேயனும் வாகனம் அந்த அற்புதமான வாகனத்திலிருந்து இறங்கி குதிரைகளை நுகத்தடியில் இருந்து கழட்டி அந்த தேரை சரியான இடத்தில் நிறுத்தினார். மன்னர் ரிதுபர்ணனோ தேரில் இருந்து இறங்கி கடும் பராக்கிரமம் கொண்ட மன்னன் பீமன் முன்னிலையில நின்றார். பெருமை நிறைந்தவர்கள் அக்காலத்தில் விருந்தினராக வருவது கிடையாது என்பதால பீமன் அவனை பெரும் மதிப்புடன் வரவேற்றான். பீமனால இப்படி மதிக்கப்பட்ட ரிதுபர்ணன் திரும்ப திரும்ப பார்த்தான். ஆனால் சுயம்பரத்திற்கான எந்த தடயத்தையும் அவன் காணவில்லை. விதர்ப்பத்தின் ஆட்சியாளனான பீமன் ரிதுபர்ணனை அணுகி நல்வரவு உமது இந்த வரிக்கான நோக்கம் என்ன என்று கேட்டான். தனது மகளின் கரத்தை பெறுவதற்காகவே மன்னன் ரிதுபர்ணன் வந்திருக்கான் என்பதை அறியாத மன்னன் பீமன் இப்படி கேட்டான். கலங்கடிக்க முடியாத பராக்கிரமும் பிச்சல் தனத்தை கொடையாக கொண்டவனுமான மன்னன் ரிதுபர்ணன் அங்கே பிற மன்னர்களோ இளவரசர்களோ இல்லாததை கண்டான். சுயம்பரத்தை குறித்து யாரும் பேசிக்கொள்வதை கூட அவன் கேட்கவில்லை. அந்த கூட்டத்தை அவன் காணவில்லை. இதனால கோசலத்தில் அந்த மன்னன் ரிதுபர்ணன் நீண்ட நேரம் சிந்தித்து நான் உனக்கு மரியாதை செலுத்தவே வந்தேன் என்றான். இதனால் ஆச்சரியமடைந்த மன்னன் பீமன் 100 யோஜனைக்கு மேல் கடந்து வந்திருக்கும் ரிதுபர்ணனின் வருகையை குறித்து சிறிது நேரம் சிந்தித்தான். அவன் தனக்குள் மற்ற அரசாங்கங்களையும் எண்ணிலடங்க நாடுகளையும் கடந்து எனக்கு மரியாதை செலுத்த வந்ததாக இவன் சொல்வது சரியல்ல. இவன் வந்திருப்பதற்கான காரணம் புதிதாகவே இருக்காது. இருப்பினும் உண்மையான காரணத்தை பின்பு நான் அறிவேன் என்று நினைத்தான். மன்னன் பீமன் இப்படி நினைத்தாலும் அவன் ரிதுபர்ணனை ஒட்டுமொத்தமாக விடவில்லை. ரிதுபர்ணனிடம் நீர் கலைத்திருக்கிறீர், ஓய்விடும் என்று திரும்ப திரும்ப சொன்னான். இப்படி திருப்தி கொண்ட பீமனால மரியாதை செலுத்தப்பட்ட மன்னன் ரிதுபர்ணனோ திருப்தி அடைந்து மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் அவருக்கென ஒதுக்கிய மாளிகையில பீமனின் பணியாளர்களுடன் மன்னனின் உறவினர்களுடன் சென்றான். இப்படி ரிதுபர்ணன் சென்றதும் வஸ்னேயனோ வாகனோ தேர கொட்டிலுக்குள் கொண்டு சென்றனர். தமயந்தி சொன்னார், கேசினி பார்வைக்கு சகிக்காதபடி நீளம் குறைந்த கைகளுடன் தேரின் அருகே அமர்ந்திருக்கும் அந்த தேரோட்டியிடம் சென்று அவர் யார் என்பதை அறிந்து வா. அவர் அணுகி தகுந்த வார்த்தைகளுடனும் எச்சரிக்கையுடனும் வழக்கமாக விசாரிப்பது போல விசாரித்து அவர் குறித்த அனைத்து உண்மையான விவரங்களையும் கேட்பாயாக. எனது மனம் கொள்ளும் திருப்தியான உணர்வையும் எனது இதயம் உணர்வும் மகிழ்ச்சியையும் கருதி இவரே மன்னர் நலன் என்று நான் நினைத்து அஞ்சுகிறேன். மேலும் அவரது நலத்தை விசாரித்த பிறகு வர்ணானம் சொன்ன வார்த்தைகளை அவரிடம் சொல். அவர் சொல்லும் மறுமொழியை புரிந்து கொண்டு என்னிடம் வந்து சொல் என்றால் தமயந்தி. இப்படி உத்தரவிடப்பட்ட அந்த பெண் எச்சரிக்கையுடனே சென்றார். அப்படி சென்ற கேசினி வாகனிடம் பேசுவதை மாடியிலிருந்து தமயந்து பார்த்து கொண்டிருந்தார். கேசினி, மனிதர்கள உமது வரவு நல்வரவாகுவ, நான் உமது மகிழ்ச்சியை விரும்புகிறேன். தமயந்தின் வார்த்தைகளை இப்போது கேளும். நீங்கள் எப்போது கிளம்பினீர்கள்? என்ன காரியத்துக்காக இங்கே வந்தீர்கள்? எங்களுக்கு உண்மையை சொல்லு. விதர்ப்பத்தின் இளவரசி தமயந்தி இவற்றை கேட்க விரும்புகிறார் என்றார். இதற்கு பாகுகன் கோசலத்தின் சிறப்பு மிகுந்த மன்னர் ரிதுபர்ணன் தமயந்தின் 2வது சுயவரம் நடைபெறப் போவதாக ஒரு அந்தணன் மூலம் அறிந்தார். அதை கேள்விப்பட்டு காற்றின் வேகம் கொண்டு 100 யோஜனை தூரம் செல்லக்கூடிய அற்புதமான பறவைகளின் உதவியுடன் அவர் இங்கு வந்திருக்கிறார். நான் அவரது தேரோட்டி என்று பதில் சொன்னார். பிறகு கேசினி, உங்களின் 3ஆமவர் எங்கிருந்து வருகிறார்? அவர் யாருடையவர்? யாருடைய மகன்? நீர் யாருடைய மகன்? இந்த வேலையை செய்ய எப்படி வந்தீர் என்று கேட்டார். இப்படி கேட்கப்பட்டு பாகன், நீ விசாரிப்பவன் அறம் சார்ந்த நலனின் தேரோட்டியாக இருந்து வஸ்னேயன் என்ற பெயரால அனைவரால் அறியப்பட்டவன். அதற்கு ஓ அழகானவளே, நலன் நாட்டை விட்டு சென்றதும் அவன் வங்காசூரனின் மகன் ரிதுபர்ணனிடம் வந்தான். குதிரைகளை பற்றி நன்கு அறிந்த நிபுணன் ஆகையால தேரோட்டியாக அமர்த்தப்பட்டேன். உண்மையில் மன்னன் ரிதுபர்ணனே என்னை அவரது தேரோட்டியாகவும் சமயக்காரனாகவும் தேர்ந்தெடுத்தார் என்று மறுமொழி கூறினான்
பாகனாக இருக்கும் நலன். கேசினி மீண்டும் தனது மன்னன் நலன் எங்கு சென்றிருக்கார் என்பதை அறிவானோ பாகரே. கேசினி மீண்டும் வஸ்னேயன் தனது மன்னன் நலன் எங்கு சென்றிருக்கா என்பதை அறிவானோ பாகரே. அவன் தனது தலைவரை குறித்து உம்மிடம் பேசியிருக்கலாமே என்றார். அதற்கு பாகன் அற்புதமான செயல் செய்து நலனுடைய பிள்ளைகளை இங்கே கொண்டு வந்து விட்டுவிட்டு வஸ்னேயன் தற்போது இருக்கும் இடத்துக்கு சென்று விட்டான். அவனுக்கு அந்த நிஷாதன் எங்கிருக்கிறான் என்பது தெரியாது. நலன் தனது அழகை இழந்து மாற்று உருவத்துல உலகம் முழுவதும் திரிந்து வருவதால அவன் எங்கிருக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது. நலன் மட்டுமே அறிவான். நலனுக்கு உரிய அடையாளங்களை அவனை எங்கும் காட்டாது. அவனது அடையாளங்களை வைத்து அவனை எங்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்றான் நலன். இப்படி சொல்லப்பட்ட கேசினி மறுபடியும் முன்பு இங்கிருந்து அயோத்திக்கு சென்ற ஒரு அந்தணன் பெண்ணின் உதரக்குரிய வார்த்தைகளை, ஓ அன்புக்குரிய சூதாடியை, அர்ப்பணிப்போம் அன்பும் கொண்ட உமது மனைவியான நான் கானகத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எனது பாதி ஆடையை வெட்டி எடுத்துக்கொண்டு என்னை கைவிட்டு எங்கே சென்றீர்? அந்த பெண் உம்மால் உத்தரவிடப்பட்டபடியே உம்மை எதிர்பார்த்து பாதி ஆடையுடனும் இரவும் பகலும் எரியும் துயரத்துடனும் உமக்காக காத்திருக்கிறார். ஓ மன்னா, எப்போதும் துயரத்துடன் அழுது கொண்டே இருக்கும் அவரிடம் கருணை கொண்டு பதிலளியும். அந்த அந்தணன் இந்த வார்த்தைகளை முன்பே கேட்ட நீர் அதற்கு மறுமொழி கூறினேன். விதர்ப்பத்தின் இளவரசி தமயந்தி நீ அப்போது சொன்ன அவ்வார்த்தைகளை மறுபடியும் கேட்க விரும்புகிறார் என்று கேட்டாள். கேசினி இவ்வார்த்தைகளை கேட்ட நலனின் இதயம் வலித்தது. அவனது கண்கள் கண்ணீரால நிரம்பின. தனது துயரத்தை அடைக்கொண்டு அம்மன்னன் எரியும் துயரத்தோடு மறுபடியும் அவ்வார்த்தைகளை கண்ணீரால் தடைப்பட்டு, என்னதான் துயரத்தில் விழுந்தாலும் கற்புடைய மங்கையர் தங்களை பாதுகாத்துக் கொண்டு நிச்சயம் சொர்க்கத்தை அடைவார்கள். கற்புடைய பெண்கள் அறம் சார்ந்த நடத்த என்ற கவசத்துடன் தங்களது வாழ்வை நடத்துவதால அவர்கள் தங்கள் தலைவர்களால கைவிடப்பட்டாலும் அதன் காரணமாக அவர்கள் அவன் மீது கோபம் கொள்ள மாட்டார்கள். அனைத்து அருளையும் இழந்து துயரத்தில் மூழ்கிய பிறகு அவன் அவளை கைவிட்டதால அவள் கோபம் கொள்ளக்கூடாது. வாழ்வாதாரத்தை பெற முயன்ற போது பறவைகளால ஆடை களவாடப்பட்டு துயரத்தில் மூழ்கியவன் மீது அழகு நிறைந்த அறம் சார்ந்த பெண் கோபமடையக்கூடாது. தான் கணவனால் நன்றாக நடத்தப்பட்டாலும் இல்லை என்றாலும் நாடு இழந்து செழிப்பையெல்லாம் இழந்து பசியால் ஒடுக்கப்பட்டு பேடர் மூழ்கிய தனது கணவனை அந்த இழிந்த நிலையில கண்டும் அறம் சார்ந்த ஒரு மனைவி ஒருபோதும் தன்னை அவனுக்கு எதிராக கோபத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளக் கூடாது என்றான். துயரத்தால் ஒடுக்கப்பட்ட நலன் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது அவன் தனது கண்ணீர் அடக்க முடியாமல் அழத் தொடங்கினான். அதன் பிறகு கேசினி இந்த உரையாடல் மூலம் அனைத்தையும் அறிந்து அவனது வருத்தத்தையும் ஆவேசத்தையும் அறிந்து தமயந்தியிடம் திரும்பினார். அனைத்தையும் கேட்ட தமயந்தி துயரத்தில் ஆழ்ந்து அந்த மனிதரே நலன் என்று சந்தேகித்து கேசினியிடம், கேசினி நீ மறுபடியும் சென்று பாகரின் நடத்திய அமைதியாக குறித்துக்கொள். ஆம், அவர் ஏதாவது நிபுணத்துவம் செய்தால் அவர் அதை செய்யும் போது நன்றாக கூர்ந்து கவனித்துக்கொள். மேலும் ஓ கேசினி, அவர் உன்னிடம் நீரோ நெருப்போ கேட்கலாம். அப்போது நீ அவரது காரியத்தை தடை செய்வதற்காக அதை கொடுப்பதற்கு எந்த அவசரத்தையும் காட்டாது. அவரது நடத்தைகளை நன்றாக குறித்து கொண்டு இங்கே வந்து என்னிடம் சொல். பாகரிடம் மனித செயலையோ மனிதர்களுக்கு மீறிய தெய்வ செயலையோ கண்டால் மற்ற அனைத்துடன் சேர்த்து அவற்றை எனக்கு வந்து தெரிவி என்றார். இப்படி தமயந்தியால் சொல்லப்பட்ட கேசினி குதிரைகளின் மரபுகளை அறிந்த அந்த மனிதனின் நடத்தைகளை குறித்து கொண்டு திரும்பி வந்தார். பிறகு உண்மையில் அங்கு பாகரிடம் தான் கண்ட மனித செயலையும் மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட தேவ செயலையும் அத்தனையும் சொன்னார். ஒரு தமயந்தி, அனைத்து கூறுகளிலும் இத்தகைய கட்டுப்பாடும் ஆற்றலும் கொண்ட மனிதரை நான் இதுவரை கண்டதே கிடையாது. தாழ்வான பாதைகளில் அவர் வரும்போது ஒருபோதும் குனிவதில்லை. ஆனா அவர் வருவதை கண்டு அந்த பாதையை வளர்ந்து அவரது உருவம் எளிதாக செல்லும் அளவுக்கு இடம் கொடுக்கிறது. அவர் அணுகும் போது நுழைய முடியாத குறுகிய துளைகளும் இவருக்காக வழிவிட்டு அகன்று விடுகிறது. மன்னர் பீமர் ரிதுபர்ணன் உணவுக்காக பல வகையான விலங்குகள் இறைச்சி அனுப்பி வைத்தார். இங்கே இறைச்சியை சுத்தப்படுத்துவதற்காக பல பாத்திரங்கள் இருந்தது. அவர் அவற்றை பார்த்த உடனேயே அவை நீரால் நிரம்பின. பிறகு இறைச்சியை கழுவிய பிறகு உணவை சமைக்க ஆரம்பித்தார். அவர் கை நிறைய புல்லை எடுத்துக்கொண்டு சூரியனுக்கு நேராக காட்டினார். அது தானாகவே திடீரென்று பற்றி கொண்டது. அந்த அற்புதத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு நான் இங்கு வந்து விட்டேன். அவரிடம் நான் மேலும் ஒரு அற்புதத்தை கண்டேன். ஓ அழகானவளே, அவர் நெருப்பை தொடுகிறார். ஆனால் அது அவரை சுடவில்லை. அவர் சில மலர்களை எடுத்து மெதுவாக அவற்றை அழித்தினார். அவரது கையால் அழுத்தப்பட்ட மலர்கள் அம்மலர்கள் தங்கள் சுய உருவை இழக்கவில்லை. மாறாக அவை அதிக நிறம் கூடி மேலும் நறுமணமாயிற்று. இந்த அற்புதமான நிகழ்ச்சியை கண்டு நான் இங்கே விரைவாக வந்துவிட்டேன் என்றார். அறம் சார்ந்த இச்செயல்களை கேட்டு அவளது நடத்தைகளை கொண்டு அவனை கண்டுபிடித்த தமயந்தி அவனை மீட்டு விட்டதாகவே கருதினார். இந்த குறிப்பிலால பாகன் தான் தனது கணவன் என்று சந்தேகித்த தமயந்தி மீண்டும் அழுது கொண்டே கேசனியிடம் மென்மையான வார்த்தைகளால, ஓ அழகானவளை, மீண்டும் ஒரு முறை சென்று அடுக்கலையில் சமைத்து சுத்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கும் இறைச்சியை பாகனுக்கு அறியாமல் எடுத்துக்கொண்டு வா என்றால் தமயந்தி. தமயந்திக்கு ஏற்புடையதை எப்போதும் செய்ய விடையும் கேசினி இப்படி கட்டளையிட்டதும் பாகனிடம் சென்று சூடான இறைச்சியை எடுத்துக்கொண்டு நேரம் கடத்தாம விரைவாக வந்தார். அந்த இறைச்சியை கேசினி தமயந்தியிடம் கொடுத்தார். 4 நாள் சுத்தம் செய்யப்பட்ட இறைச்சியை ஏற்கனவே ஒன்றிருக்கும் தமயந்தி தனது பணிப்பினால கொண்டு வரப்பட்ட இறைச்சியை சுவைத்து பார்த்தாள். அதன் பிறகு பாகன் தான் நலன் என்ற தீர்மானத்துக்கு வந்து இதயத்தின் துயரத்தால் உறக்க அழுதாள். துக்கத்தில் மூழ்கி தனது முகத்தை கழுவிக்கொண்டு தனது 2 பிள்ளைகளையும் கேசினியுடன் அனுப்பி வைத்தாள். பாகன் என்ற மாற்று உருவத்தில் இருந்த மன்னன் நலன் இந்திரசேனனையும் அவளது சகோதரன் இந்திரசேனனையும் அடையாளம் கண்டு விரைவாக முன்னேறி அவர்களை வாரி அணைத்து தனது மடியில் அமர்த்திக் கொண்டார். தேவர்கள் போன்று இருந்த தனது பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு பெருந்துக்கத்தால இதயம் ஒடுக்கப்பட்டு பெருந்தோணையில உரத்த வார்த்தைகள் சொல்லி அழ ஆரம்பித்தான். தனது உள்ள போராட்டத்தை தொடர்ச்சியாக வெளிப்படுத்திய பின் திடீரென பிள்ளைகளை விட்டுவிட்டு கேசினி
கேசினியிடம், ஓ அழகான மங்கை, இந்த இரட்டையர்கள் எனது சொந்த பிள்ளைகள் போன்று இருக்கிறார்கள். எதிர்பாராமல் இவர்களை சந்தித்ததால நான் கண்ணீர் விட நேர்ந்தது. நாங்கள் வேறு நாட்டில் இருந்து வந்திருக்கிறோம், விருந்தாளிகள். நீ அடிக்கடி என்னிடம் வந்தால் மக்கள் தவறாக நினைப்பார்கள். ஆகையால ஓ அருளப்பட்டவளே, சுகமாக செல் என்றான் நலன். அறம் சொந்த ஞானம் கொண்ட நலனின் உள்ள போராட்டத்தை அறிந்த கேசினி தமயந்தியிடம் சென்று அனைத்தையும் கூறினார். இதனால இதயம் துயரம் கொண்ட தமயந்தி நலனை காணும் அவள் கொண்டு கேசினியை தனது தாயிடம் தன் சார்பாக பாகுரே நலர் என்று நான் சந்தேகிக்கிறேன். நான் பல வழிகளில் அவரை சோதித்து பார்த்து விட்டேன். அவரது தோற்றம் குறித்து மட்டுமே எனக்கு சந்தேகம் இருக்கிறது. நானே அவரை சோதித்து பார்க்க நினைக்கிறேன். ஓ தாயே, ஒன்று அவர் அரண்மனைக்குள் நுழைய அனுமதி கொடு, அல்லது நான் அவரிடம் செல்ல எனக்கு அனுமதி கொடு. இவற்றை எனது தந்தையான மன்னன் பீமனின் கவனத்துக்கு கொண்டு சென்றோ அல்லது கொண்டு செல்லாமலோ செய் என்று சொல்வாயாக என்று கேசினியிடம் சொன்னால் தமயந்தி. இப்படி தமயந்தியால சொல்லப்பட்ட தமயந்தியின் தாய் தனது மகளின் நோக்கத்தை பீமனிடம் தெரிவித்தார். அம்மன்னனோ அவற்றை அறிந்து தமது சம்மதத்தை தெரிவித்தார். தந்தை மற்றும் தாய் ஆகிய இருவரும் சம்மதத்தையும் பெற்ற தமயந்தி நலனை தனது அறை கொண்டு வர செய்தார். எதிர்பாராத வகையில தமயந்தி சந்தித்த மன்னன் நலன் துன்பத்திலும் துயரத்திலும் மூழ்கி கண்ணீரில் குளித்தான். பெண்களில் சிறந்த தமயந்தியும் மன்னன் நலனின் அந்த நிலையில் கண்டு துன்பத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டார். சிவப்பு நிற ஒற்றை ஆடை அணிந்து சடை விழுந்த கூந்தலுடன் அழுக்கடைந்த மேனியுடன் இருந்த தமயந்தி பாகுனிடம், ஓ பாகுரே, கடமையை நன்கு அறிந்த ஒரு மனிதர் கானகத்தில் உறவின் கொண்டிருக்கும் தனது மனைவியை கைவிட்டு செல்வதை நீர் எங்கேயாவது கண்டிருக்கிறாரா? களைப்பால பாதிக்கப்பட்டவளும் எக்குற்றமும் இழைக்காதவளுமான தனது அன்புக்குரிய மனைவியை கைவிடும் செயலை அறம் சார்ந்த நலரை தவிர வேறு யாரால் செய்ய முடியும்? அந்த ஏகாதிபத்தியின் கண்கள்ல குற்றவாளியாக தெரிய என் இளம் வயதில் இருந்து நான் என்ன குற்றம் செய்தேன்? எதற்காக கானகத்தில் தூங்கிக் கொண்டிருந்த என்னை கைவிட்டு அவர் சென்றார்? முன்பு தேவர்களையும் புறக்கணித்து அவரை தேர்ந்தெடுத்து அவரது பிள்ளைகளுக்கும் தாயாகி அவருக்கே என்னை அர்ப்பணித்து அவருக்கு அன்பான மனைவியாக இருந்த என்னை ஏன் அவர் கைவிட்டார்? நெருப்புக்கு எதிராகவும் தேவர்களுக்கு முன்னிலையிலும் எனது கைகளை பற்றி நிச்சயமாக நான் உனதே என்று உறுதியேற்றார். ஓ, என்னை கைவிட்ட போது அவரது அந்த சபதம் என்னாயிற்று என்று கேட்டார். தமைந்து இவற்றையெல்லாம் சொன்னபோது துயரத்தால் அவளது கண்களில் கண்ணீர் பெருகெடுத்து ஓடியது. துயரத்தால் பாதிக்கப்பட்டு அவளது சிவந்த கண்களின் கருவிழிகளில் இருந்து பெருகி வரும் நீரை கண்டு நானும் கண்ணீர் சிந்தி மறிச்சு கொண்டவளே, நாட்டை இழந்ததோ உன்னை கைவிட்டதோ என செயலில்லை, அவை இரண்டும் கலியால் ஏற்பட்டவை. ஓ அறம் சார்ந்த பெண்களில் முதன்மையானவளே, கானகத்தில் பகலும் இரவும் எனக்காக அழுது சோகத்தில் மூழ்கி கலியை செவித்தாள். அதன் காரணமாக அவன் எனது உடலிலேயே தங்கி உனது சாபத்தின் தொடர்ச்சியாக எரிந்து கொண்டிருந்தான். உண்மையில் உனது சாபத்துல எரிந்த அவன் நெருப்புக்குள் இருக்கும் நெருப்பென என்னுள் வாழ்ந்தான். அருளப்பட்ட பெண்ணே, நான் செய்த சடங்குகளாலும் தவங்களாலும் அந்த இழிந்தவனை வென்றேன். ஆகையில நமது துயரங்கள் முடிந்து போகும். அந்த இழிந்த பாவியான களி என்னை விட்டு சென்று விட்டான். அதனாலேயே நான் இங்கு வந்திருக்கிறேன். அழகான மங்கியே, நான் உனக்காகவே இங்கு வந்திருக்கிறேன். எனக்கு வேறு எதுவும் நோக்கம் கிடையாது. ஆனால் மரிச்சுடையவள் அர்ப்பணிப்புடன் அன்பாக இருக்கும் கணவனை கைவிட்டு எந்த பெண்ணாவது உன்னை போல இரண்டாவது தலைவனை தேர்ந்தெடுப்பாளா? ஆம், மன்னர் பீமனின் உத்தரவின் பேர்ல தூதுவர்கள் பீமனின் மகள் தமயந்தி தனது விருப்பத்துடன் சுயமாக தகுதியான இரண்டாவது கணவரை தேர்ந்தெடுக்க போகிறார் என்று சொல்லி இந்த முழு உலகத்தையும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை கேள்விப்பட்டவுடன் பங்காசுரனின் மகன் ரிதுபர்ணன் இங்கு வந்திருக்கிறார் என்றார். நலனின் இந்த புலம்பலை கேட்ட தமயந்தி பயந்து நடுங்கி கரங்களை கூப்பி, அருளப்பட்டவரே, என்னிடம் எந்த குறையையும் கண்டு என்னை சந்தேகிப்பது உமக்கு தகாது. சாதர்களின் ஆட்சியாளரே, தேவர்களையும் புறக்கணித்து நான் உம்மை தலைவராக கொண்டேன். உம்மை இங்கு கொண்டு வரவே எல்லா புறங்களிலும் அலைந்து கீழ்வானத்தின் எல்லா இடங்களிலும் சென்று எனது வார்த்தைகளை பாடல்களாக்கி பாடிக்கொண்டிருக்கிறார்கள் கட்ட அந்தனர்கள். பரதன் என்ற கட்ட அந்தனன் உம்மை கோசலத்துல ரிதுபர்ணனின் அரண்மனையில கண்டுபிடித்தான். நீர் அந்த வார்த்தைகளுக்கு தகுந்த விடையை மறுமொழியாய் பகிர்ந்த போதே நைசாதரே, நான் உம்மை மீட்க இந்த திட்டத்தை உருவாக்கினேன். உம்மை தவிர இந்த உலகத்தில் குதிரைகளை கொண்டு 100 யோஜனை தூரம் கடந்து வர யாரும் கிடையாது. ஓ ஏகாதிபதி, உமது பாதத்தை தொட்டு சத்தியமாக சொல்கிறேன், நான் நினைவால் கூட எந்த பாவமும் செய்யாதவள். நான் எந்த பாவமாவது செய்திருந்தால் அனைத்தையும் சாட்சியாக கண்டு இந்த உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கும் காற்று எனது உயிரை பிடிங்கிக் கொள்ளட்டும். நான் எந்த பாவமாவது செய்திருந்தால் வானத்தில் சுற்றி கொண்டிருக்கும் சூரியன் எனது உயிரை எடுக்கட்டும். நான் எந்த பாவமாவது செய்திருந்தால் எல்லா உயிரிலும் வசித்து சாட்சியாக இருக்கும் சந்திரன் எனது உயிரை எடுக்கட்டும். ஆம், என்னை கைவிடட்டும் என்றால் தமயந்தி. தமயந்தியால் இப்படி சொல்லப்பட்டதும் வாயுதேவன் வானத்திலிருந்து, ஓ நலனே, தமயந்தி எந்த தவறும் செய்யவில்லை என்ற உண்மையை நான் உனக்கு சொல்கிறேன். மன்னா, தமயந்தி தனது குடும்பத்தின் மரியாதையை காப்பாற்றியும் அந்த மரியாதை உயர்த்தியும் இருக்கிறார். இதற்கான சாட்சி நாங்களே. இந்த 3 வருடங்களாக நாங்கள் இவளுக்கு பாதுகாவலர்களாக இருந்தோம். இந்த நிகரற்ற திட்டத்தை அவள் உனக்காகவே உருவாக்கினாள். உன்னை தவிர 100 யோஜனைகள் தூரத்தை ஒரே நாளில் கடக்கும் திறன் இந்த உலகத்தில் வேற யாருக்கும் கிடையாது. நீ பீமன் மகளை அடைந்து விட்டாய், அவளும் உன்னை அடைந்து விட்டாள். நீ எந்த சந்தேகத்தையும் ஊக்குவிக்கும் அவசியம் இல்லை. உன் துணையுடன் சேர்ந்திருக்க கடவாய் என்றான். காற்றின் தேவன் இப்படி சொன்னதும் அங்கே மலர் மாறி புரிந்தது. தேவ துந்துபிகள் முழங்கின. குற்றமற்ற அங்கங்கள் கொண்ட பீமனின் மகள் தமயந்தி அவனை வாரி அணைத்தபடி சத்தத்துடன் அழ ஆரம்பித்தாள். மன்னன்
மன்னன் நலனோ அவளுக்காகவே தன்னை அர்ப்பணித்த பீமனின் மகள் தமயந்தியையும் தனது பிள்ளைகளையும் முன்பை போல அணைத்துக் கொண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தார். அகண்ட கண்கள் கொண்ட தமயந்தி அவனது மார்பில் தனது முகத்தை புதைத்து பெருமூச்சு விட்டபடி தனது துயரங்களை நினைவு கூர்ந்தார். துன்பத்தில் மூழ்கி அந்த மனிதர்கள் புலியான நலன் அழுக்கடைந்திருந்த இனிய புன்னையை கொண்ட தமயந்தியை அணைத்தபடி சிறிது நேரம் அப்படியே நின்றான். பின்னர் மன்னன் பீமனின் தாய் இதயத்தில் மகிழ்ந்து பீமனிடம் நலன் மற்றும் தமயந்தி இடையே நடந்த நிகழ்ச்சியை சொன்னார். அதற்கு அந்த பலம் பொருந்திய ஏகாதிபதி, இன்றைய பொழுத நலன் அமைதியுடன் கழிக்கட்டும், நாளை அவனது தமயந்தியுடன் இருக்கும் அவனை நான் காண்பேன் என்றான். அவர்கள் தங்களது கானக வாழ்வையும் கடந்த கால நிகழ்ச்சியையும் ஒருவருக்கொருவர் உரைத்து அந்த இரவை மகிழ்ச்சியாக கழித்தனர். விதர்ப்பத்தின் இளவரசியான தமயந்தியும் நலனோ மகிழ்ச்சியால் நிறைந்த இதயங்களுடன் ஒருவரை ஒருவர் மகிழ செய்து மன்னன் பீமனின் அரண்மனையில் தங்கள் நாட்களை கழிக்க தொடங்கினர். நாட்டை இழந்த 4வது வருடத்திலேயே நலன் தனது விருப்பங்கள் நிறைவேறி தனது மனைவியுடன் சேர்ந்து உயர்ந்த அருளை மறுபடியும் அனுபவித்தான். வயலில் இருக்கும் இளஞ்செடிகள் மழையை பெற்று மகிழ்வது போல தனது தலைவன் நலனை மீட்டதில் மகிழ்ச்சி அடைந்தாள் தமயந்தி. தனது தலைவனை மீட்ட பீமனின் மகள் தமயந்தி தனது விருப்பத்தை அடைந்து களைப்பு நீங்கி துயரங்கள் விலகி அழகில் பிரகாசித்து சந்திரனால் பிரகாசித்த இரவு போல மகிழ்ச்சியில் திளைத்தாள். அந்த இரவை கழித்த பிறகு மன்னன் நலன் ஆபரணங்கள் பூண்டு தமயந்தியை தன் அருகில் கொண்டு தன்னை மன்னனின் முன்பு நிறுத்தி கொண்டான். நலன் தனது மாமனாரை பணிவுடன் வணங்கினான். அவனுக்கு பிறகு தமயந்தியும் தனது மரியாதையை தனது தந்தைக்கு செலுத்தினார். மேன்மையான பீமனோ பெருமகிழ்ச்சியுடன் நலனை தனது மகனாக வரவேற்று நலனையும் அவனுக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கும் அவனுடைய மனைவியான தமயந்தியையும் சரியான வார்த்தைகளால் ஆறுதல் கூறி மதிப்பளித்தார். தனக்கு அளிக்கப்பட்ட மரியாதையை முறையாக ஏற்றுக்கொண்ட மன்னன் நலன் மாமனாருக்கு தனது சேவைகளை உறுதியாக்கினார். நலன் வந்ததை கண்ட குடிமக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். அங்கே அந்த நகரத்தில் மகிழ்ச்சியால பெருத்த ஒளி இருந்தது. குடிமக்கள் அந்த நகரத்தை கொடிகளாலும் மாலைகளாலும் பாதைகளாலும் அலங்கரித்தனர். தெருக்கள் நீர் தெளிக்கப்பட்டு மலர்களாலும் மற்ற பொருட்களாலும் தரை அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தமயந்தியுடன் ஏற்கனவே இணைந்து விட்டான் என்று ரிதுபர்ணன் கேள்விப்பட்டான். ரிதுபர்ணனோ இவற்றை கேள்விப்பட்டு மகிழ்ந்தான். பிறகு மன்னன் ரிதுபர்ணன் நலனின் முன்பு வந்து மன்னிப்பு கோர்றான். புத்திசாலியான நலனோ ரிதுபர்ணனிடம் பல காரணங்களை காட்டி மன்னிப்பு கோர்றான். பேசுபவர்கள் முதன்மையானவனோ உண்மை அறிந்தவனுமான மன்னன் ரிதுபர்ணன் நலனால இப்படி மரியாதை செய்யப்பட்ட பிறகு முகத்தில் ஆச்சரியத்துடன் நிஷாதர்களின் ஆட்சியாளரான நலனிடம், உமது நற்பேராலேயே நீ உமது மனைவியை திரும்ப அடைந்து மகிழ்ச்சி அடைந்தீர். ஓ நைசாதரே, நீர் எனது இல்லத்துல மாற்றுருவில் இருந்தபோது நாம் உமக்கு எந்த தீங்கையும் செய்யவில்லை என நம்புகிறேன். தெரிந்தோ தெரியாமலோ நான் ஏதாவது தவறு செய்திருந்தா நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்றான். இதை கேட்ட நலன், ஓ ஏகாதிபதி, நீர் எனக்கு சிறு காயத்தையும் ஏற்படுத்தியதில்லை. நீ முன்பே எனது நண்பர். ஓ மனிதர்களின் ஆட்சியாளரே, நீர் எனக்கு உறவினரும் கூட. ஆகியால நான் உம்மிடம் பெரும் மகிழ்வு கொள்கிறேன். எனது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி உமது வசிப்பிடத்தில் நான் வாழ்ந்தேன். இன்னும் சொல்லப்போனா எனது சொந்த வீட்டில் இருந்ததை விட நான் அங்கு மகிழ்ச்சியாக இருந்தேன். உமக்கு தர வேண்டிய குதிரை மரபுகளின் ஞானம் என்னிடம் இருக்கிறது. ரிதுபர்ணனே, நீ விரும்பினா நான் அதை உனக்கு கொடுக்கிறேன் என்றான். பிறகு வேறொருவனை தனது தேரோட்டியாக நியமித்துக் கொண்ட ரிதுபர்ணன் தனது நகரத்துக்கு சென்றான். ரிதுபர்ணன் சென்றதும் மன்னன் நலன் வெகு நாளைக்கு அந்த குண்டினபுரம் நகரத்தில் தங்கவில்லை. நிஷாதர்களின் ஆட்சியாளரான நலன் குண்டினபுரத்துல ஒரு மாதம் தங்கிய பிறகு பீமனின் அனுமதியோடு சிலரை மட்டும் அழைத்துக் கொண்டு நிஷாதர்களின் நாட்டுக்கு சென்றான். வெள்ளை நிறத்திலான தனி தேருடன் 16 யானைகளும் 50 குதிரைகளும் 600 காலாட்படையுடன் அந்த ஒப்பற்ற மன்னன் நலன் பூமியை நடுங்க செய்தபடி நேரத்தை கடத்தாம கோபத்துடன் அங்கு நிஷாதர்களின் நாட்டுக்குள் நுழைந்தான். வீரசேனனின் பலம் பொருந்திய மகனான நலன் புஷ்கரன் அணுகி அவனிடம், நான் பெரும் செல்வம் ஈட்டியிருக்கிறேன். நாம் மீண்டும் பகடை விளையாடலாம். அனைத்தையும் சேர்த்து தமயந்தியையும் பந்தய பொருளாக வைக்கிறேன். ஓ புஷ்கரா, நீ உனது நாட்டை பந்தய பொருளாக வைப்பாயாக. விளையாட்டு ஆரம்பமாகட்டும். இதுவே எனது நிச்சயமான உறுதிப்பாடு. நீ அருளப்பட்டது. நம்மிடம் உள்ள அனைத்தையும் சேர்த்து நமது உயிரையும் பந்தயத்தில் வைப்போம். வென்ற பிறகு ஒருவர் மற்றவரின் செல்வத்தையோ நாட்டையோ அடையலாம். உடைமையாளன் கேட்கும்போது அதை பந்தயம் வைப்பது உயர்ந்த கடமை என்று விதிமுறைகள் சொல்கிறது. அல்லது பகடை விளையாடுவதில் உனக்கு மகிழ்ச்சி இல்லை என்றால் ஆயுதங்களால் ஆன விளையாட்டு தொடங்கட்டும். புஷ்கரா, ஒற்றை ஆளாக போரிட்டு நீயா நானா அமைதி அடைவோம். இந்த நாடு பரம்பரையாக வருவதாக. அதை எந்த சூழ்நிலையாலும் எந்த உபயத்தை கைக்கொண்டாவது மீட்பதே சிறந்தது என்று பெரும் முனிவர்கள் சொல்கிறார்கள். ஓ புஷ்கரா, இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடு. பகடையுடன் சூதா அல்லது வில் வளைத்து போரா என்று கேட்டான். நிஷாதனான நலனால இப்படி சொல்லப்பட்ட புஷ்கரன் தனது வெற்றி குறித்து நிச்சயத்தோடு சிரித்து கொண்டே நலனிடம், ஓ நைஷாதரா, நற்பேரினாலேயே நீ மீண்டும் பந்தயம் செய்வதற்கான செல்வத்தை சம்பாதித்தாய். தமயந்தியின் தீயுள் முடிவுக்கு வரப்போவதும் இந்த நற்பேராலேயே. நானே நற்பேராலேயே நீ உனது மனைவியுடன் இன்னும் உயிருடன் இருக்கிறாய். ஓ பெரும்பலம் பொருந்திய கரங்கள் கொண்டவனே, உனது செல்வத்தையும் தமயந்தியையும் வெல்வேன் என்றும் அவள் சொர்க்கத்தில் இந்திரனுக்காக காத்திருக்கும் அப்சரஸ் போல எனக்காக காத்திருப்பாள் என்றும் தெளிவாக தெரிகிறது. நைஷாதா, நான் தினமும் உன்னை நினைவு கூர்ந்தேன். நான் உனக்காகவே காத்திருந்தேன். ரத்த சம்பந்தம் இல்லாதவர்களுடன் சூதாடுவது எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. குற்றமற்ற குணங்கள் கொண்ட அழகான தமயந்தியை இன்று வென்று என்னை அதிர்ஷ்டசாலியாக நினைத்துக் கொள்வேன். உண்மையில் அவளே எனது இதயத்தில் எப்போதும் குடியிருந்தவர் என்று பதில் சொன்னான் நலனின் தம்பி புஷ்கரன். தெளிவற்று தற்பெருமை பேசுபவன் வார்த்தைகளை கேட்ட நலன் கோபம் கொண்டு தனது வாளால் அவனது தலையை வெட்ட விரும்பினான். இருப்பினும் கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தாலும் நலன் புன்னையிடம், நாம் விளையாடலாம். ஏன் இப்போது பேசுகிறாய்? ஆம், என்னை வீழ்த்தி
நிறுத்தி நீ விரும்பும் எதையும் சொல். பிறகு புஷ்கரனுக்கும் நலனுக்கும் இடையில விளையாட்டு தொடங்கியது. ஒரே வீட்டில தனது செல்வங்களையும் பொக்கிஷத்தையும் தனது தம்பி புஷ்கரனின் உயிரையும் பந்தயத்தில் வென்றான் நலன். வெற்றியடைந்த மன்னன் நலன் புஷ்கரனிடம் சிரித்து கொண்டே, ஒரு முள்ளும் இல்லாத இந்த முழு நாடும் எந்த தடையும் இல்லாம எனதாயிற்று. மன்னர்களில் இருந்தவனே புஷ்கரா, உன்னால் விதர்ப்பத்தின் இளவரசி மீது பார்வையை கூட செலுத்த முடியாது. ஓ மூடனே, நீ இப்போது நீயும் உனது குடும்பமும் அவளது அடிமைகளாக சுருக்கப்பட்டிருக்கிறீர். ஆனா உனது கைகளால எனக்கு ஏற்பட்ட முந்தைய தோல்வி உனது செயலால் ஏற்படவில்லை. என்ன நடந்தது என நீ அறிய மாட்டாய். கலியே இவை அனைத்தையும் செய்தான். ஆகையால மற்றவர்கள் குறைய நான் உன் மீது சுமத்த மாட்டேன். நீ தேர்ந்தெடுப்பது போல உனது வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொள். நான் உனக்கு உனது உயிரை தருகிறேன். பரம்பரை சொத்துல உனது பங்கையும் அனைத்து தேவர்களையும் அளிக்கிறேன். வீரனே, சந்தேகமற உன் மேல் நான் கொண்ட பாசம் முன்பு போலவே இருக்கும். உடன்பிறந்த பாசமோ என்னிடம் அழியாது. ஓ புஷ்கரா, நீ எனது தம்பி. நீ 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்றான் நலன். கலங்கடிக்க முடியாத பராக்கிரமம் கொண்ட நலன் இப்படி தனது தம்பிக்கு ஆதல் கூறி மீண்டும் மீண்டும் அவனை அணைத்துக் கொண்டு சொந்த நகரத்துக்கு செல்ல அவனுக்கு அனுமதி கொடுத்தான். நிஷாத ஆட்சியாளன் நலனால இப்படி ஆதல் அளிக்கப்பட்ட புஷ்கரன் அந்த நீதிவான மன்னனை வணங்கி கரங்கள் கூப்பியபடி அவனிடம் நீ 10,000 வருடங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றான். பிறகு 4 நாள் புஷ்கரனுக்கு ஆட்சியை கொடுத்து அவனை செழிப்பாக்கி பிரச்சனையில் இருந்து அவனை விடுவித்து ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்ட தனது அரண்மனைக்குள் நுழைந்தான் நலன். இப்படி தனது அரண்மனைக்கு நுழைந்து தனது குடிமக்களுக்கு ஆறுதல் அளித்தான். நகரம் துயரமற்று மகிழ்ச்சியுடன் அங்கே விழா தொடங்கிய போது பெரிய படையுடன் சென்ற மன்னன் நலன் தமயந்திய அவளது தந்தை பீமனின் வீட்டிலிருந்து அழைத்து வந்தான். பயரோலைக்குள்ளும் பயங்கர பராக்கிரமமும் அளவிட முடியா ஆன்மாவும் கொண்ட அவளது தந்தையான பீமனும் தமது மகளுக்கு உரிய மரியாதைகளை செலுத்தி அனுப்பி வைத்தான். மகனுடன் ஐயா புகழ் கொண்ட மன்னன் நலன் தனது நாட்டை மீட்டெடுத்து 50 தீபங்களின் ஏகாதிபதிகளில் சிறந்தவனாக அதை மீண்டும் ஆளத் தொடங்கினான்.